Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன விசேஷம்? எப்படி போயிட்டு இருக்கு? எஸ், வந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே குயிக்கா சொல்லுங்கடா. என்னோட ஆடியோ, வீடியோ, ஸ்கிரீன் எல்லாமே கிளியரா இருக்கா? காது நல்லா கேக்குதா? கண்ணு நல்லா தெரியுதா? சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. எஸ், வெரி குட், வெரி குட். எஸ், வந்திருக்க எல்லாம் அட்டெண்டன்ஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. வந்துட்டோம் சார். டேய், ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. கரெக்டா இல்லையா? குவார்டர்லி எக்ஸாம்ல பயங்கர பிஸியா இருந்தோம். அதனால ஃபர்ஸ்ட் மேக்ஸ் இருந்துச்சு, கம்ப்யூட்டர், பிசிக்ஸ் எல்லாம் பிஸியா முடிச்சு இப்போதான் பயாலஜிக்கு வந்திருக்கீங்க. ஸோ இது கொஞ்சம் பிஸியாக தான் இருந்திருக்கோம், பட் பரவாயில்ல. நம்ம வந்து இனி ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஆரம்பிச்சிடலாம். சரியா? எஸ், சூப்பரா, சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்ல விஷயம். எப்படி பிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணீங்களா? மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? பிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் எப்படி பண்ணீங்க? ஹலோ 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 நிக்கிலன், ஹலோ பிளேக், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கண்டா, நல்லா இருக்கண்டா. நல்லபடியா போயிட்டு இருக்கு எல்லாம். ஆண்டவ புண்ணியத்துல நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. எப்படி எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? இது வரைக்கும் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பிளேக், நல்லா இருக்கண்டா. எவ்வளவு நாளாச்சு நீ டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணி? லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பிகாஸ் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சுல. ஃபைன், சொல்லுங்க உங்களோட அப்டேட்ஸ் கொடுங்க எனக்கு. நீங்க எப்படி எக்ஸாம் பண்ணிருக்கீங்க? மேக்ஸ் ஃபர்ஸ்ட், பிசிக்ஸ் ஓகே. இது மேக்ஸ் சார் கிட்ட போட்டு விடுறேன். அவர் இங்க பக்கத்துல தான் இருக்காரு. நான் போட்டு விடுறேன் மேக்ஸ் சார் கிட்ட. ஓகே ஃபைன். அப்ப பயாலஜி எப்படி பண்ணலாம்னு இருக்கீங்க? டேய், பயாலஜி பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன்டா. நம்ம வந்து இந்த கதையே பேசுறதே இல்லை. சரியா? எல்லா டாபிக்ஸும் எல்லா லெசன்ஸும் எடுத்தாச்சு. அது எல்லாமே லைவ்ல இருக்கு. அதனால அதுவே நம்ம அரைச்சமாவே அரைக்காம இனி வர இந்த 3 நாள், அதாவது இன்னைக்கு ஆக்சுவலி 2.5 days தான் இருக்கு. கரெக்டா? இன்னைக்கு ஒரு 6 நாள் இருக்கு, நாளைக்கு 4 நாளைக்கு, அடுத்த நாள் எக்ஸாம். ஸோ இந்த 2.5 நாளுக்கான சூப்பர் பிளான் என்னன்னா ஃபுல்லா கொஸ்டின் டிஸ்கஷன் தான். படிக்கிறதுல உங்க பாட்டு. நான் கடகடன்னு கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் காட்டுவேன். அதை கடகடன்னு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். சரியா? பிளான் ஓகேவா? சூப்பர் பிளானா? அண்ட் சண்டே வில் ஆல்சோ ஹேவ் 1 mark செஷன். 1 mark செஷன்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சென்டம் எடுக்கிற தடுக்கிற யாராலையும் முடியாது. சரியா? ஃபீவர்ல படிச்சேன் சார். அது எப்படி கரெக்டா எக்ஸாம் அன்னைக்கு ஃபீவர் வருது உங்களுக்கு? 2 நாள் ஸ்கூல் லீவ் தான், மாஸ் பண்றோம். எஸ், ஃபுல் ஃபிளெஜ்ஜா இருக்க போறோம். டே, இன்னைக்கு ஃபுல்லா, நாளைக்கு காலையில, நாளைக்கு மத்தியானம், நாளைக்கு ஈவினிங், நாளைக்கு காலையில ஃபுல் டே உங்க கூட தான் இருக்க போறோம். வெறித்தனமா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சாப்டர் செஷன்ஸ் எல்லாத்தையும் முடிக்க போறோம். சரியா? ஓகே. சோ இப்போ நான் சொல்றேன், நம்மளோட செஷன் என்ன பண்ண போறோம்னா கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டும் தான்டா. மத்தபடி ஃபுல்லா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கதையில பேசுறதே இல்ல. அதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க. அது தவிர நிறைய கொடுத்தாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? என் கூட சேர்ந்து கொஸ்டின்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. இதுல இருந்து வர கொஸ்டின்ஸ் தான்டா 99% கேட்பாங்க. சரியா? ஓகே ஃபைன், சூப்பர்ரா. ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம, எஸ் பீப்புள் ஆர் ஜாயினிங். ஃபைன், ஒரு 7 பேர் வந்துட்டாங்க. எஸ், பயாலஜி சென்டம் எடுக்கிறோம். ஓகே, கன்ஃபார்ம் எடுக்கணும்டா. ஓகே, சூப்பர். ஸோ பீப்புள் ஹவ் ஜாயின்ட். இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்? குயிக்கா செஷனுக்குள்ள போயிடலாம். சரியா? இன்னைக்கு நம்ம பாட்னி மட்டும் தான் பார்க்க போறோம். பிசிக்ஸ் மேக்ஸ் ஒழுங்கா பண்ணல, பயாலஜி சென்டம் வேணும். இதை வந்து நான் வந்து பிசிக்ஸ் மேம் கிட்டயும் போட்டு கொடுக்குறேன், மேக்ஸ் சார் கிட்டயும் போட்டு கொடுக்குறேன். அவங்க வந்து கேட்பாங்க பாரு, நல்ல ஞாபகம் கண்டிப்பா கேட்பாங்க உங்ககிட்ட, ஏன் நல்லா பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கான ஆன்சரும் எடுத்து வச்சுக்கோ. சரியா? ஓகே, சூப்பர்ரா. சரி, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ள போயிடலாம். சரியா? இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரைமரியா இந்த 5 சாப்டரோட 2 marks, 3 marks, 5 marks பார்க்க போறோம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எங்க இருந்து எடுத்துருக்கோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், PYQs, புக் பேக், இது எல்லாமே கிளம்ப் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருக்கோம்டா வித் ஹேண்ட் ரிட்டன் லைக் ஆன்சர்ஸோட. அதனால உங்களுக்கு ஈஸியா என்ன பண்ண, நீங்க அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி பிளேக், கவலைப்படாத, நான் வந்து வெளியே சொல்ல மாட்டேன், அவங்களே லைஃபா தெரிஞ்சுப்பாங்க. சரியா? ஓகே ஃபைன். ஓகே, தென் ஆல்சோ நீங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்கடா. அவங்களுக்குமே இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இல்ல உங்களுக்குள்ள ஒரு டாக் இருக்கும்போது, சார் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், இந்த இது இம்பார்ட்டன்ட், மேபி உங்க மேம் சொல்லிருக்காங்க, உங்க சார் சொல்லிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்போது அதையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். Asexual and sexual reproduction in plants. ஓகே, ஸோ இது ஒரு ஈஸி சாப்டர் தான். நம்ம குயிக்கா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம 2 marks பார்த்துடலாம். சரியா? ஓகே, எனக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க, 2 marks ஆரம்பிக்கும் போது இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது எனக்கு ஓரளவுக்கு அப்டேட் பண்ணிருங்கடா. சரியா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே காட்ட போறேன். ஓகே, சோ ஆரம்பிச்சலாமா? ரெடியா? நம்ம சிம்பிள் இறக்குங்க. நம்ம சிம்பிள் இறக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெளியே இருந்துச்சு. எஸ், நம்ம சிம்பிள் அது கிரேனைட் சிம்பிள் போட்டு ரெடியா இருங்க. குயிக்கா ஆரம்பிச்சிடலாம்.
எஸ் கிரேனைட் சிம்பிள் போட்டு ரெடி ஆயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிட்டு செஷனுக்குள்ள வெறித்தனமா பண்ண போறோம். ஓகே ஓகே ரெடியா எஸ் குயிக்கா சிம்பிள் போடுங்க பாப்போம். எஸ் அப்படியே அந்த உங்க கமெண்ட் பார்த்தாலே அப்படியே வெறித்தனமா படிக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும் கமெண்ட். அந்த ஃபயர் இருந்தா நம்மளால எப்பவுமே அந்த சென்டம் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே சூப்பர் ரெடிடா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபைன். ஓகே சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச क्वेश्चन, ஈஸி क्वेश्चन தான்டா. பட் இந்த क्वेश्चन இருந்து கேட்க வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஆனா இந்த क्वेश्चन வந்து நம்ம வந்து சிம்பிளா விட கூடாது. சரியா? பாருங்க பேசிக்கா இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. மெலிட்டோஃபிலி, ஆர்னித்தோஃபிலி, கேந்த்ரோஃபிலி கேட்டிருக்காங்க. அப்போ மெலிட்டோஃபிலி நமக்கு என்னன்னு தெரியும் பாருங்க. இட் இஸ் நதிங் பட் பீஸ் பத்தி, கேந்த்ரோஃபிலி பீட்டில்ஸ் பத்தி, ஆர்னித்தோ பேர்ட்ஸ் பத்தி. இது மூணு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி மேபி என்ன கேட்கலாம், பேட்ஸ் கேட்கலாம், ஆண்ட்ஸ் கேட்கலாம், பட்டர்ஃப்ளைஸ் கேட்கலாம், மோத்ஸ் கேட்கலாம். சோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 1 மார்க் வர வாய்ப்புகள் ஹையஸ்ட். ஓகே சோ இந்த क्वेश्चन மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்பாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே பிகாஸ் இப்படி ரிப்பீட் ஆயிரும் அது. சரியா? சூப்பர். அடுத்து பாருங்கடா, வாட் இஸ் எண்டோதீலியம்? டே ஜெனரலா இந்த எண்டோதீலியம் ஜூவாலஜில வர கான்செப்ட் தான். அந்த எண்டோதீலியம் பாட்னில இருக்குன்னா அது ரொம்பவே எப்படி சொல்றது ஒரு முக்கியமான டாபிக் அதுவுமே. சரியா? இந்த எண்டோதீலியம் என்ன பாத்துறோமா? ஒண்ணும் இல்ல, நமக்கு எல்லாமே இந்த இன்டெகுமெண்ட்ஸ் தெரியும்ல. இந்த மாதிரி நமக்கு அழகா இந்த இன்டெகுமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே இந்த இன்டெகுமெண்ட்ஸ் தெரியும். அந்த இன்டெகுமெண்ட்ஸ்ல சில ஸ்பீஷிஸ்ல சில இன்டெகுமெண்ட்ஸ் இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா அந்த மிடில் இருக்கக்கூடிய இன்டெகுமெண்ட்ஸ் என்ன ஆகும்னா ஸ்பெஷலைஸ்டா மாறி இந்த எம்பிரியோ சாக்குக்கு நியூட்ரிஷன் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். சோ அது என்ன சொல்றாங்க எண்டோதீலியம். இத வந்து எப்படி நம்ம கேட்பாங்க, உங்களுக்கு வந்து எண்டோதீலியம்னு கேட்பாங்கடா ஆர் இன்டெகுமெட்ரி டெபிட்டம்னு கூட கேட்பாங்க. அப்படியும் கேட்பாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படினாலும் கேட்பாங்க. ஓகே சோ இன் சம் ஸ்பீஷிஸ் இது வந்து நமக்கு எப்படி தெரியுமா எழுதலாம், நமக்கு ஈஸியா ஒரு ஐடியா எப்படி எழுதலாம்னு பாருங்க. எப்பவுமே நீங்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எழுதுறதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்க்கு கண்டிப்பா மினிமம் நீங்க 2ல இருந்து 3 சென்டென்ஸ் மினிமம் எழுதிருக்கணும். அதுல காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஓகே கீவேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணிருக்கணும். டே பயாலஜி ஸ்டாஃப் ஆஸ் எ பயாலஜி ஸ்டாஃப் நான் சொல்றேன்டா, கரெக்ஷன் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் ஹைலைட்டா இருந்துச்சுன்னா நாங்க கண்ணை மூடி டிக் போட்டுருவோம். ஓகே அது ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே மிஸ் பண்ண கூடாது. சரியா? ஓகே சோ பாருங்க, இன் சம் ஸ்பீஷிஸ் the inner layer of the integument may become specialized to perform the nutritive function for the embryo sac. Nutritive function for the embryo sac is called as endothelium or integumentary tapetum. இதுதான் நான் மார்க் பண்ண இந்த கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் கண்டிப்பா மென்ஷன் ஆயிருக்கணும். ஓகே இஸ் இட் கிளியர்? இல்லடா எண்டோதீசியம் வேற எண்டோதீலியம் வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா பிளேக். எண்டோதீசியம்ங்கிறது ஆந்தர் வால்ல வரக்கூடிய லேயர்ஸ். ஞாபகம் இருக்கா? எபிடர்மிஸ் பார்த்தோம், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ், டெபிட்டம் பார்த்தோமா. இது வந்து வேற. இது வந்து அந்த இன்டெகுமெண்ட்ரி டெபிட்டம்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் இந்த எண்டோதீலியம். இது எல்லாத்துலயும் இருக்காது, சில ஸ்பீஷிஸ்ல மட்டும் தான் இருக்கும். தட் இஸ் த ஹிண்ட் ஆஃப் திஸ் क्वेश्चन. இஸ் இட் கிளியர்? ஃபைன். அப்ப இந்த கீவேர்ட்ஸ் வச்சு எழுதா ஈஸியா இந்த क्वेश्चन எழுதிடலாம். புரிஞ்சிருச்சா? ஓகேவா? அடுத்து பாத்துருவோமா? பாருங்க அடுத்து. எஸ் வாட் இஸ் கால்ட் பொலினியம்? கிவ் an example. இதுவுமே ஒரு ஈஸி क्वेश्चनடா. இந்த क्वेश्चन மாதிரியே 2-3 டைப் இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த பொலினியம், கார்பஸ்குலம், ரெட்டினாகுலம், டிரான்ஸ்லேட்டர் இது நாளையுமே ஈஸியா ஞாபகம் வச்சிருக்க ஒரு டயக்ராம் கொடுத்தேன். அது எவ்வளவு பேர் ஞாபகம் இருக்கு? யாருக்கு டயக்ராம் ஞாபகம் இருக்கு? ஈஸி ஞாபகம் வச்சிருக்க ஒரு டயக்ராம் கொடுத்தேன். anybody remembers that? ஞாபகம் இருக்கா? இல்லன்னு சொல்லுங்க, குயிக்கா நான் வரைஞ்சு காட்டிடுறேன். ஓகே ஏன்னா மௌனம் சம்மதம் போயிடும். சொல்லுங்க சீக்கிரம் பாப்போம். எஸ் வெரி குட். இந்த டயக்ராம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதுதான் டயக்ராம். இதை மட்டும் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 டேர்ம்ஸ் கவர் ஆயிரும். பொலினியம் கவர் ஆயிரும், ரெட்டினாகுலம் கவர் ஆயிரும், கார்பஸ்குலம் கவர் ஆயிரும், டிரான்ஸ்லேட்டர் கவர் ஆயிரும். சொல்றேன் நல்லா பாருங்கடா. இதுதான் பொலினியம் சொல்லுவோம். இந்த ரவுண்ட் தெரியுதா? இது 2 தான் பொலினியம் சொல்லுவோம். இந்த பொலினியம்ங்கிறது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள்டா, ரொம்ப சிம்பிள். ஒண்ணும் இல்ல பாருங்க. ஆல் த மைக்ரோஸ்போர்ஸ் இன் மைக்ரோஸ்போரஞ்சியா ரிமைன் ஹெல்ட் டுகெதர். டே ஜெனரலா யோசிச்சு பாருங்கடா. மைக்ரோஸ்போராஞ்சியம்க்குள்ள மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஜெனரலா நடக்கிற சினாரியோ. இங்க என்ன ஆகும்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள வந்து எல்லாமே குரூப்பா ஃபார்ம் பண்ணி டுகெதரா ஹெல்டா இருக்கும். அந்த ஒரு சிச்சுவேஷன் பேர் தான் பொலினியம். ஓகே
Is that clear? Yes. RA gaming, don't worry, நீங்க இந்த கிளாஸ் பாருங்க பரவாயில்லை. This you can see, I can teach you. Okay, see it very clearly. பாருங்க, அது பாருங்க, அதாவது மைக்ரோஸ்பொராஞ்சியம் குள்ள இருக்கிற மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஒண்ணா அட்டாச் ஆயிருக்கும். அது என்ன சொல்றாங்க? பொலினியம் சொல்றாங்க. ஓகே, இத நான் இப்ப டயகிராம் சொல்றேன், ஈஸியா இருக்கு பாருங்க. மேபி பொலினியம் கேட்காம இருக்கலாம், ஆனா வேற கேட்கலாம். பாருங்க, பொலினியம்ங்கிறது என்ன சொன்னானே, அந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம் குள்ள அப்படியே டைட்டா ஹெல்ட் ஆயிருக்கு. ஓகே சார், எப்படி ஹெல்ட் ஆயிருக்கு? It is attached to a structure called corpusculum. இதான் the sticky structure. இதான் the sticky structure. ஓகே சார், பொலினியம் அங்க இருக்கு, கார்பஸ்குலம் அங்க இருக்கு. ஓகே, கார்பஸ்குலம் ஒட்டி இருக்கு. ஆனா எது மூலமா ஒட்டி இருக்கு? அந்த thin thread like structure தெரியுதா இங்க? அது பேர் தான் ரெட்டினாகுலம். அது பேர் தான் ரெட்டினாகுலம். ஓகே, சோ இப்போ இந்த ஒரே கான்செப்ட்ல இவ்வளவு கவர் ஆயிடுச்சா? மேபி பொலினியம் கேட்காம இருக்கலாம், ஆனா சம்டைம்ஸ் ரெட்டினாகுலம் கேட்கலாம், கார்பஸ்குலம் கேட்கலாம். அதையும் தாண்டி நமக்கு இன்னொன்று இருக்குடா, அது பேரு டிரான்ஸ்லேட்டர். அப்படின்னா என்ன தெரியுமா? டிரான்ஸ்லேட்டர்னா இன்வெர்டட் Y ஷேப். பாருங்க இது எப்படி இருக்குன்னு, லைட்டா Y ஷேப் மாதிரி இருக்கா, இன்வெர்டடா. அதான் இந்த டிரான்ஸ்லேட்டர் ரீஜன். அவ்வளவுதான் விஷயம். இது புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு எல்லாத்துக்கும். நம்ம என்னமோ பொலினியம் क्वेश्चन எழுதி இருக்கோம், ஆனா இங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு? பொலினியம் பார்த்தாச்சு, ரெட்டினாகுலம் பார்த்தாச்சு, கார்பஸ்குலம் பார்த்தாச்சு, டிரான்ஸ்லேட்டர் தட் இஸ் இன்வெர்டட் Y ரீஜனும் பார்த்தாச்சு. புரிஞ்சிருச்சா? எனக்கு டவுட் இருக்கா? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். எஸ், இஸ் இட் ஆல் கிளியர்? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்கடா, சின்ன சின்ன ஹிண்ட் வச்சு கடகடகடன் क्वेश्चन எழுதி போயிடலாம். ஃபைன் ஃபைன், ஓகேவா? ஓகேனா ஓகே சொல்லுங்க பாப்போம். டேய், உங்களோட இன்டராக்ஷன் தான்டா ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன்னா அப்பதான் உங்களோட பல்ஸ் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு क्वेश्चंस கொடுக்க முடியும். சூப்பரா பிளேக், சூப்பரா விஷ்ணு, சூப்பர் சூப்பர். ஃபைன். இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க. எண்டோதீசியம். பிளேக், நீ கேட்ட எண்டோதீசியம் வந்துருச்சு பாரு. எண்டோதீசியம் இஸ் அசோசியேட்டட் வித் dehiscence of anther. Justify the statement. அட பறக்குது பாரு. ஓகே, क्वेश्चन ரொம்ப சிம்பிள்டா. அங்க என்ன சொல்றான்? எண்டோதீசியமுக்கும் உள்ள இருக்கக்கூடிய பொருள் ரிலீஸ் ஆகு, டெஹிசன்ஸ்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன சம்மதம் கேக்குறாங்க. இது நீ தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு பேசிக்கான டயகிராம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஐ திங்க் இட் இஸ் ஹியர், I'll show you. இங்க பாருங்கடா, இந்த டயகிராம் தெரியுதா? மெச்சூர் ஆந்தர் டயகிராம் தெரியுதா? இந்த டயகிராம்ல எபிடர்மிஸ் இருக்கு, கீழ எண்டோதீசியம் இருக்கு. இந்த எண்டோதீசியம் அப்படியே கம்ப்ளீட் ஆகல. இந்த இடத்துல சின்ன ஒரு கேப் இருக்கு பாத்தியா? அந்த கேப் வழியா தான் உள்ள இருக்கக்கூடிய pollen grains வெளியே வரும். புரியுதா? இப்ப புரியுதா? அப்ப their statement is actually right, which means எண்டோதீசியம் என்ன பண்ணுது? உள்ள இருக்கக்கூடிய அந்த pollen grain dehiscenceங்கிற கான்செப்ட் மூலமா வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணுது. எப்படி பண்ணுது? ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். அப்படின்னா என்ன? இது வந்து தண்ணியை ஃபுல்லா உள்ள எடுத்துக்கும். தண்ணியை உள்ள எடுத்துக்கிட்டு அப்படியே வெடிச்சிரும். வெடிக்கும் என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய அந்த pollen grains வெளியே வந்துரும். அது வெளியே வர பேர் தான் dehiscence சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? dehiscence சொல்லுவோம். அப்ப யார் பண்றா? எண்டோதீசியம் பண்றாங்க. சோ இது வந்து நம்ம ஸ்டேட்மென்ட்ல பாத்துறோம் எப்படி எழுதி இருக்காங்கன்னு. எஸ், பாருங்க. The cells along the junction of the two sporangia of an anther lobe lack these thickenings. நம்ம அந்த ஸ்பேஸ் பார்த்தோம்ல, அந்த ஸ்பேஸ்ல thickenings இருக்காது. That's why they mentioned lack. அந்த ரீஜன் என்ன சொல்லுவோம்? ஸ்டோமியம். அந்த ரீஜன் இஸ் கால்ட் as ஸ்டோமியம். This region along with the hygroscopic nature. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்டா. இந்த மாதிரி क्वेश्चन கேட்கும்போது 4 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? அந்த எண்டோதீசியம் பத்தி மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அது கீழ வரக்கூடிய இந்த ஸ்டோமியம் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அதோட நேச்சர். ஏன்னா அந்த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் இல்லனா அதால ரிலீஸே பண்ண முடியாது. அந்த நேச்சர் என்ன அர்த்தம்? It nothing but it takes in water more. அவ்வளவு விஷயம். நிறைய தண்ணியை உள்ள எடுத்துட்டு வெடிச்சிரும். வெடிக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? உள்ள இருக்கிற அந்த pollen grains அப்படியே அழகா வெளியே போயிடும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஆஃப் எண்டோதீசியம் helps in the dehiscence of anther at maturity. அவ்வளவுதான்டா விஷயம். கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா? சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, பாதி பேர் கிளியர் போட்டுருக்கீங்க. ஓகே, சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்த क्वेश्चन பாருங்க. What is polyembryony? டேய், நான் வந்து क्वेश्चन சொல்லும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், யோசிச்சு பாருங்க. சரியா? polyembryony சொல்லும்போது டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். எஸ், என்னமோ படிச்சிருக்கோமே அப்படி இருக்குன்னா நீங்க படிச்ச அளவுக்கு ஓகே. சுத்தமா தெரியல, கண்டிப்பா நீங்க கவனிக்கணும். ஓகே, இது வரைக்கும் ஓகேவாடா? இது வரைக்கும் ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். எஸ், சூப்பரா, பாத்துறோம். So what is polyembryony? How it can commercially be exploited? Okay, first polyembryony என்ன? நமக்கு ஈஸியா தெரியும். poly many, embryo embryo. So which nothing but many embryos. Simple. கரெக்ட்டா இல்ல? பாருங்க,
occurrence of more than one embryo in a seed is called polyembryony. Precise நீங்க ஆன்சர் எழுதுங்க, மார்க் அப்படியே அழகா அல்வா மாதிரி வரும். ப்ரிசைஸா கதை எழுதாம கதை பேசாம கரெக்டா அந்த ஆன்சர் ப்ரிசிஷனோட எழுதுனீங்கன்னா கண்டிப்பா மார்க் வரும். சரியா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, occurrence of more than one embryo in seed is called polyembryony. இப்போ இந்த क्वेश्चனை வந்து என்ன கேட்டிருக்காங்க, what is polyembryony, how it is commercially exploited. இதுவே இந்த क्वेश्चन எப்படி கேட்கலாம் தெரியுமா, what is polyembryony, tell its types ன்னு கேட்பாங்க. இங்க கேட்கல, ஆனா கேட்டா என்ன எழுதலாம், இது எழுதி வச்சிரலாம். It is divided into 4 categories. Okay, cleavage, formation of embryo, development of more than, activation. இந்த மாதிரி 4 பாயிண்ட் எழுதினா கேட்க மாட்டாங்க, மோஸ்டா கேட்டால் அதை நம்ம எழுதிடலாம். ஓகே, இனி அடுத்து how it is commercially exploited. அந்த ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணுவோம்ல, நிறைய எம்பிரியோஸ் இருக்கு, எப்படி கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். டேய் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஞாபகம் வச்சுக்கோங்கடா, क्वेश्चन புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்ட் அப்படினா என்ன தெரியுமா அர்த்தம், நான் வந்து இந்த பாலி எம்பிரியானிங்கிற கான்செப்ட் மூலமா என்னால அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஒரு ஹார்டிகல்ச்சர் ஃபார்மரி ஃபாரஸ்ட்ரி அதுல என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட் கீழ வரும். ஜெனரல் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட். அப்போ ஓகே இதை வந்து எப்படி நம்ம மிஸ்யூஸ் பண்ணாதான் யோசிப்பாங்க, பட் அந்த லிட்டரல் மீனிங் எடுக்கக்கூடாது. ஓகே, இங்க என்ன மீன் பண்றாங்க, நான் வந்து இந்த பாலிஎம்பிரியோ டெக்னிக் மூலமா எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதா கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டட். ஏன் எக்ஸ்ப்ளாய்டட் சொல்றாங்கன்னா, நான் இந்த பாலிஎம்பிரியோனிங்கிற டெக்னிக்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றேன் அவ்வளவுதான், ஆனா எனக்கு நல்லதுக்காக தான் பண்றேன். புரியுதா? அதான் விஷயம். அப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு பாலிஎம்பிரியோ நிறைய எம்பிரியோஸ் இருக்கு, அப்ப எல்லாமே எப்படி இருக்கும், க்ளோன்ஸா இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும், க்ளோன்ஸா இருக்கும். அப்ப எனக்கு வந்து நான் வந்து ஒரு வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் உருவாக்கணும்னு வைப்போம், அந்த பிளான்ட் வந்து பாலிஎம்பிரியோ டெக்னிக் மூலம் பண்றேன்னா அதோட எம்பிரியோஸ் நிறைய இருக்கும். அப்ப அது இருக்கிற எல்லா எம்பிரியோஸும் என்ன அர்த்தம், வைரஸ் ஃப்ரீ பிளான்டான எம்பிரியோஸ்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி ஈஸியா காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி அழகா எழுதலாம். இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? இஸ் இட் கிளியர்? புரிஞ்சு நம்ம சிம்பிள் பண்ணுங்க பாப்போம். ஃபயர் சிம்பிள், நாட் ஃபயர் சிம்பிள், தட் பாம் சிம்பிள், கிரேனைட் சிம்பிள் போடுங்க, அப்படியே பிளாஸ்டா இருக்கணும். இது புரிஞ்சுதா? இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்கடா, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். Is that fine for everybody? Anybody is having doubt so far? சொல்லுங்க பாப்போம். All good guys? Okay, super, fine. இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க. வெரி குட், சூப்பரா. டேய் விஷ்ணு, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். இந்த क्वेश्चंस பாக்கும்போது இந்த क्वेश्चंस சொல்லும்போது ஏதாவது ரிலேட் ஆகுதா, ஏதாவது ஞாபகம் இருக்கு உனக்கு? ஆமா, எங்கே படிச்ச மாதிரி அந்த மாதிரி ஞாபகம் இருக்காடா? நான் பர்சனலா ஒரு கேள்வி கேக்குறேன் உனக்கு வந்து, சார் நான் क्वेश्चंस நீங்க சொல்ல நான் இந்த क्वेश्चंस எங்கே படிச்ச மாதிரி இருக்கு, இல்ல சுத்தமா தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தா டப்புன்னு கமெண்ட் பண்ணி பாப்போம். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அந்த க்ளோன் क्वेश्चन வந்து ஈஸியா சொல்லி கொடுத்துறேன். சரியா? சோ க்ளோன் பாருடா, க்ளோன் ரொம்ப ஈஸி. இது வந்து ஆக்சுவலி புக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ரா, ஆனா அதை வந்து டீகோட் பண்ணி தரேன் உங்களுக்காக. சரியா? கேளுங்க. The individuals formed by this method is morphologically and genetically identical and are called clones. என்ன சார் இப்படி கொடுத்துருக்கீங்க, எந்த மெத்தட்? நீங்க நல்லா பாருங்க, நம்ம வந்து பட்டிங், fragmentation நிறைய டெக்னிக்ஸ் படிச்சிருக்கோம்ல, அப்ப அதனால உருவாகக்கூடிய இந்த progenies என்னது, ஆக்சுவலி clones, which means they are genetically identical to their parents and to themselves. அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிள்ரா. க்ளோன் கேட்டா அழகா எழுதலாம். க்ளோன்ஸ்ங்கிறது பேரண்ட்ஸுக்கு அப்படியே ஜெனட்டிக்கலா ஐடென்டிக்கலா இருக்கும். ஏன்னா செகண்ட் பேரண்ட் இன்வால்வ் ஆகல, ஒரே பேரண்ட் தான். அப்ப அந்த பேரண்ட் மாதிரியே அந்த ப்ராஜனி இருக்கும். அந்த ப்ராஜனி ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கும். அவன மாதிரி உருவாக்குற மத்தவனுக்கும் ஐடென்டிக்கலா இருப்பான். சோ இட்ஸ் கால்ட் as clones. ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். படிச்ச மாதிரி தான் இருக்கு. எண்டோத்திலியம் படிக்கலாம். ஓகே, பரவாயில்ல. இந்த எண்டோத்திலியம் வந்து ஆக்சுவலி புக்ல கொடுத்துருப்பாங்க, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும்டா. அந்த when they explain about all these things, அந்த எண்டோத்திலியம் பிளாக்ல கொடுத்துருப்பாங்க, டார்க் பிளாக்ல எண்டோத்திலியம் ஆர் இன்டர்கியூமெட்ரி டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க தெளிவா. அந்த क्वेश्चन கண்டிப்பா பாருங்க. சரியா? ஓகே, சூப்பரா. சோ க்ளோன் பத்தி ஈஸியா கேட்டா எழுதிடலாமா? இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் கம்மி தான்டா, ஆனா கேட்டா நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாது. அழகா 2 மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஃபைன். இனி அடுத்த क्वेश्चन பாருங்க. டிஃபைன் டபுள் ஃபெர்டிலைசேஷன். டேய், இந்த மாதிரி क्वेश्चन வந்து உங்களுக்கு கம்மி மார்க்ல கேட்கும்போது நீ கதை எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா teachers are also fed up, your time is also waste. So அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி சொல்றேன் கேளுங்க. Yes, just a minute. Okay, fine. ஏதோ போடுது ஓபன் இருக்குடா, செக் பண்ணி பாருங்க. Fine, okay. So which means define double fertilization. ரொம்ப ஈஸி. இப்ப கேக்கும்போது என்ன பண்ண தெரியுமா, அழகா கீ பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். அழகா கொடுத்திருக்கேன். இத மட்டும் நீ படிச்சிருந்தா கூட ஃபுல் மார்க் கொடுக்கலாம்டா.
இத மட்டும் நீ படிச்சிருந்தா கூட அழகா உனக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சோ தெளிவா காட்ற பாருங்க அப்படியே. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? போலன் ஜெர்மினேட் ஆகும். கரெக்ட்டா இல்லையா? போலன் ஜெர்மினேட், எங்க ஸ்டிக்மா போயிடுச்சு, இப்போ போலன் ஜெர்மினேட் ஆயிடுச்சு. ஜெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் போலன் டியூப் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் அப்படியே ஞாபகம் எல்லாமே தெளிவா சொல்லி கொடுத்துருக்கா, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. போலன் டியூப் அப்படியே ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிற போலன் டியூப் வந்து நேரா அந்த ஓவரி ஓவியூலுக்குள்ள அந்த மைக்ரோபியல் எண்ட் வரைக்கும் போகும். அந்த எண்ட் வரைக்கும் போகும். ஏன்னா அந்த போலன் டியூப் அந்த எண்ட் வரைக்கும் போனாதான் போலன் டியூப் வழியா அந்த போலன் கிரெயின்ஸ் அந்த கேமெட்ஸ் எல்லாம் அழகா உள்ள போக முடியும். ஓகேவா? சோ வந்துருச்சா? அப்புறம் என்ன ஆகுது? இது அப்படியே உள்ள போய் அந்த போலன் டியூப் வந்து ரெடி, ஆல் செட். அப்ப என்ன பண்ணும்? இந்த போலன் கிரெயின் வந்து கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணும். போலன் கிரெயின் என்ன பண்ணும்? கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணும். ரொம்ப ஈஸியா தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் சொல்றேன் கேளுங்க. வெரி சிம்பிள் லிசன். வாட் ஹேப்பன்ஸ்? இந்த போலன் கிரெயின் போய் ஸ்டிக்மால ஒட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும்? போலன் டியூப் ஃபார்ம் பண்ணும். அந்த டியூப் பெருசாய் அந்த மைக்ரோபியல் எண்ட் வரைக்குமே போகும். அங்க போனதுக்கு அப்புறம் இந்த போலன் டியூப் ஃபார்ம் ஆயிடுச்சா, அடுத்த போலன் கிரெயின் என்ன பண்ணும்? கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணும். டேய் எவ்வளவு கேமெட்ஸா? 2 கேமெட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்கடா, 2 கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஓகே, அது அப்படியே அழகா கொடுத்துருங்க பாருங்க. 4 பாயிண்ட். டிஸ்டர்ப் மேல் கேமெட்ஸ் எழுதியாச்சா? இப்போ ரிலீஸ் ஆகிற கேமெட்ஸ் என்ன பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம்டா. நீ இதை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் சொல்ல போற இந்த 2 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க் வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேமெட் fuses with the egg. Okay, first gamete fuses with the egg, you call it as syngamy. As a result you get what? Zygote. That is the answer. Simple. Got it? So gamete என்ன பண்ணும்? egg கூட fuse ஆகி zygote கொடுக்கும். அது பேர் syngamy, fusion, fertilization, whatever it is, everything is right. Okay, அப்ப ஃபர்ஸ்ட் கேமெட் ரோல் புரிஞ்சுச்சு. இன்னொரு கேமெட் வந்துச்சா கூட அது என்ன பண்ணுது? அது நேரா போய் போலார் நியூக்ளியேன்னு 2 நியூக்ளியை இருக்கும், அது கூட ஃபியூஸ் ஆயிடும். அது கூட ஃபியூஸ் ஆனாதா என்ன கிடைக்கும் நமக்கு? Yes, we call it PEN. Okay, it is nothing but endosperm. We get what? Endosperm. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப்போ இந்த பர்టిక్యులர் ஃபீச்சர்ல 2 கேமெட் இன்வால்வ் ஆகி 2 டைம் நடக்கிறதுனால you call this as nothing but double fertilization. இங்க ஒரு fertilization, இங்க ஒரு fertilization, மொத்தம் டபுள் fertilization. தனித்தனியா பேசும்போது இது ஒரு fertilization, இது ஒரு ட்ரிபிள் ஃபியூஷன். ஏன் ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்றோம்? கேமெட் ஒண்ணுடா, அந்த சோ கால்ட் போலார் நியூக்ளியை 2n. அப்ப 1 + 2n 3n, ட்ரிபிள் ஃபியூஷன். அவ்வளவுதான் விஷயம். டபுள் ஃபர்டிலைசேஷன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எழுதுங்க. உங்களுக்கு அந்த 5 மார்க் கேள்வி கேட்காத இப்ப எழுதலாம்டா. எழுதிட்டு உங்களுக்கு அந்த 5th மார்க் 4 மார்க்ஸ் வாங்கிட்டீங்க. 5th மார்க் வாங்கணும்னா யூனிக் டு ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் எழுதி விட்டுருங்க. அப்படியே டீச்சர் ஷாக் ஆயிருவாங்க, ஏய் என்னடா இவ்வளவு தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறது. சரியா? ஓகே, எஸ் புரிஞ்சுதா? எஸ்டா வரும்டா யூ ஹேவ் டு மென்ஷன். கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சரியா? ஏன்னா அது மென்ஷன் பண்ணா மட்டும்தான் அது ட்ரிபிள் ஃபியூஷனுக்கான ப்ராடக்ட் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ இந்த சின்காமில எப்படி ஜைகோட்னு சொல்ற? சார் கேமெட் எக் ஜைகோட், அதே மாதிரி தான்டா கேமெட் போலார் நியூக்ளியை PEN. ஓகே, அது ஃபார்ம் பண்ணும். சரியா? புரிஞ்சிருச்சாடா? ஈஸியா இருக்காடா? ஓகேவா? ஆல் கிளியரா? இந்த क्वेश्चन கேட்டா இத அப்படியே எழுதுங்க, அழகா மார்க் கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க எதுவுமே கதை எழுதணும் அவசியம் இல்ல, கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டா பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, இதை எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ அதாவது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பட் இது ஓகேவா? இஸ் இட் ஃபைன்? ஆல் குட்? அடுத்து போயிடலாமா? ரெடியாடா? ரெடியா? ரெடி? ஃபயர் ரெடியா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சூப்பர், ஃபைன், வெரி குட். இப்போ அடுத்து பாத்துருவோமா? 3 மார்க்ஸ். சூப்பர், பாத்துருவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டுங்க பாருங்க. டிஃபைன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், பட்டிங் ஃபிராக்மெண்டேஷன், கிராஃப்டிங் லேயிங், இதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா क्वेश्चन கேட்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஏன் தெரியுமாடா, ரொம்ப நம்ம வந்து டெய்லி லைஃப்ல கூட யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ். அப்ப அங்க இருந்து நம்ம கண்டிப்பா ஒரு கேள்விகள் கேட்கப்படும். ஓகே, சூப்பர்டா, வெரி குட்டா. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, கிராஃப்டிங் கேட்டிருக்காங்க, லேயரிங் கேட்டிருக்காங்க. டேய் உங்களுக்கு கிராஃப்டிங்னாலும் தெரியும், லேயரிங்னாலும் தெரியும். ஆனா நீங்க அங்க போய் டயகிராம் மறந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்க முடியாதுடா. ஆனா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு கேட்கிற பாயிண்ட்ஸை தனித்தனியா பிரிச்சு எழுதிங்க. நான் சொல்றேன் கேளுங்க. டிஃபைன் கிராஃப்டிங் லேயரிங் இருக்கா. ஓகே, கிராஃப்டிங்னா என்ன? இங்க நல்லா பாரு, டயகிராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் டயகிராம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, டயகிராம் பாருங்க. நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு கிராஃப்டிங்ல. பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், கிரவுன் கிராஃப்டிங், வெஜ் கிராஃப்டிங் எல்லாம் இருக்கு. ஒன்றும் இல்லை, கிராஃப்டிங்னா என்ன? இருக்கிற ஒரு பிளான்ட்ல நான் இன்னொரு ஸ்டாக் ஆட் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே,
இருக்கிற ஒரு ஸ்டாக்ல என்ன பண்றேன் இன்னொன்னு ஆட் பண்றேன். இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அது தனியா புதுசா வளரும். இதுதான் கிராஃப்டிங். இவ்வளவு கிராஃப்டிங். ஓகே, இருக்கிறத ஒண்ணுல நான் இன்னொன்னு ஆட் பண்ணி அதை கிராஃப்டிங்கா மாத்துறேன். புரிஞ்சுதா? இதுவே நல்லா பாரு, லேயரிங். லேயரிங்னா என்ன சார்? டே, கிராஃப்டிங்க்கும் லேயரிங்க்கும் பிரைமரி டிஃபரன்ஸ் பாரு. கிராஃப்டிங்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆட் பண்றேன், அதை நான் உள்ள குத்துறேன், வெளியே குத்துறேன், கட்டி வைக்கிறேன், ஒட்டி வைக்கிறேன், அதெல்லாம் செகண்டரி. ஆனா இந்த ரெண்டு ஆட் பண்றேன். ஆனா லேயரிங் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு செடியை நல்லா பெண்ட் பண்ணி அந்த செடியில இருந்து என்ன வளர்த்துறேன். புரியுதா? லேயரிங் நல்லா பாருங்கடா, இங்க பாருங்க, டயக்ராம் பாருங்க. அதே பிளான்ட் தான், அந்த பிளான்ட் கூட ஒரு ஸ்டெம் வீக்கா இருக்கலாம், இல்ல ரொம்ப லைட்டா இருக்கலாம், இல்ல கிளைம்பரா இருக்கலாம். அதை அப்படியே வளைச்சு அதுக்கு ஒரு வெயிட் கொடுத்து அதை வளர வைக்கிறேன். நான் இங்க புதுசா எதுவும் ஆட் பண்ணலையே. நல்லா பாருங்க, நான் புதுசா எதுவும் ஆட் பண்ணலையே. அதை அப்படியே வச்சு அப்படியே நான் வளர்த்து கொண்டு வரேன். இதுதான் விஷயம். சரியா? சோ இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கும்போது நீங்க பேசிக் கான்செப்ட் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அழகா எழுதிடலாம். ஃபைன், காட் இட்? இஸ் இட் கிளியர்? சோ கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் கேட்டிங்கன்னா பேசிக் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம்டா. கிராஃப்டிங்ல ஸ்டாக் இருக்கு, ஸ்கயான் இருக்கு, அண்ட் லேயரிங்ல அப்படி எதுவும் இல்ல. ஒரு வீக் ஸ்டெம் வச்சு நம்ம என்ன பண்றோம், இன்னொரு பிளான்ட்டை உருவாக்குறோம், வெஜிடேட்டிவ் ப்ரோபகேட் பண்றோம். Yes sir, we do this in a garden. Yes Shreya, yes, it's very common that people do this practices. Okay, very common, because nariya in the crotons gala we can use this techniques. Okay, super ra, super super super. Already so இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க, ஈஸியா எழுதிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் கேட்டாலும் அழகா எழுதலாம். ஓகே, அதுவும் கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபைன், அடுத்து பாருங்க இந்த क्वेश्चन. இது வந்து பயாலஜில டயகிராம காம்ப்ரமைஸே பண்ண முடியாதுடா. நீ எப்படி இப்ப ஃபார்ஸே ஜெனரலா பிசிக்ஸ்ல வந்து தியரி ப்ராப்ளம்னு கண்டிப்பா ப்ராப்ளம் கேட்கற மாதிரி பயாலஜில கண்டிப்பா டயகிராம்னா ஒன்னு கேட்கவே செய்வாங்க. சோ நீ டயகிராம்ஸ் படிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க், 1 மார்க் கூட அட்டெண்ட் பண்ணிடலாம். அரௌண்ட் 15-20 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். டயகிராம்ஸ் மட்டுமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ கண்டிப்பா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, மெச்சூர் ஆந்தரோட டயகிராம் கேட்டிருக்காங்க. டே, மெச்சூர் ஆந்தர்னால ஈஸியா அழகா பாருங்க, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டு நான் அந்த பாக்ஸ் மட்டும் எழுத ஈஸியா முடிச்சுக்கிறேன். என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன ரொம்ப முக்கியமான பார்ட், எபிடர்மிஸ்ங்கிற பார்ட் ரொம்ப முக்கியம் தான். இங்க பாருங்க, எபிடர்மிஸ் ரொம்ப முக்கியம். அது கீழே எபிடர்மிஸ் கீழே எண்டோதீசியம், எண்டோதீசியம் கீழே மிடில் லேயர் கீழே டேபிட்டம். அவ்வளவுதான். நீ அந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா திக்னிங்ஸ் இல்லாத இடம் பேர் என்ன சொன்ன, ஸ்டோமியம். அந்த ஸ்டோமியம் மூலமா தான் டெஹிசன்ஸ் நடந்து அந்த போலன் கிரெயின்ஸ் வெளியே வரும். அது அப்படியே வரைஞ்சிடும். அவ்வளவுதான். நீ படிச்சது அப்படியே வரைஞ்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இஸ் இட் கிளியர்? எனிபடி சோ எனி டவுட் சோ ஃபார்? ஆல் குட்? புரிஞ்சுதா? எஸ் எஸ், புரிஞ்சதுன்னா வெடி போடுங்கடா பாப்போம். தீபாவளிக்கு நம்ம இப்போ வெடி போடுவோம். ஓகே, தீபாவளி என்னமோ அக்டோபர் மிட் தான், ஆனா நம்ம வந்து இப்பவே வெடி போடுவோம். சரியா? ஃபைன். ஓகே, ஆல் குட், சூப்பர். இப்போ நல்லா பாருங்கடா. ஓகே, இப்போ பாருங்க. The endosperm of an angiosperm is different from gymnosperm. Do you agree? Justify your answer. Guys, நல்லா கேளுங்க. என்ன தெரியுமா கேட்டிருக்கானுங்க, angiosperm எடுத்திருக்கானுங்க, gymnosperm எடுத்திருக்கானுங்க. இது ரெண்டுக்கும் இருக்கிற எண்டோஸ்பெர்முக்கு என்ன வித்தியாசம்? இல்ல சேமா இருக்கா? சேமா இருந்தா ஆமான்னு சொல்லு, அது ஏன் சொல்லு. இல்லனா இல்லன்னு சொல்லு, அது ஏன் சொல்லு. அவ்வளவுதான். சோ பாத்துருவோமா என்னங்கிறது? பாத்துருவோமா? எஸ். சோ குயிக்கா பாருங்கடா. ஒன்னு ரொம்ப சிம்பிள். நம்ம இப்பதான் என்ன பண்ணோம், டபுள் ஃபியூஷன்ங்கிற கான்செப்ட் பார்த்தோம். டபுள் ஃபியூஷன், டபுள் ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது எங்க நடக்குது? இட் இஸ் யூனிக் டு ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். இட் இஸ் யூனிக் டு ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். அப்ப நல்லா அந்த ப்ராசஸ் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இப்போ the endosperm of an angiosperm is different from gymnosperm. Yes. First answer is yes, it is different. Justify your answer. Yes, justify பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ் எழுதிட்டீங்க. எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம படிச்ச இந்த டபுள் ஃபியூஷன் ஆர் டபுள் ஃபெர்டிலைசேஷன் டெக்னிக் எதுல வரும்? ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல வரும். because I asked you to remember that no, unique to angiosperms. அப்ப அங்க என்ன நடக்குது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கேமெட் வந்து ஃபியூஷன் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் தான் அந்த PEN so called endosperm ஃபார்ம் ஆகுது. சோ அப்ப என்ன அர்த்தம்? ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் தான் இந்த எண்டோஸ்பெர்ம் உருவாகுது. புரிஞ்சுதாடா? ஆனா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் இந்த கதையே இல்ல. ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல வந்து ஆக்சுவலி எப்படி தெரியுமாடா, அந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் தான் இருக்கும். அது அப்படியே டிவைட் ஹாப்ளாய்டு அப்படியே மெயின்டைன் ஆகி அது அப்படியே எண்டோஸ்பெர்மா மாறும். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அது டீடைலா புக்ல கொடுக்கல, பட் ஸ்லம் டெல்லிங். ஆனா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படி இல்ல. ஆஞ்சியோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்கும், உருவாகுற அந்த PENங்கிற எண்டோஸ்பெர்ம் எவ்வளோ? 3N. கரெக்டா? ட்ரிபிள் ஃபியூஷன் 3N and it is post fertilization. ஆனா இங்க அப்படி இல்ல. ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல
fertilization முன்னாடி வரும் and it is always haploid in nature. இத மட்டும் எழுதுனீங்கன்னா ஆளாக மார்க் வரும். சரியா? ஏய் புரிஞ்சிருச்சாடா? ஈஸியா இருக்காடா? ஃபைன்? கிளியர்? சோ angiosperm நம்ம நல்லா படிச்சனால அத நல்லா புஷ் பண்ணி எழுதி மார்க் வாங்கிடணும். ஓகே, அது நல்லா பிரைமா கொடுத்து டபுள் ஃபெர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன் எல்லாம் போட்டு தட்டி விட்டு பாயிண்ட் அழகா எழுதி விட்டுறணும். ஓகேவா? சரி, அடுத்து பாத்துருவோமாடா? சூப்பரா ரெடியாடா? ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் போலன் கிட். போலன் கிட் பற்றி சிறு குறிப்பு வரைக. பாத்துருவோமா? என்ன கொடுத்திருக்கானுங்க? ரொம்ப ஈஸி क्वेश्चन தான். It is a viscous oily often yellow or orange layer produced by the tapetum. டெபிட்டம்க்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. ஞாபகம் இருக்கா? நியூட்ரிஷன் கொடுக்கணும், போலன் கிட் கொடுக்கும், ஸ்போரோ பாலன் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு பொருள் தான் போலன் கிட். அது என்ன பண்ணும்? இந்த போலன் கிரெயின்ஸ் நல்லா கோட் பண்ணும். அது தவிர இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணாதான் இன்செக்ட் மூலமான பாலினேஷன் நடக்கும். அதுக்கு அட்ராக்ட் பண்ணும். அது தவிர யூவில இருந்து ப்ரொடெக்டும் பண்ணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? இது ரொம்ப ஈஸி क्वेश्चन தான். இந்த क्वेश्चन கேட்க வாய்ப்பு. அப்போ போலன் கிட் கேட்டவங்க கிட்ட நெக்ஸ்ட் டைம் ஸ்போரோ போலன் கேட்கலாம், டெபிட்டம் ஃபங்க்ஷன் கேட்கலாம், டெபிட்டம்னா என்னன்னு கேட்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி படிச்சா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, சூப்பரா, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஃபைன். இப்போ அடுத்து பாருங்கடா, ரைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பார்த்தனோகார்பி. டேய், இந்த பார்த்தனோகார்பி, அப்பாமெக்சிஸ், பாலிஎம்ப்ரியான் இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும்டா. இது எல்லாமே ரொம்ப பிரைம் கான்செப்ட்ஸ். அப்ப இதுல இருந்து பேஸ் அட்லீஸ்ட் 1 மார்க் ஆர் 3 மார்க் ஆர் 2 மார்க் கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகள் வரலாம். ஓகே, 5 மார்க் கூட கேட்கலாம். ஓகே, because we have points for it, no? சோ பாருங்க, பார்த்தனோகார்பி அப்படினா என்ன? ஃப்ரூட்ஸ் டெவலப்மெண்ட் வித்அவுட் ஃபெர்டிலைசேஷன். இந்த ஒரு பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு கண்டிப்பா 1 மார்க் கவர் ஆயிடும். இப்படி தான் 3 மார்க், அந்த ஒரு பாயிண்ட் எழுதினாலே 1 மார்க் கவர். ரொம்ப சிம்பிளா எழுதுங்க, ரொம்ப சிம்பிள். ஃப்ரூட் டெவலப்மெண்ட் வித்அவுட் ஃபெர்டிலைசேஷன், அவ்வளவுதான். நீ கொஞ்சம் கலர்ஃபுல்லா அப்படியே பார்த்தாலே அப்படியே அல்வாமா இருக்கணும்னா யூ கேன் ரைட் பார்த்தனோகார்பி இஸ் ஃப்ரூட் டெவலப்மெண்ட் வித்அவுட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். எழுதிட்டு நீ என்ன பண்ணும்? எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஓகே, டே பார்த்தனோகார்பி என்று ஞாபகம் வச்சுக்கிறேன். ஈஸி நான் ஞாபகம் வச்சிருப்பேன். பார்த்தனோகார்பி அதாவது ஃப்ரூட் வந்து ஃபெர்டிலைசேஷன் இல்லாம டெவலப் ஆகும். அப்போ சீட்ஸ் வந்து அங்க எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டியா, ரொம்ப கம்மியா இருக்கும். எடிபிள் போர்ஷன், சாப்பிடக்கூடிய பகுதி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அப்படி என்ன ஃப்ரூட் இருக்கு? பனானா, கிரேப்ஸ், பப்பாயா, இதெல்லாம் குயிக்கா ஞாபகத்துல வந்துரும். சரியா? ஓகே, சோ ஃபீச்சர்ஸ் பாருங்க. சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். இந்த சிக்னிஃபிகன்ஸ் கேட்பாங்கடா. சிக்னிஃபிகன்ஸ் கேட்ட எழுத என்ன எழுதணும்? நமக்கு தெரியும் இது வந்து எடிபிள் போர்ஷன் ஜாஸ்தி. அப்ப அதை ஃபர்ஸ்ட் எழுதிடு. மோர் எடிபிள் பார்ட். அப்ப எடிபிள் போர்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, பல்ப் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? அதுல ஜாம்ஸ் பண்ணலாம், ஜெல்லிஸ் பண்ணலாம், சாசஸ் பண்ணலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். அது தவிர இந்த மாதிரி பொருள் தான் நிறைய சேல் ஆகும். அப்ப நான் கமர்ஷியலா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி க்ரோவும் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். ஈஸியா இருக்கா? புரிஞ்சுதாடா? இது யாருக்கு டவுட் இருக்காடா? இஸ் இட் கிளியர்? டேய் 25 பேர் இருக்கீங்கடா இங்க. 25 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. குயிக்கா சொல்லுங்க பாப்போம், யாருக்கா டவுட் இருக்கு? இது வரைக்கும் ஓகேவா? கேள்விகள் கேட்டால் எப்படி எழுதணும், என்ன கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் பார்த்தாச்சா? ஓகே ஓகே, ரெடி? ஓகே, சூப்பர். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन எவ்வளவு பேருக்கு தெரியும்டா? கமெண்ட் பண்ணுங்க. yes or no குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். how many of you here knows what is the types of ovules? quickly tell me பாப்போம். easy sir. yes, super. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாருக்கெல்லாம் தெரியும் இந்த क्वेश्चन? yes, விஷ்ணு, நீட் ஆஸ்பிரண்ட், கினி, சுரேஷ், ஸ்ரேயா, எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பேருக்கு தெரியும் இது? வெரி குட். ஸ்ரேயா knows the answer. சூப்பர்லா. வேற 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 கடகடே. இந்த கேள்வி வந்து ரொம்ப 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 முக்கியம்டா. நான் பல டைம் கேட்டிருக்கேன் இந்த கேள்வியை, பல டைம் கேட்டிருக்கானுங்க. ஓகே, சோ பாத்துறோமா? எஸ், ரொம்ப ஈஸிடா. நமக்கு மொத்தம் 6 டைப் இருக்கு. இந்த 6 டைப்போட நீ இந்த டயகிராம் ஞாபகம் வச்சிட்டாலே போதும், நீ பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ பாத்துறோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்த்தோட்ரோபஸ். டேய் இதுல வந்து உங்களுக்கு மைக்ரோபைல்னா என்னன்னு தெரியணும், ஃபியூனிக்கல் தெரியணும், சலாசா எண்ட் தெரியணும், எம்ப்ரியோசாக் தெரியணும். இதெல்லாம் தெரியணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கான டயகிராம் பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன்.
Yes, everybody please look into this diagram. I want everybody to look into this diagram. லைட்டா மறந்த மாதிரி இருக்கு சார். இனி மறக்காது. இதை மட்டும் அப்படியே கேளு, காதுக்குள்ள அப்படியே போய் நின்னுக்கும், மறக்கவே மறக்காது. பாத்துருவோமா? சோ பாருங்க, ஜெனரலா ஓவியூல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணி தான் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் இருக்கு. சோ பாத்துருவோமா? ஹின்ஸ் வச்சா ஞாபகம் இருக்கும். எஸ், அவ்வளவுதான். ஹின்ஸ் தான் ஈஸியா படிச்சிட பாருங்க, சொல்லி தர பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஓவியூலோட இந்த ஸ்ட்ரக்சர், இந்த எண்ட் பேர் தான் மைக்ரோபைல் எண்ட் சொல்லுவோம். ஓகே, இந்த மைக்ரோபைல் எண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிறது சலாசில் எண்ட். ஓகே, சோ இங்க வந்து உள்ள இங்க வெளிய இருக்கிற அந்த லேயர்ஸ் பேரு இன்டெகுமென்ட்ஸ். அதெல்லாம் யாருக்காக இருக்கு? எம்பிரியோ சாக். இது எல்லாமே எம்பிரியோ சாக்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உள்ள இருக்கு. ஓகே, இன்டெகுமென்ட்ஸ் இருக்கு, உள்ள வந்து எம்பிரியோ சாக் இருக்கு. ஓகே சார், இந்த எம்பிரியோ சாக் உள்ள நீ போய் பார்த்தா என்ன இருக்கு? நமக்கு இந்த நியூசெல்லஸ் இருக்கு. உள்ள போனீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு, போலார் நியூக்ளியர் இருக்கு, சினெசிஸ் இருக்கு. இந்த டயகிராம் சூப்பர் இம்பார்ட்டன்ட்ரா. இது நீ எப்படியாவது எனக்காக நீ அட்லீஸ்ட் ஒன்ஸ் வரைஞ்சு பார்க்கணும்டா. சரியாடா? ஓகே, கண்ணை முடிக்கலடா, படிச்சிட்டு புக்க பார்க்காம draw it on your own and mark all the parts. It is very very important. இத காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா வரைஞ்சு பாத்துங்க. ஓகே, சோ இந்த மாதிரி கான்செப்ட்ல பேஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்கு? டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் இருக்கு. பாருங்க, நான் சொல்லி தரேன். ஓகே, சோ பாருங்க, ஆர்த்தோட்ரோபஸ், மைக்ரோபைல், ஃபியூனிக்கல், சலாசா இன் ஸ்ட்ரைட் லைன். அப்படிதான் எப்படி டயகிராம் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். அந்த ஓவியூல் நான் இப்ப காட்டின ஓவியூல் இப்படி இருந்துச்சுடா, இது இந்த ஆர்த்தோட்ரோபஸ் எப்படி இப்படி இருக்கணும். which means டயகிராம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இப்படி எல்லாமே இருக்கும், எல்லாம் ஸ்ட்ரைட் லைன் அழகா இருக்கும். as we called as ஆர்த்தோட்ரோபஸ். கிளியர்? இப்ப நல்லா கவனிங்க, ஆர்த்தோட்ரோபஸ் படிச்சீங்களா? நீ அதை வச்சு மத்தல படிச்ச பாருங்க. ஆர்த்தோட்ரோபஸ் அப்படியே இப்படி இருந்துச்சுன்னா, நான் காட்டின டயகிராம் வந்து ஆனோட்ரோபஸ். அப்படியே இப்படி இருந்துச்சுன்னா ஆனோட்ரோபஸ். ஓகே, ஆர்த்தோக்கும் ஆனோக்கும் நடுவுல ஹெமி ஆனோட்ரோபஸ் இப்படி இருக்கும். ஹெமி ஆனோட்ரோபஸ். புரிஞ்சுதாடா? ஆர்த்தோட்ரோபஸ், ஆனோட்ரோபஸ், ஹெமி ஆனோட்ரோபஸ். இது மூணு ஈஸியா எழுதிடலாமா? அப்போ ஆர்த்தோட்ரோபஸ் எப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். ஓகே, ஆனோட்ரோபஸ் எப்படி திரும்பி இருக்கு? இன்வெர்டட். அப்ப எழுதி அவ்வளவுதான். இன்வெர்டட் மைக்ரோபைல் நியர் ஃபியூனிகுலஸ். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஃபியூனிகுலஸ். அப்ப இது என்ன ஆகும்? அப்படி சுத்தி வரும்போது இந்த ஃபியூனிகுலஸ் பக்கத்துல வந்துருச்சா? நியர் ஃபியூனிகுலஸ், காமன் அண்ட் டைகோட்ஸ் அண்ட் மோனோகோட்ஸ். அது எழுதியாச்சு. அடுத்து ஹெமி ஆனோட்ரோபஸ். இப்படி நடுவுல ரெண்டுக்கு ஆர்த்தோட்ரோபஸ்க்கு ஆனோட்ரோபஸ் நடுவுல ஹெமி ஆனோட்ரோபஸ். பாருங்க, பாடி டிரான்ஸ்வர்ஸ் ரைட் ஆங்கிள் டு ஃபியூனிக்கல். தெரியுதா? ரைட் ஆங்கிள் டு ஃபியூனிக்கல். ஓகே, இந்த ரைட் ஆங்கிள், இந்த 90 டிகிரி ரைட் ஆங்கிள் டு ஃபியூனிக்கல் யூ கேன் see in primulation. சோ அது எழுதிடலாம். அடுத்து பாருங்கடா, கேம்ஃபைலோட்ரோபஸ், curved bean shaped embryo sac slightly curved. ஒண்ணும் இல்லடா, இது எப்படி தெரியுமா இருக்கும்? நான் காட்டுற பாருங்க, இது அப்படியே வளைஞ்சு போயிருக்கும்டா. இப்படி போய் வளைஞ்சு போய் இப்படி இருக்கிறது இப்படி வளைஞ்சு போயிருக்கும். அதான் இது கேம்ஃபைலோட்ரோபஸ். ஆனா எம்பிரியோ சாக் மட்டும் லைட்டா வளைஞ்சிருக்கும். எம்பிரியோ சாக் மட்டும் லைட்டா வளைஞ்சிருக்கும். அதுதான் கேம்ஃபைலோட்ரோபஸ். இந்த ஆம்பிட்ரோபஸ்னா அந்த எம்பிரியோ சாக் நல்லாவே வளைஞ்சிருக்கும். இப்படி இருக்கும்டா. எப்படி தெரியுமா இருக்கும்? இது வந்து இங்க பாருங்க, காட்டுறேன். இது வந்து நல்ல இது உள்ள பெண்டா இருக்கும். பாக்குறதுக்கு இப்படி இருக்கும் லைட்டா, லைக் ஹார்ஸ் ஷூ ஷேப். அது என்ன சொல்றாங்க? ஆம்பிட்ரோபஸ்ங்கறாங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் சர்க்கினோட்ரோபஸ். அது ஒண்ணுடா 360 டிகிரி இப்படி இருக்கிறது வந்து சுத்தி இப்படி 360 டிகிரி ரவுண்ட் அடிச்சு நிக்கும். இவ்வளவு விஷயம், ரொம்ப ஈஸிடா. இந்த டயகிராம் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அழகா எழுதிடலாம். ஈஸியா கேக்குற கேள்வி. ஓகேவா? ஆர்த்தோட்ரோபஸ், ஆனோட்ரோபஸ், ஹெமி ஆனோட்ரோபஸ், and it's like கேம்ஃபைலோட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ் and சர்சினோட்ரோபஸ் 360 டிகிரி. இது புரிஞ்சுதாடா? எதுக்கு புரிஞ்சுதா? இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்கடா. ஈஸியா இருக்காடா? புரிஞ்சுதா? Okay, got it? Is it clear? Everybody quickly comment சொல்லுங்க பாப்போம். Sir ready 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 ready. யாருக்கெல்லாம் புரியல இது? டேய் குயிக்கா டெக்ஸ்ட் பண்ணுங்க. எங்க போயிட்டீங்க? டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரெடியா? தம்பிகளா, நமக்கு வந்து 2.5 நாள் தான் இருக்குடா. 2.5 நாள் வெறித்தனமா படிச்சா சென்டம் உறுதி எடுத்துடலாம். சரியா? ஆனா நீ கூட இருக்கணும். நான் வந்து ஃபுல் டே உங்களுக்காக கூடவே இருக்க போறேன்.
என் கூட மட்டும் 2 நாள் வாங்க 2 நாள் வாங்க, அழகா எல்லாம் அடிச்சு முடி சொல்லி கொடுத்துறேன். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, சார் நான் தொடவே இல்லை, நான் புக்கவே தொடரல, நான் ஃபெயில் ஆவேன்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கிறவன் சும்மா நான் கேட்கிற இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு போனா மட்டும் போதும் அழகா 60% எடுக்கலாம், அழகா 60% எடுத்துடலாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? Okay, super fine. So next part பாருங்க. So explain any two mechanisms that promote cross pollination. டேய் இந்த क्वेश्चन வந்து ஒரு ட்ரிக்கியான क्वेश्चनடா. ஃபர்ஸ்ட் நீ எந்த ஞாபகம் வச்சுக்கணும், cross pollination தெரியும். Self pollination அந்த ஃப்ளவர்க்குள்ள நடக்கிறது self pollination. Cross it happens between flowers or between plants. That's what we call it as cross pollination. கரெக்ட்டா? அப்ப இந்த cross pollination நான் ப்ரோமோட் பண்ணனும். சரி எதுக்காக நான் ப்ரோமோட் பண்ணனும்? டேய் எனக்கு வந்து சில பல வேரியேஷன்ஸ் வேணும்டா, எனக்கு சில பல அடாப்டேஷன்ஸ் வேணும். நான் வந்து எனக்குள்ளே நான் அப்படியே குட்டி பெத்திட்டே இருந்தேன்னா எனக்கு அடாப்டேஷன்ஸ் இருக்காது, எனக்கு வந்து பெரிய நியூ ஃபீச்சர்ஸ் வராது. அப்ப என்ன பண்ணும், கிராஸ் பாலினேட் பண்ணும். அப்ப கிராஸ் பாலினேட்டை உருவாக்குறதுக்கு நானே இந்த பிளான்ட்ஸே உருவாக்குன சில டெக்னிக்ஸ் இருக்கு, அத பார்க்க போறோம். பாத்துறோமா? எஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி. ரெண்டு prime concepts are to promote the cross pollination. You have two concepts, one is dicliny or unisexuality, another one is monocliny or bisexuality. அதுதான் டீடைலா படிக்கணும், புரியுதா? ஃபர்ஸ்ட் இஸ் டைக்ளைனி or unisexuality, second one is monocliny or bisexuality. Okay, what is the so called dicliny or unisexuality, which means இதுல வந்து ஒரே ஒரு கேமெட் தான் இருக்கும். என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு கேமெட் தான் இருக்கும். Okay, is that clear? Fine, what do you call it as ஒரே ஒரு கேமெட் இருக்கும். நல்லா பாருங்கடா, உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன் கேளுங்க. சோ டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி கீழ அதாவது ஒரு கேமெட் தான் இருக்கும், அதுக்குள்ள ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து மோனிஷியஸ், இன்னொன்னு வந்து டைஷியஸ். என்ன சொல்லுவாங்க, ஒன்னு வந்து மோனிஷியஸ், இன்னொன்னு வந்து டைஷியஸ். இஸ் தட் கிளியர்? பாத்துருவோமா? பாருங்கடா, இப்போ மோனிஷியஸ் டைஷியஸ் ஈஸியா சொல்றது கேளுங்க. மோனிஷியஸ்னா அதுக்குள்ள இருக்கிற கேமெட் வந்து இன்னும் பிளான்ட் டைப்ல சொல்றேன் பாருங்க. ஒரு பிளான்ட் இருக்கு, ஓகே, இந்த பிளான்ட்ல வந்து இங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு, இங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு. ஓகே, மோனிஷியஸ்னா ஒரே ஒரு கேமெட் தான் இருக்கு. அப்போ ஒரு ஃப்ளவர்ல ஒரு கேமெட், இன்னொரு ஃப்ளவர்ல இன்னொரு கேமெட். புரிஞ்சுதாடா? ஒரு ஃப்ளவர்ல ஒரு கேமெட், இன்னொரு ஃப்ளவர்ல இன்னொரு கேமெட் இருக்கு. இப்போ புரிஞ்சுதா? இப்போ அது பேர் என்ன சொல்றாங்க, மோனிஷியஸ். எல்லாம் பார்க்கலாம், கோகனட், பிட்டர்காட், மெய்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, அப்ப டைஷியஸ்னா என்ன சார்? டைஷியஸ்னா என்ன? டே ஒரு பிளான்ட்ல ஒரு கேமெட், இன்னொரு பிளான்ட்ல இன்னொரு கேமெட். இது டைஷியஸ். இது சொல்ற கேளுங்கடா. டே கவனிங்கடா, எல்லாம் லிசன் பண்ணுங்கடா. உங்களுக்கு எல்லாம் புரியுதா? Am I clear? Is not all fine? Is it clear? Listen carefully, I am telling you பாருங்க. மோனிஷியஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லடா, it is having a gamete, that is it is present in a plant with two flowers. Dioecious are two different plants, அவ்வளவுதான். ஓகே, ஏன்னா இங்க யூனிசெக்சுவல் தானே, சிங்கிள் கேமெட் தானே. ஓகே, is it clear? Is it fine? பாத்துருவோமா? Anyone having doubt? Ready sir? Done and dusted. Okay sir. Orchid na என்ன? Future doc. Orchid na nivita. Orchid na in. Orchid, the word of phrase orchid refers to garden consisting of small cultivated wood without undergrowth. Orchid na thank you. பழத்தோட்டம். Clear sir, clear sir. என்னடா என்ன நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? வெறித்தனமா டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல. ஓகே, ஃபைன் கைஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதாடா? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? நான் இது புரிஞ்ச உங்களுக்கு சொல்லி தரேன். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சா? மோனிஷியஸ் என்ன, டைஷியஸ் என்ன புரிஞ்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா? புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். இப்போ நல்லா பாருங்க. இப்போ யூனிசெக்சுவாலிட்டிக்கு நம்ம என்ன பார்த்தோம்? மோனிஷியஸ் பார்த்தோம் அண்ட் டைஷியஸ் பார்த்தோம். இனி அடுத்து பைசெக்சுவாலிட்டி. அதுக்கு இன்னொரு பேர் தான் மோனோக்ளைனி சொல்லுவோம். பைசெக்சுவாலிட்டி என்ன அர்த்தம்? இதுல இருந்து ரெண்டு கேமெட்ஸ் இருக்கு, ரெண்டு கேமெட்ஸ் இருக்கு, மேலும் இருக்கு, ஃபீமேலும் இருக்கு. டே நம்ம வந்து இப்ப படிச்சது எதுக்கு? கிராஸ் பாலினேஷன் படிச்சிட்டு இருக்கோம். கிராஸ் பாலினேஷனா என்கிட்ட ரெண்டு கேமெட்டுமே இருக்குன்னா நான் செல்ஃப் பாலினேஷன் பண்ணிடுவேனே. என்கிட்ட ரெண்டு கேமெட் இருக்குன்னா நான் செல்ஃப் பாலினேஷன் பண்ணிடுவேனே. அப்போ நான் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சிருக்கணும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? சார் எனக்கு வேற வழி இல்ல சார், என்கிட்ட ரெண்டு கேமெட்ஸும் இருக்கு சார், மேலும் இருக்கு, ஃபீமேல் இருக்கு, ஆனா எனக்கு கிராஸ் பாலினேஷன் தான் வேணும், செல்ஃப் பாலினேஷன் வேண்டாம். அப்படி இருக்கிற ஸ்பீஷிஸ் பண்ணக்கூடிய சில டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் டெக்னிக் பேர் தான் டைகோகாமின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டைகோகாமி. சோ டைகோகாமி என்ன பாத்துருவோமா? இட்ஸ் நதிங் பட் அதுக்குள்ள வர ரெண்டு கண்டிஷன் பேர் தான் புரோட்டான்ட்ரி, புரோட்டோகைனி. அப்படின்னா என்ன? ஓகே சார், என்கிட்ட ரெண்டு கேமெட் இருக்கு, மேலும் இருக்கு, ஃபீமேல் இருக்கு, நான் செல்ஃப் பாலினேஷன் பண்ணக்கூடாது, கிராஸ் பாலினேஷன் பண்ணணும். என்ன பண்ணலாம்? டே டைமிங்கை மாத்து.
அதோட மெச்சூரேஷன் டைமிங் மாத்து. ஃபர்ஸ்ட் மேல் டெவலப் ஆகும்போது ஃபீமேல் டெவலப் ஆகாது. மேல் டெவலப் ஆகும்போது ஃபீமேல் டெவலப் ஆனாதான் ரெண்டுமே ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியும். மேல் மட்டும் டெவலப் ஆயிருக்கு, ஃபீமேல் டெவலப் ஆகல, அப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. Obviously it has to go for what? Cross pollination. That trick. Maturation at different time. ரெண்டுமே அட் a டைம்ல மெச்சூர் ஆச்சுன்னா வேற வழி இல்ல, செல்ஃப் பாலினேஷன் போய் ஆகணும். இங்க எப்படி பண்றாங்க? ஒருத்த மட்டும் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகணும். அப்ப ஒருத்த மெச்சூர் ஆகி அவன் சாகறதுக்குள்ள கண்டிப்பா ஃபெர்டிலைசேஷன் நடந்துடணும். அப்ப it has to go for what? Cross pollination. அவ்வளவுதான் விஷயம். கிளியரா இருக்க பாருங்க. So protagonist nothing but anther first. Okay, anther the male obviously. So male first development, helianthus இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். அடுத்து protogeny பாருங்க, stigma first. இவ்வளவு விஷயம். கிளியர். அடுத்து பாருங்க ஹெர்கோகாமிங்கிறது ஸ்பேஷியல் செப்பரேஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹெட்ரோஸ்டைலி ஸ்டைல்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். 2 இருக்கும், 3 இருக்கும். இந்த மாதிரி டைஸ்டைலி, ட்ரைஸ்டைலி இதெல்லாம் இருக்கும். அதை தவிர நான் கிராஸ் பாலினேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி பண்ணலாம். அப்படின்னா என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள் தான். செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, அதாவது நான் வந்து என்னோட போலன் கிரெயின்ஸே என்னோட ஸ்டிக்மாக்கு வந்துருச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். அது வராம தடுக்கிறதுக்கு நான் ஸ்டெரிலிட்டி போட்டுருவேன். கம்பேட்டிபிலிட்டி நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நீ வரக்கூடாது, வெளியே போட, அடிச்சு துரத்திடுவேன். அப்படி போயிட்டு அடிச்சு துரத்த அந்த கான்செப்ட் பேர் தான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. இஸ் இட் கிளியர்? ஆல் குட்? ஃபைன். Clear sir, next போலாம். Clear? Yes sir. When the live end? This live is not about timing da, it is about giving you maximum questions I can. Okay, I have bought all the botany chapters oda important previous year book bag, everything I have clumped together and bought 2 mark, 3 mark, 5 mark. So நீங்க once பார்த்தாலே போதும், at least the question, since you know the answer, நீங்க question பார்த்தாலே போதும், அந்த question பார்த்தாலே போதும், easily you can score good marks. Okay, fine. சூப்பர்ரா, ஃபைன். இப்போ அடுத்து பாருங்க, வாட் இஸ் ஸ்டோமியம்? ஸ்டோமியம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நல்லா பாருங்க, படிச்சதே ரிப்பீட்டா வருது. ஸோ நம்ம வந்து ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸ்டோமியம் என்ன? இந்த ஆந்தரோ டயக்ராம் நம்ம பார்த்தோம்ல, இந்த இடத்துல இந்த திக்னிங்ஸ் இருக்காது. அப்ப திக்னிங்ஸ் இல்லாத இடம் பேர் ஸ்டோமியம். பாருங்க, the cells along the junctions of the 2 sporangia of an anther lobe lack these thickenings. This region is called stomium. This region along with the hygroscopic nature helps in the dehiscence of anther at maturity. அவ்வளவுதான்டா. ஈஸியா இருக்கா? புரிஞ்சுதா? அவ்வளவுதான்டா. Okay, it's very easy. Clear? Nice. அடுத்து பாருங்க, list out the functions of tapetum. நம்ம ஆல்ரெடி tapetum பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? அப்ப இந்த tapetum ஓட functions எங்க பார்த்தோம்? epidermis பார்த்தோம், endothelium பார்த்தோம், middle layers பார்த்தோம், tapetum பார்த்தோம். அப்ப இந்த tapetumக்கு என்ன சார் ஃபங்க்ஷன் இருக்கு? இந்த tapetum தாண்ட அந்த pollen grain எல்லாம் பாத்துக்க போகுது. எப்படி பாத்துறோமா பாருங்க. 2 டைப் இருக்குடா. ஒன்னு வந்து secretory, இன்னொன்னு invasive. இது அதுல கேட்கல, ஆனா கேட்கலாம். They can ask you what are the types of tapetum. It's very easy. They can ask you. Okay, it's nothing but one is secretory and another one is invasive. Secretory என்றால் என்ன? இந்த tapetum ஓட அடிப்படை வேலை என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. It is to provide nutrition. நியூட்ரிஷன் கொடுக்கிறது அடிப்படை வேலை. அப்போ இந்த secretory tapetum என்ன பண்ணும்? நியூட்ரிஷனை ரிலீஸ் பண்ணும். It's called as secretory tapetum. அப்ப இன்வேசிவ்னா இந்த tapetum ஃபியூஸ் பண்ணி உள்ள போய் ரிலீஸ் பண்ணும். அதான் இன்வேசிவ். அவ்வளவுதான் விஷயம். Secretory என்றால் it is going to secrete the needed nutrients. Invasive என்றால் it is getting into the cell, getting fused and it is going to release the contents. இவ்வளவுதான் விஷயம். Okay, fine. அப்ப இதுல வந்து 2 டைப் இருக்குடா. and tapetum functions பாருங்க, nutrition to microspores, நான் சொன்னேன்ல, ஸ்போரோ பாலினை கொடுக்கும், pollen கிட்ட கொடுக்கும், exine proteins கொடுக்கும். ஸ்போரோ பாலின் நமக்கு என்ன தெரியும்? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரா. நான் சொல்லுவேன்ல, இந்த pollen grains வந்து சில டைம் காத்தால போகும், as in birds ஆல போகும், insects ஆல, it has to travel a lot. அப்போ நிறைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வரும். அது எல்லாமே தாங்கிறது யாரு? இந்த ஸ்போரோபோல். ரொம்ப ஹார்ட் மெட்டீரியல். இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் that even our human body cannot digest it. It's very hard. Okay, so அந்த ஸ்போரோபாலின் இருக்கு. and அதே மாதிரி pollen கிட்ட இப்ப தான் பார்த்தோம், UV rays கலர்ஃபுல்லா பார்த்தோம். and exine proteins. exine proteins என்ன அர்த்தம்? நம்மளோட இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, செல்ஃப் கம்பேட்டிபிலிட்டி படிச்சோம்ல, அந்த எனக்கு இந்த pollen வேண்டாம், எனக்கு இவன் வேணும், அதெல்லாம் டிசைட் பண்றது இந்த exine proteins தான். ஓகே, ஃபைன், சூப்பர்ரா. ஓகே, வெரி குட். இதுதான் அதோட क्वेश्चंस ஈஸியா கேட்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இன்டைன் அண்ட் எக்ஸைன். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இன்டைன் அண்ட் எக்ஸைன். பாருங்க, இந்த இன்டைன் அண்ட் எக்ஸைன் தெரியுங்க, அழகா கொடுத்துருங்க பாருங்க. Intine, it is thin pectin, hemicellulose, cellulose, callose proteins. Exine,
thick cellulose sporopollen pollen kit அவ்வளவுதான்டா டேய் நீ படிச்ச sporopollen pollen kit இது எல்லாமே எக்ஸைல்ல வந்துரும் அத தவிர மத்த எல்லாத்தையும் இன்டைன்ல போட்டுரு சில விஷயம் மட்டும் ரொம்ப காமனா இருக்கும் அவ்வளவு விஷயம் புரிஞ்சுதா நான் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்கேன்டா சும்மா ரிவிஷன் பண்ண உங்களுக்கு மேபி கேட்டால எழுதலாம் 1 மார்க்ல கேட்கலாம்டா the product of meiosis nothing but microspores microspores gives result or gives product as dash pollen grains releases dash two gametes avladha okay guys so good anybody have any doubt here fine okay ma அடுத்த क्वेश्चन பாத்துறோமா a detached leaf of bryophyllum produces new plants how டேய் இந்த மாதிரி conceptual questions கேட்பாங்களா உங்ககிட்ட கேக்குறானுங்க bryophyllum மாதிரி இருக்கிற பிளான்ட்ல லீஃப் டிட்டாச்சா எப்படி அது இன்னொரு புது பிளான்ட்டா வருதுன்னு கேட்பாங்க அது நீ bryophyllum என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ bryophyllum பாத்திருப்பீங்களான்னு தெரியல bryophyllum plant actually இதமா இருக்கும் இதோட எண்ட்ஸ்ல வந்து பட்ஸ் இப்படி இருக்கும்டா இதோட எண்ட்ஸ்ல என்ன இருக்கு இப்படி அழகா பட்ஸ் இருக்கும் இந்த பட்ஸ் என்ன ஆகும் டிட்டாச் ஆகும் இந்த பட்ஸ் டிட்டாச் ஆயிடுச்சுன்னா உழுகிற இடத்துல இருந்து இன்னொரு பிளான்ட்டா அது உருவாகும் பாத்துருவோமா in bryophyllum the leaf is succulent and notched on its margin okay margin adventitious bud develops at these notches and it is called as epiphyllous buds in the word romba mukkiyam da epiphyllous words romba mukkiyam they develop into new plants forming a root system and become independent plants when the leaf gets decayed leaf decay ஆனாலும் அது உளுந்துரும் இல்லாம அது உளுந்தாலும் அது என்னவா மாறும் புது ஒரு பிளான்ட்டா மாறும் அவ்வளவுதான்டா புரிஞ்சுதா ஓகே ஆல் குட் சூப்பர் ஈஸியா இருக்காடா இவ்வளவுதான் விஷயம் சரியா இப்போ நம்ம வந்து வெற்றிகரமா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரோட பார்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம 5 மார்க்ஸ் பார்க்க போறோம் ரெடியா குயிக்கா நம்ம அது பாம் சிம்பிளா இருக்குங்க பாப்போம் என்ன பிரேக் ஹார்ட் வைட்டா மாறிடுச்சு எக்ஸாம்னால அப்படியே நல்லா அப்படியே அந்த பீஸ் அந்த மாதிரியா ஓகே குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க இஸ் இட் ஆல் கிளியர் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபயர் வெறித்தனமா இருக்கணும் ஃபயர் easy sir super okay I want you guys to comment fast நம்ம அந்த grenade symbol போடுங்க இறக்குங்க grenade symbol okay டா so 5 marks பார்த்தலாமா very good so பாருங்க 5 marks பொறுத்த வரைக்கும் first question என்ன கேட்டிருக்காங்க discuss the steps involved in microsporogenesis டே இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியம்டா ஒரு பிரைமான क्वेश्चन இது நான் உங்களுக்கு இத அழகா கிளாஸ் சொல்லி கொடுத்திருக்கேன் இது ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கேன் சரியா because கதை எழுத முடியல நம்மளால ஹிண்ட் மட்டும் கொடுத்திருக்கேன் அதை டெவலப் பண்றது உங்க கையில இருக்கு நான் சொல்றேன் நல்லா சொல்றேன் தெளிவா கேளுடா ஆக்சுவலி என்ன ஆகும்னா மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் என்னன்னு கேக்குறாங்க மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்னா மைக்ரோஸ்போர் உருவாகுறத மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்னு சொல்லுவோம் வெரி சிம்பிள் formation of microspores you call it as microsporogenesis அது புரிஞ்சுதா ஓகே அது எப்படி ஃபார்ம் ஆகுது அதுக்கான ரூட் செல் யாரு MMC மைக்ரோஸ்போர் மதர் செல் ஓகே MMC னு ஒரு செல் இருக்கும்டா அந்த செல் எப்படி it is actually diploid அந்த செல் எப்படி actually diploid இந்த diploid ஆன செல் என்ன பண்ணும்னா meiosis undergo பண்ணும் இது என்ன பண்ணும் meiosis அப்ப meiosis-னா meiosis 1 undergo பண்ணும் அப்புறம் meiosis 2 undergo பண்ணும் அப்படி undergo பண்ணி உருவாகுற அந்த 4 செல்ஸ் யாரு இவனுங்க தான் நம்ம தேடிட்டு இருந்த மைக்ரோஸ்போர் since they are having a clubbed formation they are 4 in number they are also called as microspore tetrad அவ்வளவுதான் விஷயம் இதுதான் விஷயம் சரியா ஃபைன் அப்ப இதெல்லாம் நீங்க எழுதலாம் and இது தவிர நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது MMCங்கிறது diploid மைக்ரோஸ்போர்ங்கிறது haploid meiosis நடக்குது meiosis குள்ள பாத்தீங்கன்னா meiosis 1 meiosis 2 நடக்குது இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் ஓகே சோ இந்த மைக்ரோஸ்போர்ஸ் என்னவா மாறும் கடைசியா pollen grains-ஆ மாறும் அவ்வளவுதான்டா விஷயம் மைக்ரோஸ்போர் என்னவா மாறும் pollen grains-ஆ மாறும் clear this is also one important question அடுத்த question ஆல்ரெடி பார்த்தாச்சு கரெக்ட்டா
diagram of ovule. You'll have to draw it. It's very very important. Make sure you're marking all the parts. Raphe, Xylem எதுமே மிஸ் பண்ண கூடாதுடா. அதெல்லாம் மிஸ் ஆகும். அதெல்லாம் மிஸ் பண்ண கூடாம படிக்கணும். சரியா? ஓகே, இங்க பாருங்க சில क्वेश्चंस ரிப்பீட் ஆயிருக்கு. வாட் இஸ் ஸ்டெப்பிட்டம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரிஜின் டைப் ஃபங்க்ஷன் இது 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். அப்ப 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்கான், 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்கானா கண்டிப்பா கேட்க வாய்ப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி தான் பார்த்தனோகார்பி சொன்னல, பார்த்தனோகார்பி, பாலிஎம்ப்ரியோனி, அப்பாம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கேட்பாங்க. வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம்? இது பாருங்க, வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம் ஒண்ணும் இல்லடா. இங்க பாருங்க இதான் விஷயம். தெரியுதா உங்களுக்கு? எண்டோஸ்பெர்ம்ல நமக்கு பிரைமரியா 4 டைப் இருக்குடா. சரியா? ஒன்னு வந்து நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், இன்னொன்னு செல்லுலார், இன்னொன்னு ஹோலோபியல் அண்ட் லாஸ்ட் இஸ் ரூமினேட். நியூக்ளியர்னா என்ன? அதாவது இந்த எண்டோஸ்பெர்ம் வந்து உருவாகும் போது அந்த நியூக்ளியஸ் ஃப்ரீயா இருக்கும். சைட்டோபிளாசம் டிவைட் ஆயிருக்காது, நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆயிருக்கும். அதனால இது பாக்குறது எப்படி இருக்கும்? நியூக்ளியஸ் மட்டும் உள்ள இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆயிருக்கு, சைட்டோபிளாசம் அப்படியே பெப்பர் பேன் இருக்கு, அது வந்து நியூக்ளியர். இனி செல்லுலார்னா சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகும். அப்ப எப்படி இருக்கும்? இதை சுத்தி சின்ன ஒரு லேயர் மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவோம்? செல்லுலார் எண்டோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாருடா ஹெலோபியல். ஹெலோபியலுக்கு ஒண்ணுடா, ரெண்டு எண்ட்ல ஒரு எண்ட்ல பயங்கரமா டிவிஷன் நடந்திருக்கும், இன்னொரு எண்ட்ல டிவிஷன் நடந்திருக்காது. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. அந்த டிவிஷன் வந்து ஈக்குவலா நடந்திருக்காது, அன்ஈக்குவல் டிவிஷன். அவ்வளவுதான். ஏன்னா அடுத்து ரூமினேட். ரூமினேட்னா அதுவுமே ஃபுல்லா அந்த ரூமினேட்ஸா இருக்கும், ரொம்ப இன்கம்ப்ளீட்டா ஹார்டா இருக்கும். ஓகே, காட் இட்? எஸ். டேய் பிளேக், என்னடா பாஸ் இது? எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்படிங்கிற ஸ்டாருங்கிற கிரெனேடுங்கிற ஹார்ட்டுங்கிற ஏதோ கோட் வேர்டு பேசிருக்கு. ஜென்சி கைஸ் நீங்களாம்ல. ஓகே, அஞ்சு குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் அஞ்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம்? இனி அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி. என்யூமரேட் தி கேரக்டர்ஸ் ஆஃப் என்டோமோஃபைலஸ் ஃபிளார்ஸ். என்டோமோஃபைலஸ் என்ன அர்த்தம்? எஸ், இன்செக்ட்ஸால நடக்கக்கூடியது எல்லாமே என்டோமோஃபைலஸ் ஃபிளார்ஸ். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளவர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஃப்ளவர் வந்து பாலினேட் ஆகணும், அந்த பாலினேஷன் இன்செக்ட்ஸால் ஆகணும்னா அந்த ஃப்ளவருக்கு சில கிரைட்டீரியா வேணும். எல்லா ஃப்ளவர்ஸ்லயும் போய் இந்த இன்செக்ட்ஸ் பண்ணாது. கரெக்டா இல்லையா? பாருங்க, பீஸ், பட்டர்ஃப்ளை, மோத்ஸ், ஃப்ளைஸ், பீட்டில்ஸ், வாஸ்ப், ஆண்ட்ஸ் இது எல்லாமே இதுல வந்துரும், கம் அண்டர் என்டோமோஃபைலஸ். அப்போ ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணணும், நல்லா பெருசா கலர்ஃபுல்லா இருக்கணும். இந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கலரா காட்டும் போது அப்படி மட்டும் பாத்துருக்கீங்களா? ஐ ஸ்டில் ரிமெம்பர் few of my family members like my nephew niece and all, இது காரணம்னா அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கலர்ஃபுல் வைப்ரண்ட் அட்ராக்ட் ஆகும். அடுத்து என்ன வேணும்? அவங்க வந்து சென்ஸ், ஐ சென்ஸ் மட்டும் இல்லடா, நோஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ என்ன ஆகும்? சென்டடா இருக்கணும், உள்ள வந்து நல்ல ஸ்மெல், நல்ல அரோமா வரணும். அப்ப அந்த அரோமாக்காகவே பீஸ் எல்லாம் ஒரு பக்கத்துல. அடுத்து சம்டைம்ஸ் ஃபால் ஆர்டர். சம்டைம்ஸ் இந்த ஆர்டர் நமக்கு வந்து ரொம்ப பேடா இருக்கும், பட் சில ஃப்ளைஸுக்கும் பீட்டில்ஸ்க்கும் அட்ராக்ட் பண்ணும். சில ஃப்ளை, ஏன்னா நல்லா யோசிச்சு பாருடா, நம்ம ஒரு டெட் பாடி இருக்கு, ஒரு ஹியூமன் கார்பஸ் டெட் பாடி இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய ஃப்ளைஸ், நிறைய பீட்டில்ஸ் வரும். அது கெட்ட ஸ்மெல் தானே. அப்ப அந்த மாதிரி ஸ்மெல்ல கூட ஃப்ளார்ஸும் இருக்கு இவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு. ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, போயின்செச்சியா, புகேன்வில்லா, ஆஸ்ட்ரேசியா. இது புரிஞ்சு விட்டதா? ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி கேட்டா அழகா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி எழுதலாம். ஓகே, there is no wrong in this. Easily you can write. Got it? Now we'll get to the next chapter, classical genetics. All good? Everybody? Is it fine? Quickly tell me if anybody is having any doubts or concerns here. Quickly tell me. ரெடியாடா? ஆரம்பிச்சிடலாமா? குயிக்கா சம்பளுங்க சிம்பிள் போடுங்க பார்ப்போம். ரொம்ப நேரம் நடந்துட்டே இருக்கேன், தலை சுத்திட்டு இருக்கேன். ஓகே, சிம்பிள் லைக் கிரனேட் சிம்பிள், அந்த ஃபயர் பாம் சிம்பிள் போடுங்க பார்ப்போம். ரெடியா? கைஸ் ஆல்சோ மேக் ஷுர் உங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்கடா. அட்லீஸ்ட் எக்ஸாம் வரைக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் அன்னைக்கு தலை வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, தொண்டை வலிக்குது, வயிற்று வலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஸோ நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, படிச்சு ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, மறந்துடாதீங்க. சரியா? ஆரம்பிச்சலாமா? குயிக்கா போயிருந்தா இதெல்லாம் குயிக்கா பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் குயிக்கா பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். Give the names of scientists who rediscovered mechanism. இந்த கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிருக்காங்க.
ஓகே சோ பாருங்க யாரெல்லாம் இருக்காங்க ஹியூகோ டி விரியஸ் ஆஃப் ஹாலண்ட் கார்ல் கொரன்ஸ் ஆஃப் ஜெர்மனி எரிஷ் வான் ஷெமக் ஆஃப் ஆஸ்ட்ரியா இவங்க எல்லாரும் is the scientist who rediscovered the work of Mendel very important அடுத்து yes அடுத்து பாருங்க differentiate incomplete dominance and codominance general question ரா நான் என்ன பண்ணிக்கனா incomplete dominance codominance lethal genes மூணுமே வெச்சிருக்கீங்க ஓகே சோ ஈஸியா இங்கே நம்ம பாத்துறோமா incomplete dominance இது ரொம்ப ஈஸி அந்த dominance வந்து கம்ப்ளீட் ஆகல dominance வந்து கம்ப்ளீட் ஆகல அது இன்கம்ப்ளீட் ஆவே இருக்கு அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னானே ரெட் ஃப்ளவர் ஒயிட் ஃப்ளவர் கிராஸ் பண்ணும்போது பிங்க் ஃப்ளவர் டேய் எதனால பிங்க் ரெட் ஒயிட் மிக்ஸ் ஆனனால பிங்க் வரல ஜீன்ஸ் மிக்ஸ் ஆனனால பிங்க் வரல அந்த ரெட் வந்து அவனோட ஃபுல் டாமினேஷனை காட்ட முடியல இப்ப ரெட் கலருக்கு ஒரு 200 பிக்மெண்ட் இருந்தா ரெட் கலரா இருக்கும்னா அந்த இடத்துல 150 தான் இருக்கு அப்ப அந்த ரெட் என்ன ஆச்சு பிங்கா மாறிடுச்சு you call it as incomplete dominance there is no complete dominance of a trait you call it as incomplete dominance அப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் பாருங்கடா ஃபர்ஸ்ட் no complete dominance எழுதிருங்க எக்ஸாம்பிள் ஸ்னாப்டிராகன் ஃப்ளவர் எழுதிருங்க அதாவது நமக்கு தெரியும்ல ரெட் ஒயிட் அது கிராஸ் பண்ணா பிங்க் வரும் உங்களுக்கு அது எழுதிருங்க அது ஈஸி தான் அதுக்கு அப்புறம் முக்கியமான பாயிண்ட் இது எழுதணும்டா no blending டேய் no blending தான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த ரெட் ஒயிட் blend ஆகுது மிக்ஸ் ஆகுது தப்பு blending நடக்கல அந்த ரெட் ஃப்ளவரோட டாமினன்ஸ் வந்து ஃபுல்லா காட்ட முடியல அதனால அது பிங்கா மாறிடுச்சு அவ்வளவு விஷயம் ஓகே that is what we call it as incomplete dominance அடுத்து codominance what is codominance ரொம்ப ஈஸி ரெண்டு ட்ரைட் at a timeல டாமினன்ட்டா இருக்கும் ஒருத்தன் தான டாமினன்ட்டா இருக்கா ஒருத்தன் கம்ப்ளீட் டாமினன்ட் கொடுக்க மாட்டேங்கிறா இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே at a timeல co-dominant இருக்காங்க சோ பாருங்க both alleles expressed in heterozygotes both alleles are expressed in heterozygotes examples you have all this ABO sickle cell எல்லாமே இருக்கு ஓகே is it clear fine அதுமே ரொம்ப ஈஸி தான்டா நீங்க ஈஸியா எழுதிடலாம் அடுத்து பாருங்க lethal genes டேய் இது எல்லாமே நான் இன்டிவிஜுவலா எடுத்துர்க்கேன்டா உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் இன்னும் டீடைலா பார்க்கணும்னா நீங்க லைவ் செஷனை பார்க்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிளாஸ்க்கு ஜெனடிக்ஸ் லைவ் இருக்கு அழகா ஓபன் பார்த்தா உங்க கான்செப்ட் கிளியர் பண்ணிக்கோங்க சரியா இங்க வந்து क्वेश्चंस எடுத்து வந்திருக்கேன் சரியா ஓகே சோ பாருங்க அடுத்து lethal genesனா டேய் இந்த கிராசிங்ல ஒரு புது ஜீன் வருது உள்ள ஆனா அந்த ஜீன் வந்து ஒரு பிளான்ட் கொல்லவே செய்யுது அந்த ஜீன் என்ன பண்ணுது ஒரு பிளான்ட் கொன்றுது அப்ப அது என்ன சொல்றாங்க lethal gene சொல்றாங்க டேய் ஜீன் மாறட்டும் ரைட் மாறட்டும் பிரச்சனை இல்ல ஆனா ஒருத்தனை கொல்ற அளவுக்கு வந்திருக்குன்னா என்ன சொல்லுவாங்க lethal gene சொல்லுவாங்க பாருங்க lethal allele causes death reported by EBOR எங்க தெரியுமாடா பிளான்ட் பாருங்க capital C green color தப்பிச்சாச்சு capital small c pale green கஷ்டப்பட்டாலும் வாழ்ந்துரும் small c white color டேய் ஒரு பிளான்ட் white colorல இருந்தா அது chlorophyll எங்க வரும் அது photosynthesis எங்க நடக்கும் ஃபுட் எப்படி இருக்கும் எப்படி உயிரோட இருக்கும் செத்து போயிரும் அது கரெக்ட்டா இல்லையா that is the same thing here happens hence there is no chlorophyll for this so called small c that is white in color hence they are considered as a lethal allele அவ்வளவுதான் விஷயம் புரிஞ்சுதாடா ஈஸியா இருக்கா அப்ப அத வந்து நான் கன்சிடரே பண்ணாதனால கிராஸ் பண்ணும்போது green pale green மட்டும் எடுத்துக்கிறோம் 1:2 1 நம்ம எடுக்கல ஏனா அது வந்து white எப்படியோ செத்துருச்சு அதனால நம்ம என்ன பண்றது வந்து கன்சிடர் பண்ணல சூப்பரா புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா அடுத்து பாருங்க what is plasmogene a self replicating extra chromosomal unit டே ஜெனரலா குரோமோசோம்ல தான் நம்மளோட அந்த திங்ஸ் நடக்கும் கரெக்ட்டா இல்லையா நீ ஒரு செல் எடுக்கற அந்த செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு நியூக்ளியஸ்க்குள்ள இந்த DNA RNA குரோமோசோம் ஜீன் எல்லாமே இருக்கு ஓகே அந்த குரோமோசோம் தான் இன்ஹெரிட் பண்ணும் டே இந்த செல்ல நியூக்ளியஸை தாண்டி சைட்டோபிளாசம் இருக்கா இந்த சைட்டோபிளாசம்ல சில பொருள் இருக்கும் அந்த பொருள் என்ன பண்ணும் சில கேரக்டர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் எப்படி அது பேர் தான் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் which means சைட்டோபிளாசம் மூலமா சில விஷயங்கள் என்ன ஆகும்னா இன்ஹெரிட் ஆகும் அப்ப அது இன்ஹெரிட் ஆகும்னா யார் கூட இருக்கணும் ஒரு யூனிட் இருக்கணும் அது பேர் தான் பிளாஸ்மோஜீன் ஓகே இப்போ புரியுதா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் யூனிட் கால்ட் பிளாஸ்மோஜீன் ஃபைன் காட் an idea ஓகே அடுத்து பாருங்கடா அடுத்து ஈஸி क्वेश्चन நேம் தி 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் டேய் இதெல்லாம் நீங்க எவ்வளவு டைம் படிச்சாலும் எக்ஸாம் அன்னைக்கு போய் தப்பணுவாங்க எல்லாரும் ஓகேவா சோ நல்லா தெளிவா படிங்கடா ஓகே plant height pot shape seed shape cotton color flower position flower color pot color இதல வந்து டாமினன்ட் ட்ரைட்ஸ் ஈஸி இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான்
tall dwarf, inflated constructor, round, wrinkled, yellow, green, axial, terminal, purple, white, green, yellow. இதெல்லாம் ஈஸியா எழுதிடலாம். சரியா? இதுவுமே இம்பார்ட்டன்ட் கிராஃப் क्वेश्चन கேட்பாங்க. Is it fine? Okay. Is it fine? இதுவரை கேட்க டவுட் இருக்கா? அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? What is atavism? Atavism na reappearance of ancestral trait. டேய் எனக்கு அந்த கேரக்டர் இல்லடா, இப்பத்த என்னோட ஜெனரேஷன் அந்த கேரக்டர் இல்லடா, ஆனா திடீர்னு என்னோட ஆன்செஸ்டர்ஸ்ல இருந்த ஒரு ட்ரைட் எனக்கு வந்து பாஸ் ஆன் ஆகுது. ஆன்செஸ்டர்ல இருந்த ட்ரைட் வந்து என்கிட்ட இப்ப இல்ல, ஆக்சுவலி எங்க ஜெனரேஷன் யாருக்குமே இல்ல, ஆனா திடீர்னு என்ன ஆகுது, அது வந்து ரிக்கர் ஆகுது. ஓகே, ரீஅக்கர் ஆகுது. That's called as reappearance or reoccurrence of ancestral trait. Example, Heraceous pilosula. இது ஜெனரலா பாடுறா, ஜெனரலா ஏசெக்சுவல் பிளான்ட்ரா, ஆனா இதோட முன்னோர்கள் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதனால இது அப்படியே என்ன ஆயிருக்கு, ஒரு பிளான்ட்ல இது வந்து ரீஅப்பியர் ஆயிருக்கு, which means அதோட ancestral trait அப்பியர் ஆயிருக்கு. You call it as atavism. You call it as atavism. Super. About 3 marks பார்த்தலாமா? So far anybody is having any doubts, quickly tell me. All good? If it's all good, quickly நம்ம சிம்பிளா அப்படியே இறக்குங்க பாப்போம். கட சிம்பிளா இருக்குங்க பாப்போம். Fine, நம்ம 3 marks குயிக் ஜம்ப் பண்ணிடலாமா? இறக்குங்கடா. என்னது இது, சத்தம் எதுவும் வர மாட்டேங்குது. தம்பி எந்திரி, don't sleep, get up. Fine. All good. Super. Fine. இப்போ அடுத்த 3 marks பாத்துருவோமா? Fine. What are multiple alleles? ரொம்ப முக்கியமான கேள்வி. Multiple alleles, codominance, இது ரெண்டுக்குமே காமனா வர ஒரு விஷயம் தான் ABO blood group. கரெக்ட்டா இல்லையா? சோ பாத்துருவோமா பாருங்க. Multiple alleles are 3 or more different versions of a gene that exist in a population, though an individual carries only 2. அப்படினா என்ன? ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு ஜீன் இருக்க வேண்டிய அந்த இடத்துல, ஒரு 2 அலீல் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டுக்கும் மேல 3 அல்லது 4 அலீல் இருந்துச்சுன்னா அது மல்டிபிள் அலீல் சொல்லுவோம். ரொம்ப ஈஸி. அதுக்கு எக்ஸாம்பிள் இஸ் நதிங் பட் ஏபிஓ சிஸ்டம். இந்த क्वेश्चन நிறைய டைம் கேட்டிருக்காங்க, நம்ம கூட நிறைய கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, நிறைய டைம் இந்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. ஓகே, இது ரொம்பவே முக்கியமான ஒரு क्वेश्चन. அடுத்து பாருங்க, வாட் இஸ் meant by cytoplasm? டேய் இப்போ சொன்னல அதேதான். What did I tell you? ஜெனரலா நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற டிஎன்ஏ குரோமோசோம் தவிர சைட்டோபிளாசம்ல இருந்து ஏதாவது இன்ஹெரிட் ஆகுதுன்னு call it as cytoplasmic inheritance. அப்ப cytoplasmic inheritance நடக்கிறதுக்கு என்ன வேணும்? பிளாஸ்மோஜீன்ங்கற ஒரு பொருள் வேணும். பாத்துருவோமா பாருங்க. cytoplasmic extranuclear inheritance involves organelle DNA, usually maternal. ஏன் மெட்டர்னல் சொல்றோம்? யோசிச்சு பாருடா. ஓவம் ஒரு பொருள் இருக்கு, ஸ்பெர்ம் ஒரு பொருள் இருக்கு. ஜெனரலா இந்த ஓவம் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆச்சுனா ஜைகோட் கிடைக்கும். இந்த ஓவம்ல இருக்கிற சைட்டோபிளாசம் தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன், because sperm is going to contribute any less cytoplasm. அப்ப சைட்டோபிளாசம் ஜாஸ்தி எங்க போகுது? ஓவம்ல இருந்தா போகுது. அப்போ ஓவமோட கேரக்டர்ஸ் ஆன மெட்டர்னல் கேரக்டர்ஸ் தான் நிறைய இருக்கும். ஓகேவா? Fine. Okay. Good. All good. Okay. Symbol of this. Very good. Okay. So does not follow Mendelian segregation. அப்படினா என்ன சார்? டேய் நல்லா யோசிச்சு பாருங்கடா. குரோமோசோம் இருக்குனா இந்த ரெண்டு குரோமோசோம்ல ஒன்னு பிரியும், அப்புறம் சேருவெல்லாம் இருக்கு. ஆனா சைட்டோபிளாசம் அப்படியே அம்மா கிட்ட இருந்து வருதே, எங்க பிரிய போகுது? So does not follow Mendelian segregation. அது என்ன பண்ணும்? It uses plasmogenes and plasma. இவ்வளவு ஈஸி क्वेश्चन டா. சரியா? இந்த क्वेश्चन கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. சார் PDF பின் பண்ணுங்க கண்டிப்பாடா. ஓகே, நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணா ஈஸியா நீங்க இத ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டு இட். ஓகே ஃபைன். இந்த PDF மட்டும் ரிவிஷன் பண்ண போதும். லாஸ்ட் மினிட்ல நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு நீங்க இப்போ 22 எக்ஸாமா, 21 நைட்டோ 21 ஈவினிங் இந்த PDF குயிக்கா ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அழகா எழுதிடலாம். ஓகே, clear. So பாருங்க, what are the reasons for Mendel's success in his breeding experiments? மெண்டல் எதனால அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல சக்சஸ் அடைஞ்சாருங்கிறத ஒரு முக்கியமான கேள்வி. நல்லா பாருங்கடா. he is asking in a very simpler terms. எப்படி he has achieved the success? இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? இந்த மெண்டல் யூஸ் பண்ண பேசிக் திங்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? he has applied max.
அவர் இருக்கிற டைம்ல மேக்ஸ் உள்ள கொண்டு வந்ததே அவர்தான். ஸோ ஹி அப்ளைட் மேக்ஸ், வேர் மேக்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்தனால ப்ரூவ்ஸ் வந்துருச்சாங்க. ஓகே, ஸோ மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, he also used many datas, நிறைய குவான்டிட்டி நிறைய டேட்டாஸ் எடுத்தாரு, நிறைய பெரிய பெரிய சாம்பிள்ஸ் எடுத்தாரு. அண்ட் அவர் யூஸ் பண்ண பைசம் சட்டைவம்ங்கிறது ஒரு ட்ரூ ப்ரீடிங் வெரைட்டி, கரெக்டா? அதுவுமே இருக்கு. நிறைய கான்ட்ராஸ்டிங் ட்ரைஸ், இது எல்லாமே அதோட ரீசன்ஸ். ஓகே, எக்ஸாக்ட்லி. இது எல்லாமே ஈஸி தானே, இது எல்லாமே நீங்க அழகா எழுதலாம். லீத்தல் சீட்ஸ் இப்போ தான் பார்த்தோம். அது இப்போ தான் நம்ம போன இதில் போன கொஸ்டின் தான் பார்த்தோம். சேம் கொஸ்டின் தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, பேக் கிராஸ், டெஸ்ட் கிராஸ், ரெசிப்ரோக்கல் கிராஸ். இந்த கிராஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிராஸ் பத்தி கண்டிப்பா கேட்பாங்கடா. ஓகே, மோனோ ஹைபிரிடா இருக்கட்டும், டை ஹைபிரிடா இருக்கட்டும், ரெசிப்ரோக்கல், பேக், டெஸ்ட், ஃப்ரண்ட், எது இருந்தாலும் சரி கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. நல்லா பாருங்க, ரெசிப்ரோக்கல் கிராஸ், அதாவது நான் பேரண்ட்ஸோட செக்ஸஸ் ரிவர்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிராஸ்ல மேல் பேரண்ட் ஃபீமேல் பேரண்ட் இருக்குன்னா அதுல வந்து டால் வந்து மேலா இருக்கு, ஃபீமேல் வந்து டார்ஃபா இருக்கு. அடுத்த கிராஸ்ல டால் வந்து ஃபீமேலா இருக்கு, மேல் வந்து டார்ஃபா இருக்கு. அப்படி பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ப்ராசஸ் இட் வில் பி சேம். இட்ஸ் வில் கால்ட் as reciprocal cross. அடுத்து பாருங்க, டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட் கிராஸ் என்ன அர்த்தம்? crossing an individual of a dominant phenotype with homozygous recessive. அப்படின்னா என்ன? நீ ஒரு பிளான்ட்டை பார்க்குறேன், அந்த பிளான்ட்டை பார்க்கும்போது டாலா இருக்கு, ஆனா அது ஹோமோசைகஸ் டாலா ஹெட்டரோசைகஸ் டாலா தெரியல. அப்ப தெரிஞ்சதுக்கு நீ பண்ற கிராஸ் பேர் தான் டெஸ்ட் கிராஸ். யூ ஆர் கோயிங் டு டெஸ்ட் தட் பர்టిక్యులர் டால்னஸ். அப்ப என்ன பண்ணணும், நீ அதை வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ் கூட கிராஸ் பண்ணும். இதை பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் கிராஸ் முடிஞ்சு, அவ்வளவுதான். ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியர்? அதான் அப்படியே ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்காங்கடா, புரிஞ்சுக்கோங்க. An individual of dominant phenotype but unknown genotype. இது நான் பார்க்குற டாலா இருக்கிறது கேபிட்டல் டி கேபிட்டல் டியா இருக்கலாம், இல்லை கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போறேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு கிராஸ் இட் வித் ஹோமோசைகஸ் ரெசசிவ். அவ்வளோதான் விஷயம். ஓகே, சூப்பரா இருக்கா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, பேக் கிராஸ். பேக் கிராஸ்னா கிடைச்சிருக்கிற இந்த F1 இருக்குல்ல, கிடைச்சிருக்கிற F1 வந்து என்ன பண்ணும்னா நேரா நம்ம பேரண்டலோட பேக் கிராஸ் பண்ண போறோம். F1 என்ன ஜெனரலா பாருங்க, F1 என்ன கிடைச்சிருக்கு, இப்படி கிடைச்சிருக்கும். இதை வந்து என்ன பண்ண போறேன், எய்தர் இந்த பேரகுல் கிராஸ் பண்றேன் ஆர் இந்த பேரகுல் கிராஸ் பண்றேன். இவ்வளவு விஷயம். இது கால்ட் as பேக் கிராஸ். இது வரைக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சவங்க குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். anybody is having any doubt, quickly tell me. குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். who is having doubts? சொல்லுங்க சொல்லுங்க. இது வரைக்கும் கிளியரா? இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்டு எழுதிடுவீங்களா? கேட்டாடா கேட்பாங்க, இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க, படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பரா, சூப்பர், ஃபைன். One last 3 marks, they'll get into 5 marks. Okay, why Mendel has chosen Pisum sativum? அதே the same நான் சொன்னல, annual plant, வருஷம் பூரா காய்க்கிற ஒரு பிளான்ட். அப்ப அவனுக்கு வந்து செப்டம்பர்ல தான்ப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நீ அடுத்த செப்டம்பர் வெயிட் பண்ண, அப்படி பிரச்சனையே இல்லை. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எப்போனா படிக்கலாம். ஓகே, அண்ட் என்ன ஆகும், அதுக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ற ஜீன்ஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஸோ நான் ஒரு ஜீனை வந்து ஈஸியா நான் மேனிபுலேட் பண்ணி என்னோட கேரக்டர்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ட் அண்டர் நார்மல் கண்டிஷன் இன் கார்டன் ப்ளீ பிளான்ட்ஸ். மெண்டல் யூஸ்டு போத் செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் கிராஸ். செல்ஃபும் பண்ணலாம், கிராஸும் பண்ணலாம். அதை தாண்டி இந்த ஃபிளாஸ்ல வந்து ரொம்ப லார்ஜா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணலாம், ஈஸியா எமாஸ்குலேஷன் டெக்னிக் பண்ணலாம். விச் மீன்ஸ் எனக்கு அந்த பிளான்ட்ஸ்ல வந்து மேலும் இருக்கு ஃபீமேல் இருக்குடா, ஆனா செல்ஃப் பாலினேஷன் வேண்டாம், கிராஸ் நடக்கணும். அப்ப என்ன பண்ண போறேன், அதோட ஒரு கேமெட்டை தூக்க போறேன். அந்த தூக்குற ப்ராசஸ் பேர் தான் எமாஸ்குலேஷன். ஓகே, கிளியர்? ஃபைன். சோ குயிக்கா 5 மார்க்ஸ் பார்த்தலாமா? இது வரைக்கும் கிளியரா இருக்கவங்க குயிக்கா நம்ம சிம்பிளா இறக்கி ரெடி சார் டெக்ஸ்ட் பண்ணுங்க பாப்போம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். Yes guys, ready? Ready. Yes, Ahmed is all ready.
Super, 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 super. Okay, so 5 marks பார்த்தலாமா? டே இந்த சாப்டர்ல 5 marks ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay. So பாருங்க, bring out the inheritance of the chloroplast gene with an example. Chloroplastங்கிறது ஒரு ஆர்கனல். ஓகே, அப்ப அந்த ஆர்கனல் மூலமா இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குதுன்னா இட் இஸ் நதிங் பட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது குரோமோசோம் தவிர சைட்டோபிளாசம்ல நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப அது எப்படி நடக்குது? இட் இஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் a chloroplast. அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க பாருங்க. Inheritance via chloroplast gene in ovum. So male gamete இருக்கு, only nucleus. Female gamete nucleus plus cytoplasm. இத பார்த்தோம். அப்ப அந்த female gameteல இருக்கக்கூடிய cytoplasmல இருக்கக்கூடிய அந்த contents வந்து ஈஸியா அந்த progeny-க்கு சென்ட் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். இது called as the inheritance of chloroplast. அடுத்து பாருங்க, describe dominant epistasis with an example. Epistasis என்ன அர்த்தம்? I am so superior that I am going to mask everybody. டே நான் வந்து பயங்கர டாமினன்ட், அதனால நான் மற்ற எல்லாத்தையும் நான் வந்து சப்ரஸ் பண்ண போற கான்செப்ட் பேர் சொல்லுவோம் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். what do you call it as dominant epistasis. okay, is it clear? பாருங்க, சோ அந்த இப்போ இங்க இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க, கேபிட்டல் W ன்னு வந்தாலே அவன் தான் என்ன சொல்றாங்க, dominant epistasis. Small g வந்தாலே அவன் வந்து green, capital G வந்தாலே அவன் வந்து yellow. புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்காடா? அப்போ இந்த இடத்துல யார் தெரியுமா அந்த எபிஸ்டாட்டிக் ஜீன்? W. அதாவது W கேபிட்டல் G ஸ்மால் g வந்தா W தான் வரும், ஒயிட் கலர் தான் வரும். W ஒன்னு தான் இருக்கு, கேபிட்டல் G 2 இருக்கு, ஸ்மால் g 2 இருக்கு, அப்போ W தான் வரும். W ஒன்னு இருக்கு, ஸ்மால் g 4 இருக்கு, அப்போ W தான் வரும். W ன்னு ஒருத்தன் வந்துட்டானே அவன் என்ன ஆகும்? அவன் தான் எக்ஸ்பிரஸ் ஆக போறான், because he is super dominant to everybody. Okay, that is called as dominant epistasis. Epistasis gene mask non allelic gene. அவ்வளவுதான், ஈஸி தான். புரிஞ்சுதா? எல்லாம் அழகா நீங்க எழுதி மார்க் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, explain the law of dominance in mono hybrid cross. நான் சொன்னேன்டா, கிராஸ்ல கண்டிப்பா அழகா கேள்வி கேட்பாங்கடா. ஈஸி பீஸ், இது ரொம்ப ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் காட்டுறேன் பாருங்க. ட்ரூ பிரீடிங், டால் இருக்கு, டுவார்ஃப் இருக்கு. ஓகே, சோ கிராஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய கேமெட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, கிடைத்து விட்டதா? சோ கிடைச்சிருக்கிறத என்ன பண்றாங்க? அடுத்து செல்ஃப் பண்றாங்க. நல்லா பாருங்க, கிடைச்சிருக்கு, கிடைச்சதை வந்து செல்ஃப் பண்றாங்க. செல்ஃப் பண்ணி F2 எடுக்கிறாங்க. F2ல ஜீனோடைப் போடுறானுங்க, பினோடைப் போடுறானுங்க, ரேஷியோ போடுறாங்க. ஜீனோடைப்னா இந்த அலில்ஸோட ஃப்ரீக்வன்சி, பினோடைப்னா மார்ஃபாலஜி ஃப்ரீக்வன்சி. ஓகே, பினோடைப்னா நீ பார்க்கும்போது டாலா இருக்கா போடு, அது கேபிட்டல் T கேபிட்டல் T கேபிட்டல் T ஸ்மால் T ரெண்டுமே டால் தான். ஆனா டாலா இருக்குன்னா அது பினோடைப். ஜீனோடைப்னா கேபிட்டல் T கேபிட்டல் T ஒன்னு, கேபிட்டல் T ஸ்மால் T ஒன்னு. அப்ப தனித்தனி பிரிக்கணும், அவ்வளவுதான். பாருங்க, ஜீனோடைப் ரேஷியோ 1:2:1. ஆனா பினோடைப்ல ரெண்டுமே டால் தான். சோ டால், டுவார்ஃப். அப்ப பினோடைப் ரேஷியோ எப்படி வரும்? 3:1, because 1:2 is nothing but 3. 1 + 2 3, because ரெண்டுமே டால் and dwarf ஒன்னு. so 3:1. அவ்வளவு விஷயம். ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்கடா, next we get into chapter called chromosomal basis of inheritance. பாத்துறோமாடா? ரெடியா இருக்கீங்களா? quickly we'll see that chromosomal basis of inheritance. பாத்துறலாமா? ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம், ரெடின்னு. Super, super, super. Very good, very good, very good, very good. Nice da. Nice. So, பாத்துருவோமா? First 2 marks. Okay.
Fine. Okay, quick up. No problem. Whatever you tell, accordingly we'll do. Okay, nothing to worry. So what is mean by cis configuration? ரொம்ப easy. இதுமே கேள்விகள் கேட்டிருக்காங்க. 2 or 3 times கேட்டிருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சால் மட்டுமே போதும்டா, ஈஸியா கிராக் பண்ணிடலாம். சிஸ்னா ரெண்டு ஆலில் இருக்கும்டா. அந்த ரெண்டு ஆலில் வந்து ஒரே இடத்துல இருக்கும், which means ஒரு சைடுல ஹோமோசைகஸ் இருக்கும். இங்க நல்லா பாருங்க, dominant or recessive alleles on homologous chromosome. அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லா டாமினன்ட், இன்னொரு பக்கம் ஃபுல்லா ரெசிசிவ். அப்படி வந்து சிஸ். ஒன்னு டாமினன்ட் ஒன்னு ரெசிசிவ், ஒன்னு டாமினன்ட் ஒன்னு ரெசிசிவ். அப்படின்னா அது டிரான்ஸ். அவ்வளவுதான் விஷயம். இஸ் இட் கிளியர்? ஆல் ஈஸி, ரொம்ப சிம்பிள்டா. கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் தியரி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டயக்ராம் மட்டும் ஞாபகமே, அப்படியே எழுது, அழகா மார்க் வந்து 2 மார்க் எழுதி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது பாருங்க, டிஃபரன்ஷியேட் கிராசிங் ஓவர் அண்ட் டிரான்ஸ்லோகேஷன். So crossing over translocation differentiate பண்ணலாமா? பண்ணிடுவோம். crossing over என்னடா? what is crossing over? ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு homologous chromosome குள்ள நடக்கக்கூடிய exchange is called as crossing over. எப்படி? ரெண்டு chromosome வரும், synapses, bivalent, tetrad, chiasmatic point and exchange. இது புரியறவனுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம், புரியாதவனுக்கு சுத்தமா தெரியலன்னு அர்த்தம். ஓகே, நான் பேசிக்கா சொல்றேன். கிராசிங் ஓவர்ங்கிறது ரெண்டுமே பக்கத்துல வரும். வந்துட்டு ஒட்டு ஒரு பாயிண்ட்ல ஒட்டி கண்டென்ட்ஸ்ல ரெடியா வச்சு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அவ்வளவுதான் கிராசிங் ஓவர். அப்ப என்ன நடக்குது? ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்க்கு நடுவுல நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர் தான் யூ கால் இட் as கிராசிங் ஓவர். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ரா. நீ என்ன எழுதாலும் சரி, நீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் மட்டும் எழுதினா மார்க் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு மென்ஷன் exchange of segments between homologous chromosome. At least homologous chromosome mention பண்ணிக்கணும். இல்ல சார் எனக்கு வந்து அந்த மார்க் கண்டிப்பா வேணும்னா நீ நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் மென்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, இந்த ரெண்டு வேர்ட் ரொம்ப முக்கியம்டா. நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், homologous chromosome வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். I have taught you already what is homologous chromosome, but still can you listen? parent ஓட ஒரு குரோமோசோம், அதாவது dad ஓட ஒரு குரோமோசோம், mom ஓட ஒரு குரோமோசோம், ரெண்டு குரோமோசோமே HSL ஒரே ஹைட், ஒரே சைஸ், ஒரே ஜீனை கேரி பண்ணிட்டு வருது. அதுதான் you call it as homologous chromosome. Okay, clear? Got an idea? Fine. Anybody have any doubts so far? Translocation na the exchange happen between non-homologous chromosome. அதை மென்ஷன் பண்ண மார்க் வந்துரும்டா. அதாவது இந்த ரெண்டு குரோமோசோமும் வித்தியாசமா இருக்கும், வேற சைஸ், வேற ஜீன் கேரி பண்ணும், வேற ஷேப்ல இருக்கும். அவனுக்குள்ள ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது தப்பு, அது ஒரு அப்நார்மாலிட்டி, அது ஒரு பிரச்சனை. It is called as translocation. Clear? Got an idea for everybody? Fine. அடுத்து பார்த்தலாமா? What are called synthetic genes? என்ன சொல்ற வித்தியாசமா இருக்கு. டேய், நம்ம வந்து linked genes, unlinked genes படிச்சிருப்போம். linked genesனா நான் ஒரு குரோமோசோம் எடுக்கிறேன், அந்த குரோமோசோம்குள்ள ரெண்டு ஜீன் பக்கத்துல ஒட்டி இருக்கு. அவன் எந்த அளவுக்கு ஒட்டி இருக்குன்னா அவனால ரீகாம்பினேஷன்ல கூட பிரிய முடியல. அவன் கூடவே போவான், கூடவே வருவான். அதான் லிங்க்டு ஜீன்ஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட், இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு. அப்ப இது ரெண்டுமே அன்லிங்க்டு. அப்ப அது என்ன சொல்லுவாங்க? யூ கால் இட் as synthetic genes. You call it as synthetic genes. பாருங்கடா, two genes that are sufficiently far apart on the same chromosome are called unlinked genes or synthetic genes. Such condition is known as synteny. அவ்வளவுதான், easy டா. Fine? Is all clear? Yes. இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே நிறைய பேர் அன்நோட்டிஸ்டா போயிடுவீங்கடா. நாளைக்கு கேட்கும்போது 22 கேட்கும்போது ஃபீல் பண்ணக்கூடாது. அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சரியா? கண்டிப்பா பாருங்க. விஷ்ணு, என்ன விஷ்ணு போற வர போற? நரேன் ரெடி சார், ரெடி சூப்பர்ரா. முத்துக்குமாரசாமி சார், எஸ் சொல்லுங்க சார். வினிஷா ரெடி, சூப்பர் வெரி குட் ரா. அடுத்து, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ்? டே மியூட்டேஷன்ல கேள்வி ஜாஸ்தியா வரும்டா. ஏன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. டிரான்சிஷன், டிரான்ஸ்வர்ஷன், மிஸ்சென்ஸ், நான்சென்ஸ் நிறைய இருக்கு. அப்ப அதுல ஒண்ணு இங்க கேட்டிருக்காங்க. பட் எல்லாமே I brought it for you. நீங்க ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணாலே போதும், மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இங்க பாருங்க, ரொம்ப ஈஸிடா. டிரான்சிஷன்னா ஒரு பியூரின் பதிலா இன்னொரு பியூரின் வரும்.
அதாவது A இருக்க வேண்டிய இடத்துல G இருக்கும், ரெண்டுமே பிரிந்தா. T இருக்க வேண்டிய இடத்துல C இருக்கும், அது டிரான்ஸ்வர்ஷன். சாரி, அது பிரமிட் டு பிரமிட் டிரான்சிஷன். டிரான்ஸ்வர்ஷன்னா A க்கு பதிலா C வரும், T க்கு பதிலா G வரும். Okay, that is also very easy to understand. இண்டலங்கிறது இன்சர்ஷன் டெலிஷன். பட் மிஸ்சென்ஸ்னா என்ன தெரியுமா? மிஸ் அண்டர்ஸ்டுட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நான் ஒரு கோடான சீக்வென்ஸ் பண்ண ஒரு அமினோ ஆசிட் வரும், ஆனா வேற ஒரு கோடான் வந்து வேற ஒரு அமினோ ஆசிட் வந்து மொத்தமா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இட்ஸ் கால்ட் as மிஸ் சென்ஸ். இனி அடுத்து நான்சென்ஸ்னா இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்? இட் will stop all the things. Okay, இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்? it will stop all the processes. You call it as stop codon. இவ்வளவுதான விஷயம். Fine. So இந்த மாதிரி क्वेश्चंस ஈஸியா கேட்பாங்கடா. And name the types of ploidy. இதுவுமே முக்கியமான கேள்வி. நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ணலாம், ஈஸியா கன்ஃபியூஸ் பண்ணலாம். இது 1 மார்க்ல அழகா கேட்பாங்க. ploidyனா என்ன? ட்ரைசோமி, மோனோசோமி, நல்லிசோமி, அதெல்லாம் என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸிடா. இங்க பாருங்க, இங்க 2 குரோமோசோம், இங்க 2 குரோமோசோம், இங்க 2 குரோமோசோம். இது நார்மல். இப்போ இது ஃபர்ஸ்ட் செட், இது செகண்ட் செட், இது தேர்ட் செட். ஓகே, இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 குரோமோசோம் கூட எக்ஸ்ட்ராவா ஒருத்தன் வந்துட்டான். அப்ப அவன் என்ன சொல்லுவோம்? ட்ரைசோமின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ட்ரைசோமி. அதாவது 2n+1. ஓகே, அதே மாதிரி செகண்ட் செட்ல இன்னொருத்தன் வந்துட்டான். அப்ப என்ன சொல்லுவோம்? 2n+1+1. அப்ப டபுள் ட்ரைசோமி. என்ன சொல்லுவோம்? டபுள் ட்ரைசோமி. அதுவே எக்ஸ்ட்ரா இன்னொருத்தன் வந்துட்டான். அப்ப என்ன சொல்லுவோம்? 2n+1+1 ட்ரிபிள் ட்ரைசோமின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ட்ரிபிள் ட்ரைசோமி. ஓகே, அதே சமயத்துல இங்க பாருங்க, நான் காட்டுறேன். ஒரு இடத்துல வந்துச்சுன்னா ட்ரைசோமி 1, ட்ரைசோமி டபுள், ட்ரைசோமி ட்ரிபிள் சொல்றோம். ஒரே இடத்துல இன்னொருத்தர் வந்துட்டானா அப்ப அவன் என்ன சொல்லுவோம்? yes, we call it as tetrasomy. இந்த மாதிரி வரும். புரிஞ்சது? அவ்வளவுதான். ஈஸிடா, அதெல்லாம் ரொம்ப ஈஸி, அழகா படிக்கலாம். அப்ப 2n+1+1 என்ன சொல்லுவோம்? yes, ஃபர்ஸ்ட் செட்ல செகண்ட் செட்ல வந்திருக்கு, அப்போ டபுள் ட்ரைசோமி. ஓகே, இப்போ 2n+3 வந்திருக்கு, அப்பனா ஒரே இடத்துல 3 வந்திருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம்? yes, it's called as pentosomy. Called as pentosomy. ஈஸியா இருக்கா? அடுத்து டபுள் பென்டோசோமினா இங்கேயும் 3 வந்திருக்கும், இங்கேயும் 3 வந்திருக்கும், அது டபுள் பென்டோசோமி. அவ்வளவுதான். ட்ரிபிள்னா இங்கேயும் 3 இங்கேயும் வந்திருக்கும், மொத்தம் 3 செட்லயும் 3 வந்திருக்கும், ட்ரிபிள் பென்டோசோமி. இப்போ அடுத்து 2n-1 2 இங்க பாருடா, அதே திருப்பி காட்டுற பாருங்க. இது ஒரு செட், இது ஒரு செட், இது ஒரு செட். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? இந்த செட்ல ஒரு இடத்துல ஒன்னு காணாம போயிடும், அப்ப என்ன சொல்லுவோம்? அது வந்து you call it as monosomy. That's nothing but 2n-1. You call it as monosomy. Okay, ஒன்னு போச்சு, இன்னொன்னும் போயிருச்சு. 2n-2 நல்லிசோமி. 2n-2 நல்லிசோமி. இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இத வந்து எவ்ரிதிங் டீடைலா கூட நான் கிளாஸ்ல கொடுத்திருக்கேன், ஆனா the questions repeat ஆகும். Is that fine? Super. அடுத்து பாத்துருவோமா? அடுத்து பாருங்க, what is colchicine. இது பாருங்க, ரொம்ப முக்கியம்டா. இது என்ன தெரியுமா பண்ணும்? குரோமோசோமை டபுள் பண்ண ஹெல்ப் பண்ணும். சில ஸ்பீஷிஸ் என்ன ஆகும் தெரியுமாடா? குரோமோசோம்ஸ் இருக்கும், ஸ்டெரைலா இருக்கும், ஏன்னா அன்ஈவனா இருக்கும். 21 11 அப்படி இருக்கும். அப்ப நான் டபுள் பண்ணிட்டேன்னா குரோமோசோம்ஸ் ஈவன் ஆயிடும். ஈவன் ஆயிடுச்சுன்னா ஸ்டெரைல் நேச்சர் போய் யூஸ் பண்ணலாம். அது பண்றதுக்கு என்ன பண்றோம்? we are going to use colchicine ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றோம். It's an alkaloid extracted from roots and comps of calcium atimnil. When applied to low concentration of the growing tips of the plants, it will induce polyploidy, doubling, manyploidy, n, 2n, 2n, 4n, 4n, 6n, polyploidy. Separation does not affect the source plant colchicum due to presence of anti-colchicine. Clear? So colchicine பத்தி பார்த்தாச்சு. அடுத்து பாத்துருவோமா? 3 marks பாத்துருவோமா? சூப்பர்ரா, வெரி குட்ரா. ஏ விஷ்ணு, 2 சாப்டர்ஸ் ஓட 2 marks 3 marks 5 marks ல பாத்துறோம். இதுக்கு டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்காடா? இதுக்கு ஆல் ஓகேவா? இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் படிச்சிருக்கியா? ரிவிஷன் பண்ணிட்டே எல்லாமே. இந்த மாதிரி கேள்வி வந்து கண்டிப்பா क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேடா, வெரி குட்.
டேய் விஷ்ணு நான் சொல்றேன் நமக்கு வந்து 2.5 நாள் தான் இருக்குன்னு அசால்ட்டா இருந்தாதீங்கடா சரியா 2.5 நாளுமே ஃபுல் 200% கொடுத்தே ஆகணும் ஒரு நாளும் அப்படி நடந்தா மட்டும்தான் நம்மளோட மார்க் நம்மள பேசும் இல்லனா மத்தவங்க பேசுவாங்க பரவாயில்லையா நம்ம சூஸ் பண்ணுங்க ஓகே சோ ஃபுல் எஃபர்ட்ல ஃபுல் ஃப்ளெஜ்ல படிங்க நான் உனக்கு 200% போறேன்னா நீ அதையும் சேர்த்து 100% 300% பண்ணிரு அப்படிதான் எஃபர்ட் போடணும் கிளியர் சூப்பர்ரா ஃபைன் அடுத்து 3 மார்க் பாருங்க draw the flow chart for critical டே இதுவுமே முக்கியமான क्वेश्चन தான் ரொம்ப முக்கியம் தான் ஏனா ஹியூமன்ஸ் உருவாக்குன ஃபர்ஸ்ட் வீட்டுக்குனால ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் சீரியல் ஓகே சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பாத்துறோமா பாருங்க ட்ரிட்டிகேல் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க நீ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ட்ரிட்டிகேல்ங்கிறது ஒரு ஹெக்ஸாப்ளாய்டி அப்படினா என்ன அர்த்தம் 6n அப்படி உருவாகணும்னா என்ன வேணும் நமக்கு 4n + 2n நீ பேக்லயே போட்டு போலாம் அழகா போட்டு போலாம் அப்ப இந்த 4n யாரு இவன் தான் ட்ரிட்டிகம் டியூரம் அப்ப இந்த 2n யாரு இவன் தான் சிக்கேல் சீரியல் ஆல்சோ you can call it as ரை இவன் தான் கம்பு தான் சரியா சோ இவனுங்க ரெண்டு பேரும் நான் ஃபியூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது ஐ கெட் ஹெக்ஸோப்ளாய்டு தட்ஸ் நதிங் பட் ட்ரிட்டிகம் இது நான் டீடைலா சொல்ல நல்லா கேளுங்கடா இந்த ட்ரிட்டிகம் டியூரம் வந்து டெட்ராப்ளாய்டு 4nரா இந்த ரைங்கிறது 2n இதோட கேமெட்ஸ் என்ன ஆகும் half டிவைட் ஆகும் நமக்கு யோசிச்சு பாருடா மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் அண்ட் ஜைகோட் என்ன மாறுதா அதே மாதிரி இங்க என்ன ஆகும் இந்த பர்టిక్యులர் ட்ரிட்டிகம் வந்து என்ன மாறும் அதாவது 4ங்கிறது 2n ஆ மாறும் இங்க 2nங்கிறது என்ன மாறும் அப்ப 2n + n 3n கிடைச்சு அப்ப 3n னா 21 அது என்ன சொன்னேன் uneven so sterile அப்ப என்ன பண்ண போற கான்ஸ்டிசைன் யூஸ் பண்ணி அத டபுள் பண்ணி அத ஸ்டெரைல்ல மாத்தி ஃபர்டைலா மாத்தி அத கால்ட் as ஹெக்ஸாப்ளாய்டு அவ்வளவுதான்டா விஷயம் ஈஸியா எழுதலாம் அழகா எழுதலாம் ஓகே இதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து போன நைல கொடுத்திருக்கேன் அதையும் பாருங்க இல்ல இந்த டயகிராம் இஸ் சஃபிஷியன்ட் அழகா எழுதலாம் இந்த கான்ஸ்டன்ட் எதுக்கு ஆட் பண்றேன்னா குரோமோசோம் டபுள் பண்ணும் ஏன் டபுள் பண்றேன் ஏன்னா ஸ்டெரைல் இது ஸ்டெரைல் இதை நீ மாத்தணும்காக நீ என்ன பண்ற அதை ஆட் பண்ற அவ்வளவுதான் விஷயம் ஓகே சூப்பரா அடுத்து பாருங்க ரைட் தி salient features of Saturn and Beverly cords ரொம்ப ஈஸி குரோமோசோமல் திருப்பி நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஒண்ணும் இல்லடா சொமாட்டிக் செல்ஸ் எப்படி டிவைட் ஆகும் ஜைகோட் வந்து மைட்டோசிஸ் மூலமா டிவைட் ஆகும் அப்படியே அழகா டிவைட் ஆகும் இந்த மாதிரி சேம் ப்ளாய்டி டிவைட் ஆகுறதா மைட்டோசிஸ் அப்படியே டிவைட் வரும் அது மூலமா உருவாகும் அடுத்து ஜீன்ஸ்ங்கற மினரல் ஃபேக்டர்ஸ் வந்து குரோமோசோம்ல அழகா லீனியரா அரேஞ்ச் ஆயிருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த குரோமோசோம் வந்து காலங்காலமா அதோட ஸ்ட்ரக்சர் இன்டெகிரிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டே வரும் இது மூணுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் ஈஸியான பாயிண்ட்ஸ் ஓகே அடுத்து பாருங்க டிஃபரன்ஷியேட் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் இதுமே ஈஸிடா linkage என்ன சொன்ன and the genes present on chromosome stay close together which means அவங்க தனியா பிரியவே மாட்டாங்க ஒண்ணா போவானுங்க ஒண்ணா வருவாங்க they stay very close okay it involves the same chromosome of homologous chromosome it reduces new gene recombinations ஏனா அவன் சேம்ல அவன் எப்பற மாறுவான் அவன் மாறிட்டே இருக்கான் நான் போறேன் நீ வராத அப்படி சொல்லும்போது வேற ஒருத்தர் உள்ள வரலாம் காம்பினேஷன் நடக்கலாம் இவனுங்க ஒண்ணாவே சுத்துறானுங்க அப்ப காம்பினேஷன்ஸ் கண்டிப்பா வராது crossing over பாருங்க leads to separation of linked genes இது இப்பதான் பாத்துறோம் always on okay so that is the basic question கண்டிப்பா கேட்பாங்க அப்போ which means crossing over ல இருந்து ஒரு கேள்வி உறுதி 2 mark 3 mark 1 mark 5 markல கண்டிப்பா crossing கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க very very important சரியா அடுத்து பாருங்க give any three importance of crossing over திருப்பி கேக்குறாங்க crossing over மூலமா என்ன பண்ணலாம் எனக்கு புது காம்பினேஷன்ஸ் உருவாக்கலாம் ஏன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் மாறுது அது எவல்யூஷனுக்கு கொண்டு போகும் அதே மாதிரி இந்த crossing over மூலமா ஜெனடிக் மேப்பை கண்டுபிடிக்கலாம் ஜீன்ஸ் அரேஞ்ச் தெரிஞ்சுக்கலாம் ஜீனை பத்தி புரிஞ்சுக்கலாம் அது மூலமா பிளான்ட் ப்ரீடிங் பண்ணலாம் எனக்கு ரீகாம்பினேஷன் நடக்குது எனக்கு இது இப்படி போகுது தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்ணலாம் பிளான்ட் அழகா ப்ரீட் பண்ணலாம் ஓகே fine அடுத்து பாருங்க draw the diagram of different types of aneuploidy aneuploidyனா என்ன euploidyனா என்ன இதெல்லாம் எழுதி இருக்கேன்டா இதெல்லாம் கமெண்ட்ஸ் கோ த்ரூ பண்ணா கூட போதும் சரியா குயிக்கா சொல்ல கேளுங்க aneuploidyங்கிறது change in individual chromosome பார்த்தோம்ல trisomy down syndrome tetrasomy இது எல்லாமே பார்த்தோம் nullisomy all this will come under aneuploidy euploidyனா மொத்த செட்டே மாறுது 2n க்கு பதிலா 4n
4 எண்ணுக்கு பதிலா 3 எண்ணு 6 மோனோப்ளாய்டி டிப்ளாய்டி டெட்ராப்ளாய்டி ட்ரைப்ளாய்டி ஹெக்ஸாப்ளாய்டி பென்டாப்ளாய்டி ஆக்டோப்ளாய்டி எல்லாம் வெளில வந்துரும் யூப்ளாய்டில வந்துரும் ஆட்டோ பாலிப்ளாய்டினா எக்ஸ்ட்ரா செட் ஃப்ரம் சேம் ஸ்பீஷியஸ் ஆலோனா டிஃபரண்ட் ஸ்பீஷியஸ் அவ்வளவுதான் சிம்பிள் டா இதுல இருந்து ஈஸியா கேள்விகள் கேட்கலாம் ப்ளாய்டில இருந்து கண்டிப்பா 1 மார்க் கேட்பாங்கடா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்து பாருங்க வாட் இஸ் ஜீன் மேப்பிங் ரைட் இட்ஸ் யூசஸ் ஜீன் மேப்பிங் என்ன நான் வந்து என்னோட ஜீன்ஸ் எங்கெங்க அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறது கண்டுபிடிக்க போற ஜீன் மேப்பிங் which means எனக்கு என்ன தெரியும் ஜீன்ஸ் எல்லாம் குரோமோசோம்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்னு தெரியும் லோகஸ்ங்கற ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறது தெரியும் அந்த அரேஞ்ச்மென்ட்ல வர டிஸ்டன்சஸ் மூலமா அதோட பொசிஷனை கண்டுபிடிக்கலாம் இது ஜெனடிக் மேப்பிங் இந்த ஜீன் மேப்பிங் மூலமா என்ன யூஸ் இருக்கு டேய் எனக்கு அந்த ஜீனோட ஆர்டர் தெரியும் அவன் எங்க இருப்பாங்கிறது தெரியும் அவனை எங்க வெச்சா என்ன நடக்கும் என்ன காம்பினேஷன்ங்கிறது தெரியும் அது மூலமா ரிசல்ட்ஸ் என்னால ஈஸியா predict பண்ண முடியும் மோனோ ஹைபிரிட்டா டை ஹைபிரிட் எல்லாமே predict பண்ண முடியும் is it clear fine guys குயிக்கா எல்லாம் ரெடினா சொல்லுங்க 5 மார்க்ஸ் குள்ள போயிரலாம் கட குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஈஸியா சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன்டா நீங்க கூட மட்டும் இருந்தீங்கன்னா போதும் அழகா இப்போ ஆல்ரெடி 3 லெசன் முடிச்சாச்சு 2 லெசன் டாப் முடிஞ்சிரும் ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிரும் okay is it fine quickly comment quickly give a text ready ஒரு பாம்புல போடுங்க பாப்போம் fast சூப்பரா சோ 5 மார்க்ஸ்மே ரொம்ப முக்கியம்டா நம்ம குயிக்கா பாத்துறலாம் சரியா இங்க பாருங்க draw the flow chart for critical இவரு என்ன சொன்னா critical இருந்து கேள்விகள் நிறைய கேட்கப்படும் ஏன் தெரியுமாடா critical வந்து டெக்னிக்கலா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் man made serial அது அப்ப அதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் கேட்கப்படும் ஓகேவா அது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அடுத்து பாருங்க how is nicotiana exhibit self incompatibility explain its mechanism அப்படி என்றால் என்ன நல்லா பாருடா இப்படி 3 டைப் பிளான்ட்ஸ் இருக்குன்னு வைப்போம் ஓகே இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ஜெனரலா ஹெட்டிரோசைகஸா இருக்கும் அப்படினா S1 S2 S1 இருக்காது S2 இருக்காது S3 S4 S1 S2 S3 இருக்காது S4 ஹோமோசைகஸா இருக்காது ஹெட்டிரோசைகஸா இருக்கும் ஓகே அப்ப இந்த பிளான்ட்ஸ் என்னமா பண்ணும் வரக்கூடிய பாலன்ஸை அவன் அக்செப்டும் பண்ணுவான் ரிஜெக்டும் பண்ணுவான் ஏன் அவனோட யூஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த நிகோட்டியானாங்கிற பிளான்ட் யூ நோ தட் நோ தட் ஸ்மோக்கர்ஸ் அந்த பிளான்ட் என்ன பண்ணுனா அவன் வந்து நல்லா டெவலப் ஆகணும்ங்கறதுக்காக செல்ஃப் பாலினேஷனே வேண்டாங்கறான் அதாவது S1 S2 இருக்கிற பிளான்ட்ல எனக்கு S1 S2 போலன் வேண்டாம் ஏன்னா அதே மாதிரி எனக்கு வரப்பன் வரப்போகுது அதுக்கு பதிலா S3 S4 அனுப்புங்கறான் S3 S4 அனுப்புங்கறான் அப்ப என்ன ஆகும் இந்த போலன் கிரெயின்ஸ் உள்ள வந்து கேமெட் ரிலீஸ் பண்ணி எல்லாம் சக்சஸ் ஆகி கம்பேட்டிபிலிட்டி சக்சஸ் அதுவே இங்க பாருடா இங்க S1 S2 இருக்கா இந்த இடத்துல S1 S2 போல திருப்பி S1 S2 வருது அப்ப என்ன ஆகும் கம்பேட்டிபிலிட்டி ரிஜெக்ட் பண்ணிரும் ஏன்னா அவனுக்கு என்ன வேணும் வேரியேஷன் வேணும் சேம் பிளான்ட்ல இருக்கிற மாதிரியே கேமெட்ஸ் வச்சா வேரியேஷன் நடக்காது அப்ப அது பிரிவென்ட் பண்றதுக்கு அவனை அடிச்சு வெளிய தோத்திரும் அப்ப S3 S4 க்கு என்ன வரணும் அப்படி கேள்வி கேட்பாங்க S3 S4 வந்துச்சுனா இன்கம்பேட்டிபிலிட்டி S1 S2 வந்துச்சுனா கம்பேட்டிபிலிட்டி அவ்வளவுதான் விஷயம் பாருங்க self incompatibility prevents self pollination controlled by S locus multiple alleles இருக்கு plant usually heterozygous பார்த்தாச்சு incompatibility S1 S2 born into S1 S2 pistil சொன்னல plant to S1 S2 born S1 S2 அப்ப work ஆகாது அவ்வளவுதான் விஷயம் ஓகே easy question easy peasy அடுத்து பாருங்க describe dominant epistasis நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி W which பார்த்தோமா white green yellow அது பார்த்தாச்சு அடுத்து write down the significance of ploidy ploidy என்ன டேய் அதாவது 2n இருக்க வேண்டிய இடத்துல 4n இருந்தா நல்லதா கெட்டதா நல்லது இருக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் டேய் ரெண்டு ploidy இருக்கும்போதே வேரியேஷன்ஸ் இருக்கும்போது 4 ploidy 6 ploidy 8 ploidy போது வேரியேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் வேரியேஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது பிளான்ட் ரொம்ப அடாப்டபிளா இருக்கு நிறைய கேட்டஸ் உள்ள வருது நல்ல விகரஸா இருக்கும்
அதுல வரக்கூடிய இந்த ஆட்டோ டெட்ராபாய்ட்ஸ் என்ன பண்ணும், நிறைய ஃபிளவர்ஸ், நிறைய ஃப்ளவரிங் டியூரேஷன் ஜாஸ்தியாகும். ஓகே, ஜைஜாண்டிசம் கான்செப்ட் மாதிரி வரும்னா உள்ள அப்படியே வளரும். ஆட்டோ பாலிப்ளாய்ட்ஸ்னா ஹையர் ஃப்ரெஷ் வெயிட் இருக்கும், நிறைய தண்ணி இருக்கும், ஏன்னா உள்ள வேக்யூல்ஸ் டெவலப் ஆயிருக்கும் இந்த ப்ளாய்டி மூலமா. அப்போ நிறைய வேக்யூல்ஸ் இருக்கும், தண்ணி ஸ்டோர் ஆகும். ஆனியூப்ளாய்ட்ஸ் பாருங்க, ஸ்டடி ஃபெண்டோபி எஃபெக்ட்ஸ், they 2n + 1 2n - 1. அப்போ ஒன்று மாறும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு ஈஸியாக என்ன பண்ணலாம், இது மூலமா கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆலோ பாலிப்ளாய்ட்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ்ல வரக்கூடிய செட்ஸ். அப்படி டிஃப்ரெண்டா வரும்போது கண்டிப்பா வேரியேஷன் ஜாஸ்தியா இருந்து அது எவல்யூஷனுக்கு கொண்டு போகும். அவ்வளோதான் விஷயம். ஃபைன், இஸ் இட் கிளியர்? So far anybody have any doubt? திருப்பி பாரு crossing டவுட் क्वेश्चन கேட்டிருக்கான் பாரு. டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இந்த கிராசிங் ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவன் தான். ஓகே, நிக்கிலன் ஹாய் சார், காஃபி டீ சாப்பிட்டீங்களா சார்? டே நான் எழுதி தரேன், இந்த கேள்வி கேட்டோன்னு ஓடிடுவேன். கரெக்டா கரெக்டா இல்லையா? நிக்கிலன், how was your exam preparations? எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்களா? இந்த செஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு, இது வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் ஆன இம்பார்ட்டன்ட் குவிஸ் செஷன். நீங்க இது கோ த்ரூ பண்ணாலே அழகா 80-90% மார்க் வாங்கலாம். சரியா? ஓகே ஃபைன். அடுத்து பாருங்கடா, டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ். சினாப்சிஸ் என்ன சொன்னானே, இந்த ரெண்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம் பக்கத்துல வந்து சேர்ற இடம் தான் இந்த சினாப்சிஸ். அப்ப சினாப்சிஸ் பாருங்க, பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். அப்ப அது என்னவா மாறும், பைவேலண்டா மாறும். பைவேலண்டா மாறும். ஓகே, டைப்ஸ் பாருங்க, ப்ரோசென்ட்ரிக், ப்ரோடெர்மினல், ரேண்டம். ப்ரோசென்ட்ரிக்னா அது சேரும்போது சென்டர்ல இருந்து சேரும், இந்த மாதிரி சேரும். ப்ரோடெர்மினல்னா கீழ இருந்து சேரும். ரேண்டம்னா எங்கிருந்து வேணும் சேரும். ஸோ இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. கிராசிங் ஓவர்ல சுத்தி சுத்தி கேள்வி கேட்கறாங்கடா. ஸோ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா? 4th சாப்டர், பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. கைஸ் ரெடியா? ரெடியா? குயிக்கா டே ஃபுல் ஃப்ளெஜ்ல 3 சாப்டர் அழகா கூட டிராவல் பண்ணீங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்த்துருக்கீங்க. இப்பவே ஒரு 70% கவர் பண்ணிட்டீங்க. இன்னும் 2 சாப்டர் சேர்ந்து கவர் பண்ணீங்கன்னா பாட்டனில 100 எடுக்கிறது தடுக்க முடியாது. ரெடியா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ரெடி 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 ரெடி. சூப்பர் சூப்பர். அடிக்கடி எங்கடா சார் காணாம போன யோசிக்காதீங்களா. லைட்டா தண்ணி காக்கும் போது லைட்டா தண்ணி குடிச்சு வந்துடும். சரியா? தட்ஸ் வை ஐ அம் கோயிங் அவுட் ஆஃப் தி ஃப்ரேம். ஓகே ஓகே சூப்பரா. இது ஒரு ஈஸி சாப்டர். நம்ம ஒன் ஷாட் பார்த்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் சாப்டர். நிறைய பேர் பார்த்த சாப்டர். ஈஸியா குயிக்கா பார்த்தோம். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி குட்ரா. ஜெனடிக் இன்ஜினியரிங்க்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படியும் கேட்கலாம், ஆர் என்சைம்ஸ் தனியும் கேட்கலாம். இங்க என்சைம்ஸ் தனியாக கேட்டுக்க, நான் எல்லாம் கொடுத்துருக்கேன். சரியா? பாருங்க, டூல்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், டிஎன்ஏ லைகேஸ், ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், எக்ஸோநியூக்ளியஸ், எண்டோநியூக்ளியஸ், இது எல்லாமே தேவைப்படுற என்சைம். கட் பண்ணணும், ஒட்டணும், ஒன்னு சேராம இருக்கிறதுக்கு ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸை போடணும். அது வெளியாப்புல கட் பண்றதுக்கு எக்ஸோநியூக்ளியஸ், உள்ள கட் பண்றதுக்கு எண்டோநியூக்ளியஸ். வெக்டர்ஸ், ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ், இது எல்லாமே all the tools responsible for genetic engineering. Easy question. Next, what are the materials used to grow microorganisms? Spirulina. Hey, spirulina, single celled organism. SCP படிச்சோம்ல, அது என்ன பண்ணும், அதுக்கு வந்து நீ எங்கனாலும் வளர்த்தலாம். Even it grows in wastewater. So it grows on waste, starch, straw molasses, manure sewage. அது ஹைலைட். இது என்ன இருக்கு, நிறைய புரோட்டீன் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஃபேட்ஸ் இருக்கு, கார்ப்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா வேஸ்ட் தான் வளருது. அப்போ வேஸ்ட் பிரச்சனை இல்லை. அது எக்ஸாம்பிள் இருக்கு, மெத்திலோஃபைலஸ் மெத்திலோட்ராஃபஸ் என்ன பண்ணும், 250 கிராம் இருந்துச்சுன்னா நீ 2.5 டன் புரோட்டீன் எடுக்கலாம் அதுல இருந்து. ஸோ இது எல்லாமே ஈஸி டாபிக் தான். அடுத்து பாருங்க, வாட் இஸ் ஃபைட்டோரெமிடியேஷன். ஏன்னா பிளான்ட்டை யூஸ் பண்ணி பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்றானா அது பேர் phytoremediation. Phytoremediation nothing but use of plants to bring about remediation of environmental pollutants. அவ்வளவுதான், சிம்பிள். பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி பொல்யூட்டன்ட் ரிமூவ் பண்றானா phytoremediation.
அதுவே மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணா பயோ ரெமிடியேஷன். ஓகே நான் சொல்றேன் வரும். பயோ பைரசி பாருங்க, அதாவது எனக்கு தேவையான என்னோட பொருளை நான் கண்டுபிடிச்ச பொருளை வேற ஒருத்தனோட சொல்லி அவன் கிளைம் பண்றான்ல, பயோ பைரசி. Which means misuse of IPR, intellectual property rights. When you misuse it, you call it as what? Biopiracy. Example என்ன இருக்கு நமக்கு? Turmeric, neem, basmati. கரெக்டா இல்லையா? நம்ம இது எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே யூஎஸ் அவங்க வெளியூர்ல கிளைம் பண்ணி அவங்க சொன்னாங்க, நம்ம விடுவோமா? சண்டை போட்டு திருப்பி வாங்கிட்டோம். பட் ஆல் திஸ் ஆர் கால்ட் as biopiracy. அடுத்து பாருங்க, what is bioremediation? சொல்லல plants யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணனா phytoremediation, microorganisms ரிமூவ் பண்ணனா bioremediation. Microbes, plants reduce pollution, removes oil, pesticides, heavy metals, limitations, biodegradable only site specific biotechnology. அவ்வளோ ஈஸி. அடுத்து பாருங்க, write the advantages of herbicide tolerant crops. இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம் தான், ஏன்னா ஒரு பெரிய சாப்டர் தான். அப்போ நிறைய क्वेश्चंस கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. வெயிட்டேஜ் இஸ் வெரி ஹை. ஸோ நீ கண்டிப்பா பார்க்கணும், சரியா? ஃபைன். ஸோ பாருங்க, advantages of herbicide tolerant crops. அதாவது நான் ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு கிராப்பை வந்து herbicide tolerant-ஆ மாத்திட்டேன். அதாவது அதுக்கு herbicide அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன் பிளான்ட் வளரும். என்னோட டாலரன்ஸ் இல்லாத பிளான்ட் செத்துரும். அதாவது என் பிளான்ட் இங்க இருக்குடா, வீடு இங்க இருக்கு. ஓகே, வீடுக்கு டாலரன்ஸ் நான் செலுத்தல, என் பிளான்ட்டுக்கு டாலரன்ஸ் செலுத்தியிருக்கேன். அப்ப நான் ஹெர்பிசைட் அடிச்சா என் பிளான்ட் நல்லா வளரும், வீடு செத்துரும். Weed control improves higher cropping. கரெக்டா இல்லையா? நீ herbicide அடிக்க அடிக்க வீடு அப்படியே தெரிச்சிட்டே இருக்கும். Reduces spray of herbicide. Herbicide கம்மி ஆயிரும், ஏன்னா வீடே வளர விடாது இந்த இடத்துல. ஓகே, reduces competition between crop plant and weed. Use of low toxicity compounds which do not remain active in the soil. Ability to conserve soil structure microbes. அதாவது நான் வளர்த்துற ஒரு பிளான்ட்ல டாலரன்ஸ் கொடுத்துட்டேன்னா இது எல்லாமே பாசிபிள். எனக்கு வீடுக்கு பிரச்சனை இல்லை, ஹெர்பிசைட் அடிச்சாதான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணலாம், ஈஸியா டாலரன்ஸ் மூலமா பண்ணலாம். கிளியர்? What is RNAi? Very important. I have explained several times. Biotech live la irukku, but still I am telling you listen. என்கிட்ட ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்ல வந்து இந்த நெமட்டோட் வந்து எப்ப பார்த்தாலும் போய் சாப்பிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கு. இந்த நெமட்டோட நான் கொன்னே ஆகணும். அப்புறம் என்ன பண்றேன், இந்த நெமட்டோட சீக்வென்ஸ் பண்ணி பார்த்தா அதுக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு புரோட்டீனோட mRNA-வை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, அப்ப இந்த mRNA-வை நான் அப்படியே என்ன பண்றேன், இங்க க்ளோன் பண்றேன். இங்க ஒரு mRNA, அதுக்கு டிட்டாச்சபிளா காம்ப்ளிமெண்டரி இன்னொரு mRNA உருவாக்கி வச்சிருக்கேன். அதை நான் என்ன பண்றேன், நேரா பிளான்ட்டுக்குள்ள அனுப்புறேன். பிளான்ட்டுக்குள்ள அனுப்புன உடனே அந்த பிளான்ட் அதை என்ன பண்ணும், ஓ எவனோ வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணும். அதை கட் பண்ணி குட்டியாக்கும். குட்டியாக்கி பிளான்ட்ல இருக்கும். ஏன்னா கட் பண்ணா அது வேலை செய்யாதுன்னு சொல்லி குட்டியாக்கி பிளான்ட்லயே வச்சுக்கும். இப்போ இந்த நெமட்டோடு வரும். இது வந்து இந்த பிளான்ட்டை சாப்பிடும்போது அந்த குட்டியா இருக்கக்கூடிய அந்த mRNA சீக்வன்ஸ் அந்த நெமட்டோடுக்குள்ள போகும். அப்ப என்ன ஆகும், அந்த நெமட்டோடுக்குள்ள போன mRNA தனியா பிரிஞ்சு ஒரிஜினல் நெமட்டோட mRNA கூட அட்டாச் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், mRNA வேலை செய்யாது. mRNA வேலை செய்யணும்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டா இருக்கணும். ஆனா இங்க இப்ப டபுளா மாறினால அது வேலை செய்யாது. It's called as gene silencing. dsRNA or miRNA அது என்ன பண்ணும், சிங்கிள் ஸ்மாலா மாறும். ஓகே, குட்டியா மாறும் டைசர் மூலமா. அண்ட் அது என்ன பண்ணும், நெமட்டோடுக்குள்ள போன உடனே இந்த ரிஸ்க் என்ன பண்ணும், ரிஸ்க்ங்கிற காம்ப்ளெக்ஸ் தான் அந்த குட்டி RNA ஸ்மால் இன்டர்ஃபியரிங் RNA வந்து நேரா நெமட்டோட mRNA கிட்ட போயிட்டு கொடுத்து அவனுக்கு சாப்பிடுச்சிடும். அவ்வளோ விஷயம், ஈஸிடா. ஓகே, கிளியர்? அடுத்து பார்த்துருவோமா? அடுத்து பாருங்கடா, ரைட் அபவுட் GEAC. GEAC-னா என்னங்கிறது இந்த கேள்வியும் கேட்டிருக்கார்கள். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விடா. பார்த்துருவோமா? பாருங்க, அபெக்ஸ் பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இதுதான் கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணும், எல்லாமே பண்ணும். ரெகுலேட்ஸ் மேனுஃபேக்சரிங், யூஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ். உனக்கு நீ ஒரு விஷயம் பண்றீங்கன்னா பயோடெக்ல இவனை மாரி நீ பண்ண முடியாது. இவனை வைக்கிறதா சட்டம், இவனை கிராஸ் பண்ணி இது பண்ண, பிகாஸ் தீஸ் ஆர் த கவர்னிங் பாடிஸ். அவங்க எல்லாமே பார்த்துக்கணும். ஓகே, ஸோ பாருங்க, அப்ரூவ்ஸ் லார்ஜ் ஸ்கேல் யூஸ் ஆஃப் ஹசார்டஸ் மைக்ரோஆர்கானிசம்ஸ், என்ஷூர் பயோ சேஃப்டி. இது எல்லாமே பண்ணும். இது எல்லாமே பேசிக் தான். அதாவது ஒரு கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பயோடெக்கு இந்த GEAC கமிட்டி எல்லாமே பண்ணி கொடுக்கும். ஓகே, இஸ் இட் கிளியர் கைஸ்? ஆல் குட்? சொல்லுங்க பாப்போம் குயிக்கா.
அடுத்து பாருங்க நேம் தி கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த क्वेश्चन கேட்பாங்கடா, இது ஈஸி क्वेश्चन, 1 மார்க் கூட கேட்கலாம். என்னன்னா பாருங்க PEG, நான் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி என்னோட ஜீனை எனக்கு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண போறேன்? PEG, பாலிஎத்திலிக் கிளைகல் யூஸ் பண்றேன், டெக்ஸ்ட்ரன் சல்ஃபேட் யூஸ் பண்றேன். இதெல்லாம் என்ன பண்ணும்? என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்டேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்டேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஆல் குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து பாருங்க வாட் இஸ் PCR? பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். டேய் என்கிட்ட சாம்பிள் இத்தனூண்டு இருக்குடா, இத்தனூண்டு இருக்கிற சாம்பிளை வச்சு நான் வந்து நிறைய டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த சாம்பிளை வந்து மில்லியன்ஸா மாத்த போறேன். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் a common lab technique used to make copies of particulars of DNA. எனக்கு இத்தனூண்டு கிடைச்சா கூட போதும், நான் அதை வச்சு மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸை உருவாக்குவேன். ஓகே, ஈஸி. அடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தலாமா? டேய் பெரிய சாப்டர்ரா, சரியா? இந்த சாப்டர் முடிச்சிட்டீங்கனாலே பாதி முடிச்சிடலாம், பாதியில 90% முடிச்சிடும். ஓகே, சாப்டர் 1 சாப்டர் தான் ரிமைனிங். பார்த்துருவோமா? 3 மார்க்ஸ், வெரி குட். பாருங்க, வாட் யூ நோ அபவுட் தி வேர்ட் PBR 322? ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விடா. PBR 322 என்றால் என்ன, அது எப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்கோம். பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இந்த PBR இருக்கிற வார்த்தை பாருங்க. P is representing plasmid, B represents Bolivar and R represents Rodriguez. PBR, plasmid of Bolivar and Rodriguez. நல்லா இருக்குங்க, Rodriguez பேர் ரொம்ப பிடிக்கும். Bolivar and Rodriguez இவங்க கண்டுபிடிச்ச 322வது லேபிள் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் பேர் தான் PBR 322. இதுல என்ன இருக்கு? இந்த டயகிராம் வரைஞ்சீங்கன்னா அழகா மார்க் கொடுத்துருவாங்கடா, கண்டிப்பா வரைஞ்சிருங்க. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஆம்பிசின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு, EQR1 HIND1ங்கற ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கு, அப்புறம் ORI இருக்கு, ROP இருக்கு. இதை மட்டும் ஒரு 3 டைம் வரைஞ்சு பழகுங்க. இந்த क्वेश्चन கேட்பாங்க, எழுதி மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சூப்பரா? ஓகே, அடுத்து பாருங்க, which is known as genetic natural engineering plant. டே அதாவது நேச்சுரலா யாராவது இந்த விஷயத்தை பண்ணுவாங்க கேட்டா எஸ். யாரு? Agrobacterium tumefaciens. என்ன சார் சொல்றீங்க? பாத்துருவோமா? பாருங்க, டே ஜெனரலா இந்த Agrobacterium tumefaciens என்ன பண்ணு தெரியுமா? பிளான்ட்ஸ்ல ஒரு டியூமரை காஸ் பண்ணும். என்ன காஸ் பண்ணும்? டியூமர். அதாவது அந்த பிளான்ட்டுக்குள்ள நிறைய செல்ஸை வளர்த்தி கேன்சர் மாதிரி டியூமர் காஸ் பண்ணும். அப்ப அது யார் பண்றா? Agrobacterium tumefaciensங்கற ஒரு ஆர்கானிசம் பண்ணுது. அப்ப அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுது? அதோட பொருளை வந்து இந்த பிளான்ட்டுக்கு அனுப்பி அந்த பிளான்ட்ல அந்த நோய் உருவாக்குது. இத சயின்டிஸ்ட் என்ன பண்றான்? கண்டுபிடிச்சிட்டு அந்த நோயை உருவாக்கக்கூடிய அந்த பொருளை மட்டும் அடிச்சு வெளியே அனுப்புறான். அந்த Agrobacterium tumefaciens இருந்து நோயை வந்து செலுத்தக்கூடிய, நோயை வந்து அனுப்பக்கூடிய அந்த பொருளை மட்டும் வெளியே அனுப்புறான். ஃபார் சே யூ கால் இட் as tDNA. ஓகே, அந்த tDNA வந்து டியூமர் இன்டியூசிங் DNA, tDNA சொல்லுவோம். அந்த tDNA வெளியே தூக்கிட்டு என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ள வச்சுட்டு இப்போ நான் பிளான்ட் அஃபெக்ட் பண்றேன். அப்போ இப்போ பிளான்ட் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த பிளான்ட்டை இந்த Agrobacterium tumefaciens கிடைக்கும்போது என்ன ஆகும்? அது ஒரு கண்டென்ட்ஸ் அனுப்பும். யாரு? என்னோட கண்டென்ட்ஸ். அது this is called as natural engineer. ஈஸியா இருக்கா? பாருங்கடா, Agrobacterium tumefaciensோட பிளாஸ்மிட்குள்ள என்ன இருக்கு? tDNA இருக்கு. இவன் தான் எல்லா வேலையும் பண்றான். இவனை தூக்கிட்டு இவனுக்கு பதிலா நம்ம ஜீனை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அவனை பிளான்ட்ஸ்ல அனுப்பி பார்த்தா அந்த பிளான்ட்ல என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துருக்கும், நல்லா அழகா வளர்ந்து நிற்கும். this is called as natural genetic engineer. clear? Next பார்த்தலாமா? Write about the gene transfer process through biolistic method. பயோலிஸ்ட் என்ன அர்த்தம்? ஜீன் கன். ஓகே, அப்ப ஜீன் என்ன பண்றாங்க? நான் என்னோட டிஎன்ஏவை கோல்டு டங்ஸ்டன்ல நல்லா கோட் பண்றேன். கோட் பண்ணி செல் வால் பக்கத்துல வச்சு டக் ஒரு ஷாட் அது கொடுக்கும்போது என்ன ஆகும்? செல்ஸ்ல பொம்பார்ட் ஆகி அழகா என்னோட செல்ஸ் உள்ள போய் லேண்ட் ஆகும். அழகா என்ன ஆகும்? உள்ள போய் லேண்ட் ஆகும். So after bombardment, cells are cultured on selective medium, transformed and cell regenerate into plants. இவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? Litish Kumar, hi sir. Hello Litish, how are you? How's the preparation going? All good? Fine. So இது புரிஞ்சா ஈஸியா இருக்காடா? Gene transfer புரிஞ்சுதா? Biolisticனால gene gun. You take your particles, you cover it with gold or tungsten, keep it, give it a shot. So the cells bombard and sends your particles, it will go inside. Avladha, simple. Okay, fine, all good. Super akka nalla poitu iruka. Very good, very good, very good. Adutha parunga, advantages of BT cotton. அப்படினா என்ன அர்த்தம்?
அதாவது நான் வந்து காட்டன் பிளான்ட்ல வந்து சில பல சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். அதுதான் பிடி காட்டன். அதாவது பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ்ங்கற ஸ்பீஷிஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன், என்னோட காட்டனை வந்து மாடிஃபை பண்ணிருக்கேன். இட்ஸ் கால்ட் பிடி காட்டன். அப்போ அட்வான்டேஜ் என்ன? டேய், இனி ஒரு டைம் ஒரு பிளான்ட்ல வந்து இந்த வார்ம் கடிச்சிருச்சுன்னா அந்த வார்ம் செத்துரும். ஏன்னா இந்த பிளான்ட்குள்ள என்ன வச்சிருக்கேன், சில டாக்ஸின்ஸ் வச்சிருக்கேன். அந்த டாக்ஸின்ஸ் வந்து பிளான்ட்டை கொல்லாது. ஏன்னா அது கொல்லணும்னா ஒரு pH வேணும். அந்த ஆல்கலைன் pH வந்து பிளான்ட்ல இல்ல, அந்த வார்மோட கட்ல தான் இருக்கு. அப்போ பிளான்ட்ல அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும், இன்ஆக்டிவா இருக்கும். எப்ப இந்த வார்ம்ஸ் போய் இந்த பிளான்ட்டை கடிக்குதோ அந்த டாக்ஸின் உள்ள போய் கட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த pHல ஆக்டிவ் ஆகி அந்த ஆர்கானிசமை கொன்னுடும். இந்த ஆர்கானிசமை கொன்னுடும். அப்போ இட் இஸ் கிவிங் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். கிடைச்சிருச்சா? ஒரு டைம் சாகும்போது இன்னொரு டைம் அவன் போய் கடிப்பானாங்க, கடிக்க மாட்டான். கடிச்சா செத்துருவாங்கிறது நல்லா தெரியும் உனக்கு. ஸோ இட் இஸ் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். பாருங்க, பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் இருந்தா பிடி டாக்ஸின்ஸ் எடுக்கிறாங்க, அதை எடுத்தா பிளான்ட்குள்ள வைக்கிறாங்க. ஓகேவா? ஹை ஈல்டு, லெஸ் இன்செக்டிசைட், லோ காஸ்ட். டிஸ்அட்வான்டேஜ் என்னது? ஹை சீட் காஸ்ட். அந்த வெரைட்டி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், 20 நாள் எஃபெக்டிவா இருக்கும். வேற மாதிரி பெஸ்ட், அதாவது கடிக்கிற பெஸ்ட்டுக்கு அது கொல்லுண்டா, சக் பண்ணி எடுக்கிற பெஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் விவரமா தப்பிச்சிருவான். அந்த மாதிரி பாலினேஷன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இவ்வளோ விஷயம். Sir, I am download your live after the live end and I watch it, but I am a big fan. Oh, thank you very much, Litish. But I remember seeing you first time. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஞாபகம் எனக்கு என்னன்னு தெரியல. ஓகே, லைவ் பாருங்க. ஓகே, நீங்க வந்து இதை தவிர நிறைய கிளாஸஸ் எடுத்துருக்கேன், கோ த்ரூ பண்ணி பாருங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சலிக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீ இப்ப பண்ணாலும் சரி, எப்ப பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். சரியா? குவார்டர்லி எக்ஸாம்ல பயாலஜில சென்டர் ஆன் டார்கெட். ஓகே, அதுதான் we are working like this. Clear? Good. அடுத்து பாப்போமா? Write any 3 secondary metabolites and its plant resource with uses. டே, செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன சொல்லுவாங்க கிட்ட? செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னாலே அந்த ஓகே, ஒரு பிளான்ட் எடுத்துக்கோ இல்ல ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கோ, அந்த ஆர்கானிசம்க்கு தேவைப்படாதது, டைரக்டா தேவைப்படாததா செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அப்ப யார் தேவைப்படுவா? பிரைமரி மெட்டபாலைட்ஸ். டே, நான் வளரணும், நான் வந்து பெருசாகணும், எனக்கு வளர்ச்சி வேணும், மசில் மாஸ் வேணும், முடி தாடி எல்லாம் வளரணும்னா எனக்கு சில விஷயம் வேணும், அவனுங்க தான் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். எனக்கு என் growthக்கு, என்னோட physiological processக்கு தேவைப்படாதது எல்லாம் என்னது? செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அவ்வளவுதான். சோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசமா இருக்கட்டும், பிளான்ட்டா இருக்கட்டும், அவங்களோட வைட்டல் பிசிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் growthக்கு ஹெல்ப் பண்றது மட்டும்தான் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். ஹெல்ப் பண்ணாதது செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அப்ப அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸை நம்ம ஹியூமன்ஸ் என்ன பண்ணலாம்? நம்மளோட இம்பார்ட்டன்ஸ்க்காக எடுத்துக்கலாம், நம்மளோட எகானமிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். So secondary metabolites are those which are not required for the vital life processes of microbes but have value added nature. This includes antibiotics. பாத்தியா, அவனுக்கு தேவையில்லாது எனக்கு தேவைனா அதை வச்சு பல விஷயத்தை பண்ணுவேன். அதில் ஒரு தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஸோ ஆம்போடெசின் இருக்கு, பெனிசிலின் இருக்கு, ஸ்டெப்டோமைசின், டெட்ராசைக்ளின், கேனமைசின், நிறைய இருக்கு. அந்த மாதிரி இது எல்லாமே எல்லாம் வந்துடும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கீழே வந்துடும். சூப்பர், புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஃபைன். அடுத்து பாருங்க, ரைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎம் ஃபுட்ஸ். அப்படின்னா என்ன? ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண ஃபுட்ஸோட திங்ஸ். மென்ஷன் தி ரிஸ்க் ஆஃப் தெம் பிலீவ் டு. டேய், நல்லா யோசிச்சு பாருடா, நமக்கு வந்து நம்மள அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்தை பண்ண வைக்க மாட்டாங்க, நிறைய ரிஸ்க் இருக்குன்னு பயப்படுவோம் நம்ம. கரெக்டா இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு பிடி காட்டன் பிளான்ட்டை ஒன்று வைக்கிறேன், அதில் வந்து நல்லா மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் ஹியூமனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுமான்னு தெரியாது எனக்கு. ஸோ நான் ரிஸ்க், அப்போ அந்த ரிஸ்க் எல்லாமே என்ன பண்ணலாங்க, இதில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாத்தையும் முடிச்சிடலாம்டா. சரியா? நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நீ கேட்ட எல்லா சாப்டர், ஜுவாலஜி எல்லா சாப்டர் சொல்லி கொடுத்துருவேன். அதை தவிர தனியாக ஒரு செஷன் வச்சு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருவேன். சரியா? டோன்ட் வரி அபௌட் இட். கிளியர்? ஹை ஈல்ட். உங்க குவார்டர்லி எக்ஸாம் பிஸியா இருக்கீங்களா தான், நீங்க குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சிட்டு வாங்க, முடிச்சுட்டு கட்ட 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 எல்லாத்தையும் முடிச்சிடும். ஹை ஈல்ட், லெஸ் பெஸ்டிசைட், லெஸ் சாயில் பொல்யூஷன், கன்சர்வ் மைக்ரோப்ஸ். ரிஸ்க் பாருங்க, லிவர் கிட்னி இஷ்யூஸ் வரலாம், கேன்சர் வரலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் தெரியாது, வரலாம். ஓகே, அப்ப அது எல்லாமே இதுல ரிஸ்க். இப்போ அடுத்து பாருங்க, டிஃபரன்ஷியேட் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். இது ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ரொம்ப ஈஸி, அல்டிமேட்டான क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. அப்ஸ்ட்ரீம்னா நான் என்ன பண்ண போறேன், நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்மெண்டர், மீடியம், அது தேவையான ஃபுட் எல்லாத்தையும் நான் வந்து வளர வைக்கிறது, இனாகுலேட் பண்றது. அதாவது நான் ஒரு ஃபெர்மெண்டர் யூஸ் பண்றேன்,
அப்போ அந்த ஃபெர்மெண்டர் க்ளீன் பண்ணும். ஏன்னா எனக்கு தேவையானதை வளரணும், எனக்கு தேவை இல்லாதது வளரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுவோம், அதை வந்து ஸ்டெரைலாக வச்சுக்கணும். பாருங்க, ஸ்டெரிலைசேஷன் அண்ட் கிளீனிங் இட். ஃபெர்மெண்டர் மட்டும் போதுமா? முடியாதுடா. நீ யூஸ் பண்ற எல்லா பொருளையும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தேவையான ஃபுட்டு, அந்த இடம் யூஸ் பண்ற கிளாஸ் ஸ்பூன் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஸ்டெரிலைஸ் பண்ணும். அப்போ அது அந்த ஆர்கானிசம் வளர்த்துற வரைக்கும் எதுல வரும், அப்ஸ்ட்ரீம்ல வரும். அதை தவிர இருக்கிறது எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துடும். அப்ஸ்ட்ரீம்ல நீ படிச்ச ப்ராசஸ் தவிர வர எல்லாமே எதுல வந்துடும், டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துடும். நல்லா பாருங்க, ஆல் த ப்ராசஸ் ஆஃப்டர் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நோன் as டவுன் ஸ்ட்ரீம். அப்போ ஃபெர்மெண்டேஷன் வரைக்கும், அதாவது நீ அந்த ஆர்கானிசமை வளர்த்தி அது வளர்ந்து ப்ராடக்டா மாறுற வரைக்குமே இது, அது வளர்ந்து அந்த ப்ராடக்ட் ஆகி அந்த ப்ராடக்ட் தனியாக எடுத்து அதை பியூரிஃபை பண்றது எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துடும். Clear? This process includes distillation, centrifugation, filtration, solvent extraction. இது எல்லாமே purification techniques. ஏன்னா எனக்கு உருவாகிற ப்ராடக்ட் எனக்கு மட்டுமே உருவாகாதுடா, அது கூட எனக்கு தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும். அப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு தேவையான விஷயம் மட்டும் நான் எடுக்கணும். அவ்வளவுதான். ஓகே, 5 marks பார்த்துடலாமா? ரெடியா? எல்லாரும் குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் பயோடெக் சாப்டரோட 5 marks பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சாப்டர் தான், அவ்வளவு முடிஞ்சு. குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ரெடியா? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஈஸியா 5 marks பார்த்தலாம். 5 marks பார்த்தா பயோடெக் சாப்டர் हो गया. ஓகே ரேகா, ஓகே, தேங்க் யூ நளினி, தேங்க் யூ வினிஷா, ஆல் குட். ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்து பாருங்க, கம்பேர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். கம்பேர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்துருவோமா? ஓகே, ஸோ பிளாட்டிங் டெக்னிக்ஸ் பாருங்க. நமக்கு வந்துட்டு பிளாட்டிங்னா என்ன அப்படி, அதாவது நான் வந்து டிஎன்ஏவை பிரிச்செடுக்கிறது, ஆர்என்ஏவை பிரிச்செடுக்கிறது, புரோட்டீனை பிரிச்செடுக்கிறது எல்லாமே பிளாட்டிங்ல வரும். ஆனால் அது டிஎன்ஏக்கு ஒரு டெக்னிக், ஆர்என்ஏக்கு ஒரு டெக்னிக், புரோட்டீனுக்கு ஒரு டெக்னிக். பார்த்துருவோமா? பாருங்க, டிஎன்ஏல எடுக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், சதர்ன் பிளாட்டிங் சொல்லுவோம். டிஎன்ஏ நார்த்தன் பிளாட்டிங் வந்து ஆர்என்ஏ, வெஸ்டர்ன் பிளாட்டிங் வந்து புரோட்டீன்ஸ். இந்த செட்டப் பார்த்தாலே எப்போதும் உங்களுக்கு புரிஞ்சுடும்டா. பாருங்க, நல்லா பாருங்கடா, ஈஸி செட்டப். ஓகே, நல்லா பாருங்க. நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையான டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ புரோட்டீன்ஸோ அது எல்லாமே செப்பரேட் பண்ணிருக்கேன். அக்ரோஸ் ஜெல் மூலமா செப்பரேட் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், கோத்ரூ பண்ணுங்க. செப்பரேட் பண்ணி இந்த பஃபர்ல வச்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் ஃபில்டர் பேப்பர் வைக்கும் போது இந்த ஃபில்டர் பேப்பர்ல இருந்து அந்த பஃபர்ல இருக்கக்கூடிய எல்லாமே மேல அப்படியே வரும், மேல அப்படியே வரும், ஜெல்லு வரும். ஜெல்லுல இருந்து, ஜெல்ல யார் இருக்கா, நம்ம டிஎன்ஏ இருக்கு. அந்த ஜெல்ல இருந்து நேரா மெம்பரேனுக்கு போகும். ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, ஜெல்லுல நான் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிற டிஎன்ஏவை மெம்பரேனுக்கு அனுப்பி அதை ட்ராப் பண்ற டெக்னிக் பேர் தான் பிளாட்டிங். நான் வந்து செப்பரேட் பண்ணிட்டேன்டா, ஆனா நான் யூஸ் பண்ணும்ல, அப்ப நான் வெளியே எடுக்கணும்ல. அப்ப ஜெல்ல இருந்து வெளியே எடுத்து அந்த பர்டிகுலர் மெம்பரேன்ல அதை வந்து இம்மொபிலைஸ் பண்ணுவேன், ஸ்டக் பண்ணி வச்சிருப்பேன். அது பேர் சொல்லுவாங்க பிளாட்டிங் டெக்னிக்ஸ். ஓகே, சோ அப்படியே ஜெல்லில இருந்து மெம்பரேன் போய் நிக்கும், மத்த பொருள் எல்லாமே திருப்பி இந்த மேல் டிஷ்யூவோட மேல போயிடும். ஓகே, அப்ப இது எப்படி பண்றாங்க பாருங்க. சோ நான் வந்து சதர்ன் பிளாட்டிங்க்கு டிஎன்ஏ சொல்லிக்கல, சதர்ன் சவுத்துக்கு தோசா டிஎன்ஏ, நார்த்துக்கு ரொட்டி ஆர்என்ஏ, வெஸ்ட்டுக்கு பிட்சா புரோட்டீன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஸோ சதர்ன்ல டிஎன்ஏ, நார்த்தன்ல ஆர்என்ஏ, வெஸ்டர்ன்ல புரோட்டீன். இப்போ இந்த டிஎன்ஏ ரெண்டா இருக்குமா, அப்ப ரெண்டா இருக்குன்னா பிரிக்கணும், அதான் டீஜெனரேஷன். இதுக்கு தேவையில்லை, ஏன்னா அது சிங்கிள் ஸ்டாண்ட் தான். புரோட்டீன் நீளமா இருக்கும், அதை குட்டி குட்டி ஆக்கணும், அப்ப அதுக்கும் தேவை. ஓகே, அது பிரிக்கிறது தான் டீநேச்சுரேஷன் சொல்லுவோம். அடுத்து மெம்பரேன் பாருங்க. நான் டிஎன்ஏ யூஸ் பண்ற மெம்பரேன் நைட்ரோசெல்லுலோஸ், ஆர்என்ஏக்கு இல்லை, புரோட்டீனுக்கும் நைட்ரோசெல்லுலோஸ், ஆர்என்ஏக்கு மட்டும் அமினோ பென்சைலம் எஸ்டில். ஓகே, இது ரொம்ப முக்கியமான டேபிள்ரா, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, அடுத்து ஹைபிரிடைசேஷன் பாருங்க. டிஎன்ஏவை வந்து நான் வந்து அந்த மெம்பரேனை ட்ராப் பண்ணிட்டேன்டா. எப்படி ட்ராப் பண்ணேன்,
அதோட காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ் ட்ராப் பண்ணேன். அப்ப டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன். ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட், அப்ப இன்னொரு டிஎன்ஏ வச்சு ட்ராப் பண்ணிட்டேன், ஆர்என்ஏ டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன். புரோட்டீனுக்கு ஆன்டிபாடி யூஸ் பண்ணிட்டேன், புரோட்டீன் ஆன்டிபாடி. அவ்வளவுதான். எப்படி பார்ப்பேன்? ஆட்டோ ரேடியோகிராம்ல பார்க்கலாம், இது ஆட்டோ ரேடியோகிராம் பார்க்கலாம். ஆனா புரோட்டீன் மட்டும் டார்க் ரூம்லயே பார்க்கலாம். புரோட்டீன் மட்டும் என்ன பண்ணலாம்? அழகா டார்க் ரூம்லயே பார்க்கலாம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? கண்டிப்பா பிளாட்டிங் பத்தி கேட்பாங்கடா, ரொம்ப ஈஸியா எழுதலாம். அடுத்து பாருங்க, வாட் இஸ் எஸ்சிபி? எஸ்சிபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி. அதாவது நான் வந்து இந்த மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணி அதுல இருந்து நிறைய புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் உருவாக்குறேன், அவ்வளவுதான். அது எப்படி வளர்த்தலாம்? வேஸ்ட் வாட்டர், ஸ்டார்ச் வாட்டர், மொலாசஸ் எல்லாத்துலயும் வளர்த்தலாம். பாருங்க, ட்ரைடு மைக்ரோபியல் செல்ஸ் புரோட்டீன் சப்ளிமெண்ட். நியூட்ரியன்ஸ் பாருங்க, புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் எல்லாமே இருக்குடா. ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியா? அப்ப ஒரு கம்மி ரேட்ல ஈஸியா, கம்மி ரேட்னா எப்படின்னா, நான் வந்து இப்போ ஆஸ்ட்ரோனட்டா இருக்கேன் சரியா, நான் வந்து ஸ்பேஸுக்கு போறேன். அப்ப இட்லி கேட்டி சட்டி கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்ப அந்த இடத்துல நியூட்ரிஷியஸா சாப்பிடணுங்காக எனக்கு கிட்ட என்ன இருக்கு? எஸ்சிபி இருக்கு. ஓகே, அண்டார்டிகா இந்த மாதிரி ஏரியாஸ்ல என்ன பண்ணுவாங்க? they use this because they find very difficult to frame a food. அப்ப இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, மென்ஷன் தி அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. இது அகைன் கதை. நீ இந்த பயோடெக் சாப்டர்ல படிச்ச மொத்தத்தையும் எழுதி வச்சு அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ் பத்தி படிச்சோமா அது எழுதலாம், மெடிசன்ல யூஸ் பண்ணலாம், இன்சுலின் பத்தி எழுதலாம், இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணலாம், ட்ரிங்க்ஸ் பிவரேஜ் பத்தி எழுதலாம், என்வைரன்மெண்டல், பயோ ரெமிடியேஷன், ஃபைட்டோ ரெமிடியேஷன், படிச்சது மொத்த வித்தையும் பாயிண்ட்ஸ் எழுதினா ஃபுல் மார்க் வந்துடும். ஈஸி क्वेश्चन, இதெல்லாம் ஈஸி எழுதலாம். Okay, and I think this is the last question. Yes, describe the steps involved in recombinant DNA technology. இது ரொம்ப முக்கியமான கேள்விடா, ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், பட் அகைன் அப்படி லிசன். ஓகே, நல்லா கேளுங்கடா, கவனிங்க. இந்த ஆர்டினே டெக்னாலஜினா நான் என்ன பண்ண போறேன்னா, கம்பைன் பண்ண போறேன். என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் இன்னொரு பொருளுக்கு அனுப்பி அந்த பொருளை வளர்த்தி பெருசாக்க போறேன். ஏன்னா அந்த பொருளுக்கு நான் எதிர்பார்த்தது பொருள் இல்லை, என்னோட பொருளுக்கு அது இல்லாதனால நான் அதை கொடுத்துட்டு வளர்த்த போறேன். That's called as RNA in simpler terms. பாருங்க, this is a bacteria. அந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மாலிக்யூல் பேர் தான் பிளாஸ்மிட். அது இங்க இருக்கா? இது வந்து என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எனக்கு தேவைப்படுற கேரக்டர். அது இவங்கிட்ட இல்ல, அப்ப நான் தனியாக வெளியே எடுத்துட்டேன். ஓகே, அந்த பாக்டீரியால இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மிடை வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா செல், அவன் இல்லாட்டியும் உயிர் வாழ்வான், அவன் இருந்தா அவங்க கூட இருக்கிற கேரக்டரை எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை ஆவான். அப்போ பிளாஸ்மிட் எடுத்துட்டேன், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டேன், அந்த பிளாஸ்மிட்குள்ள என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி திருப்பி பாக்டீரியாக்குள்ளே அனுப்பிட்டேன். அப்புறம் அது பாக்டீரியா மல்டிப்ளை ஆகும், மல்டிப்ளை நான் வளர்த்தி என்னோட ப்ராடக்டை நான் உருவாக்கியிருக்கேன். அவ்வளோதான் விஷயம். இதுதான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ஈஸியஸ்ட் ஆர் ஆர்டினேயோட ஈஸியஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். Is it clear? Everybody understood? All fine? புரிஞ்சுதோட எல்லாத்துக்கும்? லாஸ்ட் சாப்டர் பார்த்துலாமா? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இது ஒரு 15 minutes அவ்வளோதான், முடிஞ்சிடா. லாஸ்ட் சாப்டர் பார்த்துலாமா? எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சுன்னா குயிக்கா கிளியர் வித் த பாம்ப் சிம்பிள் அனுப்புங்க பார்ப்போம். ஃபாஸ்ட். வெரி குட்ரா, சூப்பர்ரா, எல்லாம் வெறித்தனமா இருக்கீங்க. I can literally see people who are completely dependent on this. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்களா, அழகா உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கி தரக்கு நான் ஹெல்ப் பண்றேன். சரியா? நீங்க கூட மட்டும் டிராவல் பண்ணா மட்டும் போதும். ஓகே, சூப்பர்ரா. So first question, 2 marks பார்த்தலாம். இது குட்டி சாப்டர் தான், ஈஸியா போயிடும். சரியா? பாருங்க, ஹைபிரிட்னா என்ன? ஐயோ சாரி. அதாவது நல்லா ஞாபகிச்சுக்கோடா, இது வந்து ஒரு செல், இது வந்து நியூக்ளியஸ், இது வந்து சைட்டோபிளாசம். அப்ப இந்த சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் பிளஸ் ஆர்கனல்ஸ் என்ன சொல்லுவோம்னா புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செல்லில் இருக்கக்கூடிய செல்வால தூக்கிட்டேன்,
plant cell இருக்கக்கூடிய செல்வோட தூக்கிட்டு அதுக்கு பல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ஆர்கனல் நியூக்ளியஸ் எல்லாமே புரோட்டோபிளாஸ்ட் சொல்லுவோம் அப்ப அது ஃபியூஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் மட்டும் ஆகாது அதாவது the fusion of protoplasm without nucleus is called as hybrid இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா சைட்டோபிளாஸ்டோட ஜாயினிங் சார் புரோட்டோபிளாஸ்ட் ஓகே சைட்டோபிளாஸ்ட் என்ன டே புரோட்டோபிளாஸ்ட் என்ன சொன்னேன் சைட்டோபிளாசம் ஆர்கனல் நியூக்ளியஸ் வித்தவுட் செல் வால் சைட்டோபிளாஸ்ட்னா ஆர்கனல் சைட்டோபிளாசம் வித்தவுட் நியூக்ளியஸ் வித்தவுட் செல் வால் அவ்வளவுதான் விஷயம் clear so it is called as hybrid அடுத்து பாருங்க what do you mean by embryos அதாவது கேலஸ்ங்கற ஒரு undifferentiated mass of cells இருக்கு கரெக்ட்டா இல்லையா நீ வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல ஒரு பிளான்ட் வளர்த்தும்போது என்ன ஆகும்னா நிறைய இந்த மாதிரி undifferentiated mass of cells இருக்கு இப்போ என்ன சொல்றோம்னா கேலஸ் இந்த கேலஸ் எப்போ டிஃபரன்ஷியேட் ஆகுதோ அது என்ன பண்ணும் குட்டி குட்டி somatic embryos ப்ரொடியூஸ் பண்ணும் அது என்ன சொல்லுவோம் எம்பரியோ சொல்லுவோம் ரொம்ப சிம்பிள் கேலஸ்ங்கற undifferentiated mass of cells என்ன ஆகும்னா டிஃபரன்ஷியேட் ஆகும்போது it produces somatic cells you call it as embryos all good super next question பாருங்க write an account on cryopreservation அப்படினா என்ன நான் வந்து எனக்கு தேவையான புரோட்டோபிளாஸ்ட் நியூக்ளியஸ் செல் எதுவா இருந்தாலும் வந்து மைனஸ் டிகிரில அத வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கணும் பாருங்க liquid nitrogen -190 degree Celsius ல I am using some cryoprotectants as in like fluids DMSO glycerol sucrose எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன் எனக்கு தேவையான பயாலஜிக்கல் மெட்டீரியல் என்னவாலாம் இருக்கலாம் it can be protoplasm tissue enzyme seeds anything அத என்ன பண்ண போறேன் அழகா ஸ்டோர் பண்ண போறேன் அந்த டெக்னிக் பேர் தான் cryopreservation got it அடுத்து பாருங்க how does redifferentiation ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நல்லா கவனிங்க ஓகே டேய் நீ பாருடா நீ ஒரு பிளான்ட் வளர்த்துற அப்ப அந்த பிளான்ட் வளரும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும் அந்த பிளான்ட் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும் இட் மீன்ஸ் டிவைட் ஆகும் அது பேர் தான் டிஃபரன்ஷியேஷன் a cells divides and becomes specialized you call differentiation வளர்ந்தது பத்தல திருப்பி வளரணும் அப்ப திருப்பி பேக்குக்கு வரும் பழைய ஸ்டேஜுக்கு வரணும் ஏன்னா புதுசா டிவைட் ஆகும் பழைய ஸ்டேஜுக்கு வரணும் அது பேரு de-differentiation mature cells revert to the meristematic state புரியுதா அந்த செல்ஸ் டிவைட் ஆகி ஒரு ஆர்கன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல பத்தாவது சொல்லிட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம்ங்கற கேலஸ்க்கு வந்துரும் அது de-differentiation இப்ப கேலஸ்க்கு வந்து புதுசா ஃபார்ம் ஆக போகுது திருப்பி என்ன ஆகும் கேலஸ்க்கு திருப்பி வேற ஒரு பிளான்ட் டெவலப் ஆகும் அது பேரு re-differentiation ஈஸிடா புரிஞ்சுதா differentiation de-differentiation re-differentiation அவ்வளவுதான் okay இப்போ பாருங்க the differentiated cells from another type கேலஸ்ங்கற இந்த differentiated cell என்னவா மாறும் பிளான்ட்டா மாறிடுச்சு இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா anybody is having any doubts quickly tell me பாப்போம் is there any doubts anybody is having any doubts quickly tell me if there's no doubts tell me no doubts fast அடுத்து கேலஸ் ஈஸி undifferentiated mass of cells டே இந்த மாதிரிலாம் அழகா கேட்பாங்கடா கண்டிப்பா கேட்பாங்க கேலஸ் பிளாஸ்மோஜின் பிளாஸ்மிட் இதெல்லாமே ரொம்ப ஈஸியான கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள் நோ டவுட் சூப்பர்ரா வெரி குட் அடுத்து பாருங்க டிஃபைன் டோட்டிபோட்டன்சி டே பிடிசிங்கற மொத்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரே ஒரு அடிப்படை பிரின்சிபலை வேலை செய்யணும் டோட்டிபோட்டன்சி டே ஒரு குட்டி செல் ஒரு குட்டி பார்ட்டை வச்சு நான் ஒரு பிளான்ட்டை உருவாக்க முடியும்னா அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் டோட்டிபோட்டன்சி which means the property of a live plant cells that they have the genetic potential when cultured in nutrient medium it can give rise to a complete individual plant ஒரு இத்தனோண்ட லைவ்லியா இருக்கிற ஒரு செல் வந்து என்ன பண்ணும்னா ஒரு முழு பிளான்ட்டா உருவம் எடுக்கக்கூடிய தன்மை caliber potential you call it as totipotency very very important remember this clear next பாருங்க define somoclonal variation ஒண்ணுடா somatic நாலே body cells அப்ப இந்த body cells divide ஆகும்போது சில பல variations வரும் அது பேர் தான் somoclonal variations somatic variations found in plants regenerated நான் ஒரு ஸ்டெம்மை வச்சு வளர்த்துறேன் ஒரு லீஃபை வச்சு வளர்த்துறேன் somatic cells தானே
அதாவது செக்ஸ் செல்ஸ் வரது எல்லாமே somatic cells. அப்படி வளர்த்தும் போது சிலல என்ன இருக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். You call it as somoclonal variations. Fine. அடுத்து 3 marks பார்த்தலாமா? ஈஸியா பார்த்தலாமா? 2 marks 3 marks பார்த்தலாமா? ரெடியா all ready? Clear, started fast. Fast guys. Shall we start 3 marks? Very good. இப்போ first question, advantage of artificial seeds. Artificial seeds என்றால் நான் வந்து ஒரு சீடை வந்து ஆர்டிஃபிஷியலா மேக் பண்றேன். அப்ப அது பேர் சொல்லுவாங்க artificial seeds. நல்லா பாருடா. From embryonic single cells. அது வந்து நான் அந்த சீடை வந்து எப்படி வளர்த்துவேன்னா என்கேப்சுலேட் பண்ணுவேன், which means அந்த சீடை வந்து சுத்தி இந்த சோடியம் ஆல்ஜினேட் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் காலேஜில் சூப்பராக இருக்கும்டா. சோடியம் ஆல்ஜினேட் வச்சு அதை அப்படியே ரவுண்டு பண்ணி ஒரு பொருட்களை போட்டுருவோம். அது அப்படியே ப்ரிசர்வ்டாக இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வந்து அந்த சீடை எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ப்ரிசர்வ் பார்த்தியா. லோ காஸ்ட், மாஸ் ப்ரொடக்ஷன், ஜி பிளான்ஸ், க்ரையோ ப்ரிசர்வேஷன், ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஐடென்டிக்கல் பிளான்ஸ், ரெடியூஸ் டார்மென்சி. அந்த சீடை நான் எடுத்து அந்த சீடை நான் உருவாக்கி அந்த சீடை எடுத்து வைக்கிறதா என்ன சொல்றாங்க ஆர்டிஃபிஷியல் சீடோட அட்வான்டேஜ் சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க ஸ்டெரிலைசேஷன் இம்பார்ட்டண்டா. உங்களுக்கு என்ன சொன்னேன், நீ பயோ ப்ராசஸ் அதாவது பயோடெக் பிரின்சிபல்ஸ் படிக்கும்போது என்ன சொன்னேன், ஒரு ஃபர்மெண்டர் நீ யூஸ் பண்ற, ஒரு மைக்ரோஸ்கோப் தேவையான ஃபுட் யூஸ் பண்ற, எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணும், which means க்ளீன் பண்ணும். யூ கெட்டிங் ரிட் ஆஃப் அன்வாண்டட் மைக்ரோஆர்கனிசம் கால்ட் ஸ்டெரிலைசேஷன். அது பிடிசிக்கு வேணுமா, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு வேணுமா? வேணும். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கும் அது வேணும். ஏன்னா நீ யூஸ் பண்ற என்வாயர்மெண்ட்ல ஃபுல்லாமே என்ன இருக்கும், உனக்கு தேவையில்லாத ஆர்கனிசம்ஸ் இருக்கும். அது எல்லாம் நீ ரிமூவ் பண்ணும். So you have to make it as an aseptic environment. So glassware, forceps, scalpels, யூஸ் பண்ற ஸ்பூன், குச்சி கச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணும், you have to autoclave. அப்படின்னா ஹீட் பண்ணும். பெரிய ட்ரம்மா இருக்கும். ஹீட் பண்ணி அதில் நீ வந்து துடைக்கணும்னால எத்தனால வச்சு தொடச்சு அதை வந்து ரெடி ஆகணும். எத்தனால வச்சு செத்துரும், அவனுக்கு நிறைய செத்துரும். ஓகேவா. அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ரூம், நீ உட்காந்து வேலை பார்க்குற ரூமை க்ளீன் பண்ணும். அண்ட் யூஸ் பண்ண நியூட்டன் மீடியா க்ளீன் பண்ணும். எக்ஸ்பிளான்ட்னா நீ யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிள், நான் சின்ன ஒரு இலை எடுக்கிறேன்னா அது எக்ஸ்பிளான்ட், சின்ன ஒரு ஃப்ளவர் பீஸ் எக்ஸ்பிளான்ட், சின்ன ஒரு ஸ்டெம் பீஸ் எக்ஸ்பிளான்ட். அந்த எக்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு ரன்னிங் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த அன்னெசரி ஆர்கனிசம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஓகே, 5 minutes பார்த்தலாமா? ரெடியா? ஸோ இந்த பர்டிகுலர் செஷனோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சுடா. எல்லாம் ரெடியா இருக்கீங்களாடா? பார்த்துருவோமாடா. ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். எதுக்காக பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணணும்? நான் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமா எனக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு ஒரு 2 ஏக்கர் வேணும், 5 ஏக்கர் வேணும் தேவையே இல்லை. லேப்ல என்னால் பண்ணிக்க முடியும். கரெக்டா இல்லையா? எனக்கு பிடிச்ச மாதிரி பிளான்ட் உருவாக்க முடியும். நல்லா பாருங்க, இம்ப்ரூவ்ட் ஹைபிரிட்ஸ், எனக்கு ஹைபிரிட் வெரைட்டிஸை உருவாக்க முடியும். டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் உருவாக்க முடியும். நான் தான் உருவாக்குறேன். அப்போ என்ன பண்ணலாம், அந்த டிசீஸ் காசிங் ஏஜென்ட் ரிமூவ் பண்ணிட்டு டிசீஸ் ஃப்ரீ உருவாக்கலாம். சிந்தட்டிக் சீட்ஸ் மூலமா நான் என்ன பண்ணலாம், நிறைய திங்ஸை உருவாக்கலாம். ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட், உருவாக்கக்கூடிய பிளான்ட்ல ஒரு பிரச்சனைக்குன்னா அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸை கொடுக்கலாம். இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ராட் ரெசிஸ்டன்ஸ், ஃபெமைன் ரெசிஸ்டன்ஸ் எதுனாலும் நான் கொடுக்கலாம். ஏன்னா நான் தான் வளர்த்துறேன். அண்ட் மாஸ் நிறைய க்ரோ பண்ணலாம். மாஸ் பிளான்ட்லெட்ஸ் பிகாஸ் லேப்ல வளர்த்துறேன்ல. அண்ட் ஆல்சோ செகண்டரி மெட்டபலைட்ஸ், அந்த பிளான்ட்லேருந்து வரக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு தேவையில்லாத செகண்டரி மெட்டபலைட்டை எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, the last question, explain the basic concept involved in plant tissue culture. ரொம்ப ஈஸி. நல்லா பாருங்கடா, ஒரு பிளான்ட்டோட ஒரு பார்ட் எடுக்கிறேன், அது அந்த பார்ட், அதை வந்து நேராக ஒரு மீடியமில் போடுறேன், அதுக்கு தேவையான இடத்துல போட்டு அது வளர வைக்கிறேன். வளரும் போது என்னவா மாறும், கேலஸாக மாறும். பட் அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ். அதை நான் திருப்பி தனியாக எடுத்து இன்னொரு கல்ச்சர் மீடியமில் போடுறேன், ஃபுட்டில் போடுறேன். அப்போ அது என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியேட் ஆகி குட்டி பிளான்ட்லெட்டாக வரும். அந்த பிளான்ட்லெட் தனியாக எடுத்து பிளான்ட்டாக மாற்றும். இதுதான்டா பேசிக்கான கான்செப்ட் இன்வால்வ். ஓகே, இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? Anybody have any doubt? All clear? If it is all clear, then you can also be like a successful person. இங்க இருக்கிற மாதிரி அவங்கள ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க. கரெக்டா? அந்த மாதிரி நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அழகா you can also get into good colleges. பாருங்க, you have many people here. So இதெல்லாம் நீங்க எங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் PDF நோட்ஸ்ல கேட்டிங்க, எங்க கிடைக்கும்? வாட்ஸ்அப் கம்யூனிட்டில தான் கிடைக்கும். அதை தவிர அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நாங்க எல்லா இடத்துலையும் இருக்கோம். சரியா? GK, hi sir, new student. Hello GK, I am Shine sir, I will be handling biology. எப்படி இருக்கீங்க GK? நல்லா இருக்கீங்களா?
ஓகே ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. we'll take care of things. okay so until then we'll meet tomorrow. இன்னைக்கு நம்ம பாட்னி 2 marks 3 marks 5 marks எல்லாம் முடிச்சாச்சுடா. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் காலையில ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸோட 2 mark 3 mark 5 mark இதே மாதிரி பார்ப்போம். அதை மட்டும் படிச்சா போதும், அழகா 80% நம்ம மேல எடுத்துடலாம். ஓகே அதுக்கு மத்தியானம், நாளைக்கு மத்தியானம் ரிமைனிங் 4 லெசன்ஸ் அண்ட் சண்டே மார்னிங் கிரியேட்டிவ் 1 marks. 2 நாள் அழகா 2 mark 3 mark 5 mark தெரிச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை மட்டும் படிங்க, மண்டே போய் எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டு வாங்க. ஓகேவா? Okay guys, if there is no doubt you can leave the session. Okay, thank you for joining. சொல்லுங்க ஜிக்கு என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே we'll take it. Tell me if there's any doubt, we'll do it. Okay, I think he has left. Okay guys, if there is no doubt you can quit the session. We'll meet tomorrow. வந்துருங்க, மறந்துடாதீங்க. okay tomorrow வெறித்தனமா ஜுவாலஜி பார்க்குறோம். okay bye bye, take care.